Good evening, my dear warriors. Good evening, good evening, good evening. Tell me whether the audio and video is clear. Good evening, pasangla. Good evening. Yes. Audio and video clear arka? Just let me know. Yes, it is clear. Okay. Max exam. Max எப்படி பண்ணீங்க? AV clear. Okay. How was your max exam? Max exam எப்படி பண்ணீங்க? Easy, moderate, tough. எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக? ஈஸி. ஓகே. ஒரு சிலருக்கு டஃப்பாக இருந்திருக்கு. ஓகே. ஒரு பக்கம் டஃப்பு, ஒரு பக்கம் ஈஸி, மாட்ரேட்டு எல்லாமே இருக்குது. இது எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னா, ஈஸியும் சொல்கிறீங்க, டஃப்பும் சொல்கிறீங்க, மாட்ரேட்டும் சொல்கிறீங்க. என்னடா இது? ஈஸியாகவும் இருந்திருக்கு, டஃப்பாகவும் இருந்திருக்கு, மாட்ரேட்டாகவும் இருந்திருக்கா? அப்போ இது ஏதோ நம்ம இப்போ சரியாக படிக்காத மாதிரி இருக்கோ? ஏன்னா இல்லையா? ரொம்ப டஃப் கேப்டன். ஏன்னா வாணியா சொல்கிறாங்க ரொம்ப டஃப் அப்படின்னு. சூப்பராக பண்ணிங்களா மேக்ஸ் எக்ஸாமு? ஒரு பக்கம் சூப்பராக பண்ணுன்றானுங்க, ஒரு பக்கம் டஃப்புங்கிறானுங்க, ஒரு பக்கம் மாட்ரேட்டு. ரியலி டஃப்பு. 5 மார்க் எல்லாம் ஈஸி, பட் மித்ததெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே. எது கஷ்டமாக இருந்துச்சோ ஈஸியாக இருந்துச்சோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, அடுத்து மேக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய எக்ஸாம் கெமிஸ்ட்ரி. கரெக்டாக? 5 மார்க் தான் ஹார்டாக இருந்திருக்கேன். ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். டேட் மட்டும்தான் ஒன்று. பட் வந்து கொஷின் பேப்பர்லாம் ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துக்கும் ஒன்று. எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஷின் இருக்கும். எஸ். ஓகே. குட் ஈவினிங். ஓகே, ரைட். கெமிஸ்ட்ரி தான் கண்டமா? கெமிஸ்ட்ரி நிறைய பேர் கண்டோங்கிறானுங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டங்கிறானுங்க. ஓகே. இந்த கெமிஸ்ட்ரி எப்படி க்ராக் பண்ணுறது? கெமிஸ்ட்ரிக்கு நிறைய நாளும் லீவ் இல்லை. ஜஸ்ட் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங், நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் காலையில் உனக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம். உங்களுக்குலாம் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் எக்ஸாம். ஸோ அப்போ ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக ஒரு நாள் மட்டும் இருக்குது. நான் கொடுத்த பிளானில் 5 மார்க் இல்லையா? இந்த இப்போ வர 5 மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். பெய்ட் பேட்ச்க்கு நான் வந்து டெலகிராமில் பிளான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் த வெரி இம்பார்ட்டண்ட் திங், யூடியூப்பில் நம்மளோடது வரல அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம். அந்த பிளான் என்னது? நான் கொடுத்த பிளானை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க? கொடுத்த பிளானை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆகா இங்கே எப்படி வருது? இங்கே யூஸ்க்கும் அந்த இது மாறல. ரைட்டு. கரெக்டாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸில் போனேன்னா, வீடியோஸில் நான் இப்போ வந்து 1 day 70 மார்க்ஸ்க்கு ஒரு பிளான் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி ஒரு ½ an hour முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளானில் கீழே ஒரு PDF இருக்கும். சரியா? இந்த ஸ்டடி பிளான் PDF. இதை கிளிக் பண்ணேன்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் அந்த பிளானில் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் யாரும் அந்த பிளானை பார்க்கலன்னா இப்போயாவது என்ன பண்ண, அந்த பிளானை கவனமாக பார்த்துட்டு இதில் ஒரே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது. அதில் ஒரு சில பிடிஎஃப்ஸும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃப் நீ என்ன பண்ண போகிற பார்த்துக்கோ. சரியா? ஸோ கவனி, இங்கே வந்து இது 5 AM PM நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங்கும் திருப்பி 6:30க்கு இருக்க போது. இதில் பார்த்தா அப்படின்னா நான் ஆல்ரெடி உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். டாப் 5 மார்க்ஸ் 5 மார்க் கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஆமாம் அந்த வீடியோ ஆடியோ எதுவும் கிளியராக இல்லை. நானும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அது எப்படி எக்கோ ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரியா? ரைட். இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF இருக்குது. 5 மார்க்கு கொடுத்தாச்சு. வெறும் 5 மார்க்காக இருக்கக்கூடியது. நேமிங் ரியாக்ஷன் PDF, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தனியாக என்னென்ன இருக்குது, 100 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் சாப்டர் 13 மட்டும் ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு நாள் நம்ம படித்தோம், அதை ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா சூப்பராக என்ன பண்ணிடலாம், மார்க் வாங்கிடலாம். ரைட்டா? அது எக்கோ தான் அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க் டெஸ்ட் எழுத போகிறோம். எழுதலாமா?
Are you guys ready for it? 1 mark test எழுதுறதுக்கு சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நீங்கள் எல்லாருமே எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க லைஃப்பில் ஜெயிக்கணுன்றதுக்காக பசங்களா இப்போ இல்லைனாலும் இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட்டா? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உன்னால் நீட்டு ஜெயிலாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இன்னும் இருக்கக்கூடிய 4-5 மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணி 11th நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ தட் வி கேன் டூ பெட்டர் இன் 12th. அதுக்கப்புறம் நீட் ஜெய் எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட வேதாந்த் லேர்னிங் சென்டர் இருக்குது, அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ரைட். இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த 1 mark quiz. ரைட்டா? லெட் அஸ் ஸ்டார்ட் வித் புக் பேக் 1 mark quiz. 1 mark quiz போகலாமா? டுமாரோ மார்னிங் 5 o'clock யூடியூப்பில் தான் லைவ் சரியா? யூடியூப்பில் தான் சரியா? வீக் குவிஸ் ஒரு 1 hourலேருந்து 1 hour 15 minutesக்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் கடகடன் எழுதிட்டிங்கன்னா கடகடன் முடிஞ்சிடும். கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும் சரியா? நீ இது வரைக்கும் படிச்சிருந்தா மட்டும்தான் உன்னால் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ நல்ல கான்செப்ட் புரிஞ்சிருந்தா சரியா? கான்செப்ட் புரிஞ்சிருந்தா உன்னால் நல்லா எழுத முடியும். பார்க்கலாமா? ரெடியா? வீக் குவிஸ் பெய்டில் இருக்கவங்களும் வீக் குவிஸ் ஜாயின் பண்ணு. லிங்க் யூடியூப் நான் வேணும் லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். வி கேன் ஜஸ்ட் ஜாயின் இட். ரைட்டா? வீக் குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாதவங்களாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணு. நீங்கள் மேக்ஸே படிக்கலாம். கிரீஷ் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி மேக்ஸ். கிரீஷ் நீ மேக்ஸ் எக்ஸாம் படி, ஃப்ரைடே கெமிஸ்ட்ரிக்கு நீ ரெக்கார்டட் பார்த்துக்கலாம் சரியா? மேக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. எதுவுமே தெரியாமல் எப்படி நான் இருக்கையில் உங்க கூட சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு சரியா? மார்னிங் 7 முடிஞ்சிடும். ஆமாம் 5 to 7 தான். 7 ரைட்டா? இன்னொரு 2 mark 3 mark 5 mark ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா கண்டிப்பாக 50+ வாங்கிடலாம் ஈஸியாக. மினிமமாக 50+, அதுக்கு மேலே தான் வாங்க முடியும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஷால் ஐ ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஷின்? வெறும் 53 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஆர் யூ கைஸ் ரெடி? ஷால் ஐ ஸ்டார்ட் த குவிஸ்? ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணடா, சீக்கிரம்டா. லைவில் தான் படிக்க போகிற, அதனால் லைவ் நைட்டு 10 மணி 10:30 வரைக்கும் நடத்த வைக்கிறதுட்ட ஒரு 3 to 4 hours நான் நடத்த போகிறேன். இன்றைக்கி நேமிங் ரியாக்ஷன்லாம் சொல்லித்தர போகிறேன். கம்பல்சரி ப்ராப்ளம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புது விதமான ஒரு 10 சூப்பரான பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயும் கேட்ட கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா? ஒன்றால் எவ்வளோ நேரம் கவனிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் கவனி. அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண போகலாம் சரியா? நான் யாரையும் கம்பல் பண்ணல. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் இட். இங்கே யாரும் வர மாதிரி தெரியல, நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்க கொஷினை மட்டுமாவது தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும்ப்பா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ராஜ் 11 மணியான்னு வாயை பழக்கிற? அதெல்லாம் இல்லை, 11 மணி இல்லை 12 மணி ஆனாலும் கவனிக்கணும். ஐம் கோயிங் டு ஸ்டார்டட். ஸ்டார்ட் பண்ணலாமா? டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ரெடியா? எஸ், ஓகே. ஐம் கோயிங் டு ஸ்டார்டட். 3, 2, 1 கோ. கவனமாக பண்ணுங்கள். ஒரு கொஷினும் 35 கொஷின்ஸ் இருக்குது. கவனம். ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப செலக்ட் பண்ணி நான் அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கார்பன் ஃபார்ம்ஸ் 2 oxides, namely carbon monoxide and carbon dioxide. The equivalent mass of which element remains constant? இதோட equivalent mass remains constant இருக்க போகுது. இதோட ஈக்குவலண்ட் மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. என்ன ஏதாவது எழுதுவோன்னா ஆக்சிஜன் என்னது? CO சரி CO2 சரி, ஆக்சிஜனோடது எப்பயுமே என்னது? கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு பி த கான்ஸ்டன்ட் வேல்யூ சரி? ஆக்சிஜன் தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. யுவஷினி, தருண்குமார், ஜென்சி, ஜீவிகா, பவன், துர்கா, கிஷோர், காமினி, ஹர்ஷினி, பவித்ரா. இந்த ராஜ்குமார்லாம் இருந்தானே எங்கே பண்ணுற? ஆன்சர் பண்ணுங்க. ரைட்,
which one of the following is used as the standard for atomic mass? Atomic mass க்கு எதை ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றாங்க? யார் atomic mass க்கு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவாங்க? So carbon C அல்லது carbon 12 7 C C carbon carbon 14 எது ஸ்டாண்டர்ட்? ஆக்சுவலாக இது கார்பன் 12 தானே வரணும். இது தப்பு, ஆக்சுவலாக கொஷின் தப்பு. கார்பன் 12 தான், நீ தான் ரைட்டு. C12 தான், கார்பன் 12 தான் இருக்கேன் ரைட்டா. கார்பன் 12 தான், கார்பன் 12 இதுதான் ரைட் ஆன்சர், இதுதான் ரைட் ஆன்சர். இது தப்பு சரியா, இதில் தப்பாக இருக்குது, நீ அதையே எடுத்துக்கோ. கார்பன் 12 ஐசோடோப் தான். அதை ரீக்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா துர்கா மட்டும் அந்த கொஷினுக்கு அவங்க போட்டது ரைட் ஆகிடுச்சு. மீது எல்லாரோடதும் அதே மாதிரி தான் இருக்குது. வரி பண்ணா அதெல்லாம் வந்துரு. 2 electrons occupying the same orbitals are distinguished by 2 electrons occupying the same electron. உனக்கு தெரியுமா இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன் நடத்துகிறப்ப மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர்லாம் ஒரு தடவை கூட நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போக மாட்டேன், இன்டெப்த்தாக சொல்லுவேன். அப்படி இன்டெப்த்தாக நீ கவனிச்சிருந்தேன்னா உனக்கு இப்போ ஆன்சர் தெரியும். வெரி குட். யாரெல்லாம் கவனிச்சிருக்கியோ அவன் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும் சரியா. யாரெல்லாம் கவனிச்சிருக்கானோ அவனுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஸ்பின் குவாண்டம் நம்பர் ரைட்டா, -1/2 + 1/2 கரெக்டா. எஸ், அவ்வளோதான். மேக்னெட்டிக்கல்ல ஸ்பின் குவாண்டம் நம்பர் சரியா, ஸ்பின் குவாண்டம் நம்பர் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The maximum number of electrons in a subshell is given by the expression. The maximum number of electrons in a subshell is given by ஒரு சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எந்த ஃபார்முலா படி கொடுப்பாங்க? இது புக் பேக் அண்ட் புக்கின் சேர்த்து இருக்கு கொஞ்சம். மேக்ஸிமம் புக்கின் 4l + 2, it is 4l + 2, 4l + 2, 2n² கிடையாது, 2n² கிடையாது, it is 4l + 2. நிறைய பேர் மாற்றி இருக்கீங்க ரைட்டா. 4l + 2. துர்கா, இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போங்க. நான் நெக்ஸ்ட் கொஷின் கொடுக்குறதுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்தோன்னே உங்களுக்கு வரும் சரியா. பவன், ஜீவிகா, சசி, கண்ணன், ஜென்சி, அக்ஷயா, ஹர்ஷினி, துர்கா, ஸ்டெல்லா, சுஜிதா, பிரியா, புவி பிரியா. குட். n² is number of orbitals. லோ ரேங்க் வாங்குறது நல்லது தான். நிறைய மார்க் வாங்கினா நம்ம படிக்க மாட்டோம், லோ ரேங்க் வாங்கினா படிப்போம், அதனால தான் சரியா. கிரீஷ் டுடேஸ் பிளான் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா 1 மார்க்கு, அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன், ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒவ்வொரு தடவை பாடம் நடத்துகிறப்பையும் சொல்லியிருக்கேன், அதை வச்சு எழுதிடலாம். இட் இஸ் ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். அதெல்லாம் டவுட்டே இருக்காது நம்ம பசங்க சரியா, சூப்பராக எடுத்துடும் அதெல்லாமே. ஸோ ரேங்க் இஸ் கோயிங் குட். பார்க்கலாம் அடுத்து என்னென்னு. இன் a given shell the order of screening effect. சூப்பர் கொஷின்ரா. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ரைட்டா. போன வாட்டி கூட சொன்னேன்னா. வெரி குட் சரியா. டோட்டல் 35 கொஷின்ஸ் டோட்டல் 35 கொஷின்ஸ். என்ன ஆன்சர்? ரொம்ப ஈஸி, கவனமாக பண்ணுன்னா உனக்கு தெரியும். ஒரு சின்ன கான்செப்ட் தான், உள்ளுக்குள்ளே இருக்கவங்க அதிகமான ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கொடுப்பாங்க ரைட்டா. ஆமாம், நெக்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் வேணும். எஸ், நெக்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் தான். பரவாயில்லடா, குட். SPDF போட்டிருக்கீங்க. வெரி குட் பசங்களா, சூப்பர். வெரி குட். நிறைய பேர் நல்லா கவனிக்கிறீங்க. வெரி குட். ஓகே, ஜீவிகா, ஹர்ஷினி, ஸ்வேதா, சுஜிதா, பவன், கிஷோர், சசிகண்ணன், ஜென்சி, ஜெஸ்மியா, ஸ்ரீராம். ஓகே, தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க ரைட்டா. குட். எஸ் வானியா, தான். வெரி குட் வானியா, வெரி குட். ட்ரீட்டியம் நியூக்ளியஸ் கண்டைன்ஸ். ட்ரீட்டியமோட நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஆப்ஷனை பொறுத்து சொல்லுங்கள் ரைட்டா.
குவிஸ் 1 hour ஆகும். 7:30 கிட்ட முடிஞ்சிடும். 7:30 ஆகும். 7:30 கிட்ட முடிஞ்சிடும். இது Pங்கிறது புரோட்டான், Nங்கிறது நியூட்ரான். Pங்கிறது புரோட்டான், 1ங்கிறது நியூட்ரான், Nன்றது நியூட்ரான். புரோட்டான் அண்ட் நியூட்ரான். எப்படி ட்ரீட்டியம்னா என்னது? ஹைட்ரஜன் தானே. என்ன ஆச்சு? எல்லாரும் மாற்றி போட்டுட்ட. ட்ரீட்டியம்னா என்னது? ஹைட்ரஜன் தானே. புரோட்டான் 1 தானே இருக்கும், நியூட்ரான்ஸ் தானே அதிகமாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி சி. ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்க போகுது, அதானே ட்ரீட்டியம். ஹைட்ரஜனில் 1, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம். புரோட்டியம்னா 1 டியூட்ரியமில், புரோட்டியம்னா 10, டியூட்ரியமில் தான் 1 ட்ரீட்டியமில் 1 சரியா? ஓகே. non-stoichiometric hydrides are formed by. non-stoichiometric hydrides எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. non-stoichiometric hydrides are formed by. இதெல்லாம் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், என்ன இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது. பரவாயில்ல, அதுக்கும் என்ன அப்படின்னா ஒரு சிலர் கரெக்ட் ஆன்சர், அதுக்கும் பரவாயில்ல. 50% கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இட் இஸ் பலேடியம் அண்ட் வெனேடியம். பலேடியம் அண்ட் வெனேடியம். சி இந்த லைவ் அரவுண்ட் 9 நான் வந்து சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து படிக்கணும்னு சொல்கிறனால அரவுண்ட் 9 அல்லது 9:30 10 அந்த மாதிரி முடிச்சிடுறேன். ஆனால் 10 மணி ஆகும் குறைஞ்சது. அவன் யாருக்கோ கவிதை எழுதிக்கிட்டு இருக்கான், அதை விட்டுருங்க, நம்ம எதுக்கு அதை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு எழுதிட்டோம். டாப் 5 மார்க் இருக்குது பாருங்கள். சோடியம் இஸ் ஸ்டோர்ட் இன். சோடியம் வந்து எப்படிலாம் ஸ்டோர் பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம். நீலாம் உப்பை நினச்சிடாத. சோடியம் குளோரைட் இஸ் டிஃப்ரெண்ட். சோடியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு நான் 12 மணி வரைக்கும் கூட எடுக்க ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கெரசின் டே படிச்சிருக்கீங்களேடா நிறைய பேர். பரவாயில்லடா படிச்சிருக்கீங்க, சூப்பர். யூ guys are doing good. வீக் குவிஸ் ஜாயின் பண்ணுங்கடா. வீக் குவிஸ் ஜாயின் பண்ணி அங்கே ஆன்சர் பண்ணுங்கள். எஸ், ஸ்வேதா, அக்ஷயா, ஹர்ஷினி, சுஜிதா, பவன், ஜீவிகா, கிஷோர், சசிகண்ணன், செல்வா, நிரஞ்சன். குட். படிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ரைட் சூப்பர் குட். லித்தியம் ஷோஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப். லித்தியம் யாரோட டயகனல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க? சி கிளாஸ் கவனிச்சிருந்தாலே போதும், நம்ம ஒவ்வொன்றும் ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சிருக்கோம் ரைட்டா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சுடா. டே நீ ரெடி தான், ஃபோன் தான் இல்லையா? எங்கே போன கொஞ்சம் நேரம் ஆளை காணும் ஹரி. லித்தியம் ஷோஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் யாரோட? மெக்னீஷியம். வெரி குட் மெக்னீஷியம். குட். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை பார்க்குறப்ப. மோர் தேன் 50%. 50% வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. தட்ஸ் குட். கென், தாரணி, ஜீவிகா, செல்வா. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். The suspension of slaked lime in water is known as. Right? The suspension of slaked lime in water. இதுவும் இருக்குது. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷினில் நம்ம படிச்சிருக்கோம் ஒவ்வொன்றா. அதாவது பேக்கிங் சோடானா என்ன, வாஷிங் சோடானா என்ன, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஒரு கொஷின் நம்ம படிப்போம். அந்த கொஷின்லேருந்து இந்த 1 வேர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ என்னது? ஸ்லேக்டு லைம் இன் வாட்டர். ஸ்லேக்டு லைமை வாட்டரில் போட்டால் என்னது? இட் இஸ் அ மில்க் ஆஃப் லைம். ரைட்டா? சுண்ணாம்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு அர்த்தம். ரைட், மில்க் ஆஃப் லைம். ஜுடித், சசிகண்ணன், டிஎல்கே, நிலானி. ஓகே, நிறைய பேர் நியூவாக புதுசாக டாப் 10க்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. வெரி குட். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ். ரைட்டா? கேஸோட டிஃப்யூஷன் ஸ்பீடு எப்படி இருக்கும்? ரேட்னா ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடாக நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? டிஃப்யூஷன் ஸ்பீட் எப்படி இருக்க போகுது? directly proportional to the density, directly proportional to molecular weight, directly proportional to square root of the molecular weight.
ஓகே பரவாயில்ல, நிறைய பேர் செக் பண்ணி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாலிகுலர் வெயிட். அந்த டிஃப்யூஷன் எஃப்யூஷன் படம் இருக்குது பார்த்துருக்கியா, அந்த 2 டயக்ராம், அந்த 2 டென் இருக்கும்ல, அந்த 2 கண்டெய்னர், அந்த 2 கண்டெய்னருக்கு கீழே இது இருக்கும், அந்த 2 கண்டெய்னருக்கு கீழே இந்த சென்டென்ஸ் இருக்கும். ஸோ கவனமாக அதை ரீட் பண்ணிக்கோ சரியா. ஓகே ஓகே வாணியா, வெரி குட் வாணியா. எஸ் yes என்ன ஆன்சர்ப்பா? The temperature at which real gas obey ideal gas law over a wide range of pressure is called boil temperature. என்னவா இருக்க போது? Boil temperature. It is called boil temperature. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா ஒன்றும் காட்டாது ராஜ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக யாராவது வந்தால் அவங்களுக்கு காட்டும், அந்த மோட் ஆக்டிவில் இருக்குன்னு ஒன்று காட்டும், நீ வெளியே போயிட்டு உள்ளே வரப்ப அவ்வளோதான், மித்தபடி ஒன்றும் இல்லை சரியா. The amount of heat exchange with the surrounding at constant temperature and pressure. இது ஒரு டெஃபினிஷன்டா, இது ஒரு டெஃபினிஷன். டிஃபைன் டேஷ்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, அதோட ஆன்சர் இது ரைட்டா. டிஃபைன் டேஷ் ஒரு ஆன்சர் இங்கே இருக்கு பாரு. டிஃபைன் இன்டர்னல் எனர்ஜி, டிஃபைன் என்தால்பி, டிஃபைன் என்ட்ரோபி, டிஃபைன் கிப்ஸ் எனர்ஜி. இவங்க 4 பேரில் யாரோ ஒருத்தவங்களோட ஆன்சர் தான் இது ரைட்டா. ஸோ என்னது டெல்டா ஹெச், டெல்டா ஹெச்னா என்னது? அப்போ என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பின்றது என்னது? ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் சரௌண்டிங் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் கால்ட் சேஞ்ச் இன் என்தால்பி சரியா. சூப்பர், குட் குட் குட், சீக்கிரம். ஸோ தாரணி குமரன் மேலே, சசிகண்ணன், ஜுடித், அக்ஷயா, சுஜிதா, தீபிகா, புவி பிரியா. ஓகே வாங்க 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 தொடர்ந்து. குட் குட் குட், டூ இட் வெல், டூ இட் வெல் சரியா. சேஞ்ச் இன் என்தால்பி, டெல்டா ஹெச்னா சேஞ்ச் இன் என்தால்பி. த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அமங் த ஃபாலோயிங் இஸ். யார் இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ்? எக்ஸ்டென்சிவ்னா இன்டென்சிவ்னா தெரியும்ல. ஸோ இதில் எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஓகே கிருத்திக், ரோஷன். ஓகே ரைட். பாருங்கள் பாருங்கள், மாஸா வால்யூமா, என்தால்பியா, மாஸ் அண்ட் வால்யூமா. அவசரப்பட்டு ஏபி போட்டுறாத, கவனமாக ஆன்சர் பண்ணு, கவனமாக ஆன்சர். நான் நினச்சேன் இதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு ரைட்டா. ஸோ த ஆன்சர் இஸ் மாஸ் அண்ட் வால்யூம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ்னானது இண்டிபெண்ட். இன்டென்சிவ்னானது இண்டிபெண்ட் ஆஃப் த ஐ ஃபார் இன்டென்சிவ், இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். ஆக்சுவலாக அது தப்பு இல்லை, தப்பா கரெக்டா? ஓகே ஓகே ரைட் ரைட். இண்டிபெண்ட் ஆஃப் தி மாஸ் அண்ட் சைஸ் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ மாஸ் அண்ட் சைஸ்க்கு இண்டிபெண்ட், மாஸும் வால்யூமும் குறையும் இல்லை, சைஸ் குறைஞ்சா மாஸும் வால்யூமும் குறையும் இல்லை. கரெக்டு தானே? ஓகே ரைட், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கரெக்டு தான். சி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த கொஷின் ஆக்சுவலாக தப்பு. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் தி மாஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் தி சைஸ். சைஸ் குறைஞ்சாலும் அது என்ன பண்ணாது? மாறவே மாறாது. டெம்பரேச்சர் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி டென்சிட்டி இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த கொஷினுக்கு ஆன்சர் தப்பு சரியா. கவனம், அந்த கொஷினுக்கு ஆன்சர் தப்பு. அந்த கொஷினோட ஆன்சர் என்தால்பி தான் கரெக்ட், என்தால்பி தான் ரைட், இன்டென்சிவ் கிடையாது ரைட்டா. தட் இஸ் என்தால்பி, என்தால்பி தான் ரைட். ஓகேடா தருண். ஓகே 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 ரைட். படிங்க படிங்க படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேடா. யூ ஜஸ்ட் ஆன்சர் திஸ். நான் அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரேன், செக் பண்ணிடுறேன்.
So heat of combustion is always heat of combustion. Combustion ஓட heat எப்பவுமே எப்படி இருக்க போகுது? Heat of combustion is always என்னவா இருக்க போகுது? Is always negative. Heat of combustion is always negative. Heat of combustion is always negative. சரியா? Heat of combustion is always negative. Next question போலாம். வாங்க நீங்க பண்ணிட்டே இருங்க. 5 மார்க் எல்லாமே PDF கொடுத்துட்டேன், கீழே அட்டாச் பண்ணிட்டாங்க பாரு. ஹாஃப் எலி ஸ்டடி பிளான் ஒரு வீடியோ இருக்கு பாரு. ஸ்டடி பிளான் வீடியோவில் இருக்குது, ஸ்டடி பிளான் ஒரு PDF கொடுத்துருக்கேன். அந்த PDFல இருக்குது, கிளிக் பண்ணி கடன்னு ஆன்சர் பண்ணுங்க எல்லாமே கொடுத்துட்டேன். ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் எவ்ரிதிங். சரியா? The correct thermodynamic condition for spontaneous reaction at all temperature. எப்பயுமே என்தால்பி எப்படி இருக்கணும்? டெல்டா H நெகட்டிவாக இருக்கணும், டெல்டா S எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். ரைட்டா? சரியா? சசி, கண்ணன், சுஜிதா, ஜுனித், ஜீவிகா, புவி, பிரியா, ரஹ்மான். குட். புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க டாப் 10க்குள்ளே. குட். Solubility of carbon dioxide gas in cold water can be increased by. டேய் இதெல்லாம் நான் கிளாஸில் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது, அவ்வளோ தூரத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அது எல்லாமே. சரியா? அவ்வளோ தூரம் நம்ம படித்தது தான் எல்லாமே. கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுனா ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணு. கொஞ்சம் ஆன்சர் பண்ணுனா சூப்பராக நீ என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம். ரைட்டா? ஓகேவா? ரைட். Solubility of carbon dioxide gas in cold water, அதாவது gas and liquid can be increased by increase in pressure. ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட எல்லாத்துலேயும் நம்மளோட கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், கேஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. கரெக்டாக? ஓகே. So Taran, okay, Jeevita, Arshini, okay, Jansi. Next question. வாங்க. அந்த PDF ஓப்பன் ஆகலையா? வெயிட் பண்ணாதேன்னு செக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. I'll just check it out. வெயிட் பண்ணுங்க. ஏன் அது ஓப்பன் ஆகலை? ஓப்பன் ஆகணுமே. ஓப்பன் ஆகாமலாம் இருக்காது அது. Just give me a minute. ரைட். ஓகே, காட் இட். நானும் அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரியா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் ஃபார் அ சிஸ்டம் அட் ஈக்விலிபிரியம் Q இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் K, அது வந்து என்னது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஓகே ரைட். இதுதான் இன்கரெக்டு. குட். நல்லா கவனி. அப்போ ஒரு கொஷின் இப்போ பார்த்தோம்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ்க்கு ஒரு கொஷின் பார்த்தோம்ல. இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவில் நல்லா கவனி. அந்த கொஷினில் என்ன அப்படின்னா மாஸ் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? மாஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று மாஸ், இன்னொன்று வால்யூம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது, என்தால்பி கொடுத்துருந்தாங்க. என்தால்பி சேஞ்சஸ். ரைட்டா? என்தால்பி. இன்னொன்று என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் மாஸ் பை வால்யூம் கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? மாஸ் பை வால்யூம், மாஸ் ஆர் வால்யூம் இல்லை. ரைட்டா? ரெண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்னது, எக்ஸ்டென்சிவ் வரப்போகுது. ரைட்டா? மாஸ், வால்யூம், என்தால்பி, மாஸ் பை வால்யூம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிவ். ரெண்டு எக்ஸ்டென்சிவை டிவைட் பண்ணால் அது இன்டென்சிவ் தான். சரியா? ஓகே. ரெண்டு எக்ஸ்டென்சிவை டிவைட் பண்ணால் அது என்னது, இன்டென்சிவ். அப்போ கரெக்டு தான். அந்த கொஷினுக்கு மாஸ் பை வால்யூம்ங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். சரியா? குட், வெரி குட் ராஜ். நான் இப்போ தான் அந்த கொஷினை காப்பி பண்ணிட்டு இருந்தேன், எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். நீ அதுக்குள்ள ஆன்சரும் சொல்லிட்டேன். குட். ஆமாம் எஸ் ஸ்வேதா, டென்சிட்டி வந்து இன்டென்சிவ் தான். இல்லை டென்சிட்டி வந்து டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட், டென்சிட்டி இன்டென்சிவ். அப்போ மாஸ் பை வால்யூம் கரெக்டு தான் நினச்சேன். மாஸ் பை வால்யூம் கரெக்டு தான் ஸ்வேதா, நீ போட்டது கரெக்டு தான்.
ஸ்வேதா போட்டது கரெக்டு தான். Which of the following concentration terms are independent of temperature? So molality, mole fraction, right? Molality, mole fraction is independent of temperature. நீ இவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுற, வெரி குட்ரா, சூப்பர், நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணுற. ஓகே ரைட். ஆமாடா, அதுக்கு என்னென்ன ஆன்சர் செக் பண்ணல அதுதான் தேடிட்டு இருந்தேன், அதனால தான். 2 மார்க் பிடிஎஃப் இல்லைங்கிறான், 5 மார்க் பிடிஎஃப் இல்லைடா, வெயிட் பண்ணுங்கடா, எல்லா பிடிஎஃப் எடுத்து காட்டுறேன் உனக்கு, எப்படி கிளிக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்கிறேன். அக்கார்டிங் டு ரவுல்ஸ் லா, relative lowering of vapor pressure is equal to mole fraction of the solvent, mole fraction of the solute, mole fraction, number of moles of the solute, number of moles of the solvent. என்னவா இருக்கும், என்னவா இருக்க போகுது? ஓகே, என்னது? mole fraction of the solute. இதெல்லாமே டேட்டா P is equal to XA அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், அதுதான். வீக்விஸ்க்கு அப்புறம் நேமிங் ரியாக்ஷனும் கம்பல்சரி ப்ராப்ளமும் இருக்கு. Important question, link is same as difference between link. The ratio, இது நீ வரைஞ்சு பார்த்தா தான் தெரியும், ரைட்டா? You have to draw this. The ratio of number of sigma and pi bond into butanol. என்ன ஆன்சர்? நீ ஆன்சர் பண்ணியிருக்கா, அது வேணா செக் பண்ணுவா, நீங்கள் பண்ண ஆன்சரை. இது எப்படி ஆன்சர் பண்ணுறது? பரவாயில்லடா, நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சும்மா ஆன்சர் பண்ணியா இல்லை நிஜமாவே உனக்கு தெரியுமா? நிஜமாவே தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிங்களா? 2 பியூட்டைனல், பியூட்டைனல், ரைட்டா? 2 பியூட்டைனல் கொடுத்துருக்காங்க. மீத் ஈத் ப்ரோ பியூட், கரெக்டாக? அப்போ என்னது? 1 2 3 4 கார்பன் இருக்குது. இதில் 4th கார்பனில் CHO இருக்க போகுது, கரெக்டாக? இப்படி வரைகிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி எழுதலாம், ரைட்டா? CH3 3 கார்பன் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு 4 கார்பன், 1 2 3 4 கார்பன் போட்டுக்கலாம். அதில் கடைசி கார்பனில் C டபுள் பாண்ட் O வித் ஹைட்ரஜன் இருக்க போது 2 பியூட்டனல். அப்போ 2வது கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்க போது, மீதியெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்க போகுது, கரெக்டாக? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சிக்மா பாண்ட் எத்தனை, பை பாண்ட் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 3 சிக்மா பாண்ட் இருக்குமா, இதில் ஒரு 3 1 4 5 6, இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன் வருமா? பை பாண்ட் எத்தனை இருக்குது? பை பாண்ட் 1 2 3 3 பை பாண்ட்ஸ் இருக்கா? 2 பை பாண்டா? 8/3, கரெக்டாக? சப்ஸ்கிரைபர் 3ன்னு வருதா? நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் ஏண்டா சப்ஸ்கிரைப் பண்ணால் ஏன் வரப்போகுது உங்களுக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அப்புறம் ஏன் வரப்போகுது? சரியா? குட். நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என்ன அப்படி பிரச்சனைன்னு, ஏன் இப்படி வருது, அப்படி வரக்கூடாது. why it is coming like that? ஆமாடா, நானே சப்ஸ்கிரைபர் தான், எனக்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது உள்ளே ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்தது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி இருக்குது, அப்புறம் வந்துருச்சுல. which one of the following is diamagnetic? எது டயாமேக்னெட்டிக்? டயாமேக்னெட்டிக் நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுடா? மேக்னெட்டிக் நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்னெட்டிக் நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, மேக்னெட்டிக் நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா, மேக்னெட்டிக் நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வச்சு போடலாமா? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வச்சு நம்பர் ஆஃப் பாண்ட், MOT மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. எஸ், MOTயை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். MOT கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்ல. இப்போ என்னது இது? டயாமேக்னெட்டிக் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது நம்மளுக்கு இங்கே O2 இருக்குது. அப்போ O2க்கு பார்க்கணும். O2 2 மைனஸ் என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14 இருந்தால் என்ன,
13 இருந்தால் என்ன, 15 இருந்தால் என்ன, எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு தெரியல. டயாமேக்னெட்னா எப்படி இருக்கணும், எலக்ட்ரான்ஸ் ஷுட் பி பேர்ட் ஆர் அன்பேர்டு. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணுமா இல்லை பேர்டாக இருக்கணுமா, டயாமேக்னெட்னா எல்லாமே பேர்டாக இருக்கணும். அப்போ இன்கேஸ் இஃப் த நம்பர் இஸ் ஈவன் நம்பர், O2 2 - O2 2 இது எல்லாத்துலேயும் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்க தான் ஆன்சராக இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, விச் இஸ் கோயிங் டு பி த டயாமேக்னெட்டிக். O2 2 - இஸ் கோயிங் டு பி டயாமேக்னெட். 14 வரும். அப்போ அது டயாமேக்னெட், எல்லாமே பேர் ஆகிடுவாங்க. ஓகேவா, ரைட். டிடின்னு யாரோ புதுசாக உள்ள வந்திருக்காங்க. குட். இன்னும் ஒரு 10 கொஷின் தான், கடகடன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னும் ஒரு 10 கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷனலைஸ் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். எத்திலீன், ப்ரோப்பேன், எத்தனால், CH2Cl2. See, don't consider that Cl2 as a functional group. Cl2 functional group கிடையாது, சரியா? Cl2 functional group கிடையாது. லோவர் ரேங்க்னால பிரச்சனை இல்லை. டே, இது டபுள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டு. இங்கே தானே ஆல்கோஹால் இருக்குது, இங்கே தானே எத்தனால் ஆல்கோஹால் இருக்குது. எத்தனால் தானே ஆன்சர், ரைட்டா? ஆமாடா, கேமரா பயமாக இருக்குது எனக்கு. அது வந்து ஒரு 3-4 days அப்படி தான் இருக்குது. ஜாயின் பண்ண ஆசை இருக்குது, ஜாயின் பண்ண முடியல. ஏன் ஜாயின் பண்ண முடியல? ட்ரை பண்ணுங்கள். பயமாக இருக்கா? ஏன் பயமாக இருக்குது? பேய் படம் மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி தான், அப்போ தான் அப்பப்போ மாறிடுது. இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறப்பெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. த ஐசோமர் ஆஃப் எத்தனால். எத்தனாலோட ஐசோமர், ஆல்கோஹாலோட ஐசோமர் என்னன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா? ஆல்கோஹாலோட ஐசோமர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆல்கோஹாலோட ஐசோமர் என்ன அப்படின்னு, ஆல்கோஹாலுக்கு எந்த ஐசோமர் யூஸ் பண்ணணும், ஆல்கோஹாலுக்கு எந்த ஐசோமர் அப்படின்னு. ஆல்கோஹாலில் OH இருக்கும். ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா வெறும் O மட்டும் இருக்கும். ஒரே ஒரு O மட்டும் இருக்கிறது என்னது? இட் இஸ் கோயிங் டு பி ஈத்தர், டைமெத்தில் ஈத்தர். டே, ஆர்கானிக் கூட நல்லா படிச்சிருக்கீங்களா? சூப்பர், குட், வெரி குட், வெரி குட். என்ன ஸ்வேதாவை யாருமே டச் பண்ண முடியல போலயே, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்களே. என்ன ஸ்வேதா, குட். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வேறு என்னென்னலாம் பேர் இருக்குன்னு கவனமாக பாருங்கள். என்னென்ன? நோ பாண்ட் ரெசனன்ஸா, பேக்கர் நைட்டன் எஃபெக்ட், போத் A and B, நன் ஆஃப் திஸ். என்னவா இருக்க போகுது இதில்? ஓகே, ரைட்டு. A and B, பேக்கர் நைட்டன் எஃபெக்ட்னால அதுதான். நோ பாண்ட் ரெசனன்ஸ்னால தான். போத் A and B தான் ஆன்சர், ரைட்டா? தட் இஸ் போத் A and B ஆன்சர், ரெண்டுமே ஒன்று தான். ரைட். நெக்ஸ்ட் அடுத்து இப்போ தான் சொன்னேன், என்னடா ஸ்வேதாவை யாருமே பண்ண முடியலையா, யாருமே வந்து அவங்கக்கிட்ட போட்டி போட முடியலன்னு சுஜிதா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க ஸ்வேதாவை. என்ன? ஓகே, ஸ்வேதா விட்டுறாதீங்க. டூ இட். ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஹோமோலிட்டிக் ஃபிஷன்னா என்ன அப்படின்னு. ஹோமோலிட்டிக் ஃபிஷன்னா என்னென்னு பாருங்கள். ஹோமோலிட்டிக் ஃபிஷன், சரியா? PDF ஓப்பன் பண்ண முடியல, வெயிட் பண்ண. குவிஸை முடிச்சுட்டு PDF எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். PDFல என்னென்ன இருக்குன்னு இங்கே லைவ்லேயே காட்டுறேன். யூ ஜஸ்ட் செக் எவ்ரிதிங். கொஞ்சம் வெயிட் பண்ண, முதல்ல லைவ் குவிஸ் முடியட்டும். குவிஸ் முடியட்டும், நம்ம எல்லாமே பார்க்கலாம், சரியா? எலக்ட்ரோஃபைலா, நியூக்ளியோஃபைலா, கார்போகேட்டனா, ஃப்ரீ ரேடிக்கலா? ஹோமோலிட்டிக் ஃபிஷன்னா ஒரே மாதிரி பிரேக் ஆகுறாங்க. ஒரே மாதிரி பிரேக் ஆனாங்கன்னா இட் இஸ் என்னது? இட் இஸ் கொடுக்க போகுது. கேமரா அப்பப்போ கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆகும், அதை நினச்சி பயப்படாத. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். ஸ்ட்ரக் ஆகிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், ரைட்டா? ஸ்ட்ரக் ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரோஸ் வாங்க, லேட்டானா பரவாயில்ல, கவனிங்க. இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் கார்போகேட்டன். கார்போகேட்டனோட ஜாமெட்ரிக்கல் ஷேப் என்ன, சரியா? கார்போகேட்டனோட ஜாமெட்ரிக்கல் ஷேப் என்ன அப்படின்னு. ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் கார்போகேட்டன் லீனியராக இருக்குமா? லீனியரா அல்லது டெட்ராஹைட்ரல், நம்மளோட ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரியா? பிளேனாரா இல்லை பிரமிடலா? ஈஸி கொஷின். கவனமாக கவனிங்க, இது ஈஸி கொஷின்.
ஈஸியான கொஷின் சரியா? என்ன ஆன்சர்? டெட்ராஹைட்ரலா? கார்போகேட்டான்னா sp2 தானே. sp2 என்னது? இட் இஸ் பிளேனார், ட்ரைகோனல் பிளேனார். கீழே இருக்கிற அப்படியே பிளேன் மாதிரி படுத்து கிடக்கும்ல, ட்ரையாங்கிள் மாதிரி அப்படியே படுத்து கிடக்கும்ல 120. இட் இஸ் பிளேனார், பிரமிடல் கிடையாது. 3 பேர் இருக்கப்ப படுத்து கிடப்பாங்க ரைட்டாக, ட்ரையாங்கிள் மாதிரி. அதுதான் விஷயம். ஸோ மகாலட்சுமி, கருணிகா, தாரணி குமரன், ஜீவிகா, ஜுடித், டிடி, புவிப்ரியா, சசிகண்ணன். கீப் கமிங். குட். cis to butane and trans to butane. cis to butane என்ன, trans to butane என்னது அப்படின்னு படிக்காமே ஆன்சர் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது, ஒவ்வொன்றும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சொன்னதை கேட்டதுனால வர்றது தான் இது எல்லாமே. அப்போ கிளாஸ் கவனிக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாரு. எங்கேயாவது ஒரு தடவை ஞாபகம் வரும். ஆனால் கிளாஸ் கவனிக்கிறது மட்டும் பத்தாது, கொஞ்சம் ரிவைஸும் பண்ணணும். மாட்டினியா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கிடையாது. இதுக்கு என்ன ஆன்சரு? கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்னது? பார்த்தியா, கேமரா படுத்துருச்சு. இந்த வரேன். கேமரா படுத்துருச்சா? வெயிட் பண்ணி கேமரா ரிமூவ் பண்ணிவிட்டு வரேன். அப்பப்போ கேமரா அப்படி தான் ஆகும், நீ ஒரி பண்ணாத. ஆடியோ உனக்கு கேட்கும். ஆடியோ கேட்குறதுல ஆடியோ வெயிட் பண்ணிகிட்டே இரு. நான் ஆடியோ கனெக்ட் பண்ணுறேன். நம்ம கேமரா கொஞ்சம் வேலையை காமிப்பான் அப்பப்போ. அவனுக்கு கொஞ்சம் சரி பண்ணி, அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கோவமாக இருக்கான் போல். வந்துட்டான். அவனை ரொம்ப நாளாக நான் கவனிக்கவே இல்லையா, அதான் அப்படி கோவமாக இருக்கான். அவனை கொஞ்ச நாளாக கவனிக்காமல் விட்டுட்டேன், அதனால அப்படி கோவமாகிட்டான். ஓகேவா, ரைட். ஸோ கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம்னா கரெக்ட் ரைட்டா. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமில் 2 டைப் இருக்குது. அதாவது என்னது? ஸ்ட்ரக்சரல், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் 2 இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ன்றது ஜென்ரல் கேட்டகரி. அதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா ஸ்டீரியோ ஐசோமர், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸ்டீரியோக்கு இல்லை, மாற்றி சொல்லணும். ஸ்டீரியோ ஐசோமெரிசமில் தான் ஸ்ட்ரக்சரல், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷனல் இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறப்போகுது ரைட்டா. சிஸ் அண்ட் டிரான்ஸ்ன்றதில் மொத்தமாக எதுவும் மாறப்போகுது, ஜஸ்ட் பொசிஷன் மட்டும் ஃப்ளிப் ஆக போகுது. பொசிஷன் மட்டும் ஃப்ளிப் ஆகுது, அதனால இட் இஸ் கோயிங் டு பி கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். இப்போ ஓகேவா? ரைட். ஓகே, பெய்டில் கேட்குதா? இதில் ஆடியோ வருது, இதில் ஆடியோ வருதா? நவ் இட் இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். சரியா? ஏவி ஓகே, ரைட். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. Which one of the following is non-aromatic? யார் non-aromatic அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் non-aromatic? aromatic கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? non-aromatic பாரு, சைக்ளோபியூட்டாடையின், பென்சன், நாப்தலின். ஆர்கானிக் நல்லா படித்தேன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இவன் எல்லாம் பார்த்துருக்கேன். இவன் எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? அரோமேட்டிக். இது ஒரு பென்சன் ரிங் இருக்கும், இதில் 2, இதில் 3 பென்சன் ரிங் இருக்கும். சரியா? ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இன்னும் ஒரு 4 கொஷின் தான் இருக்குது, கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். CX bond is strongest in. கார்பன் எந்த ஹாலஜனோட இருக்கப்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கார்பன் எந்த ஹாலஜனோட இருக்கப்ப
ஸ்ட்ராங்கான பாண்டை ஏற்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோட? சி ஃப்ளூரின் தானே. ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ அவங்க கூட இருக்கப்போ தான் இந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க கூட இருக்கப்போ தான் பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. சரியா? ரைட். Freon 12 is manufactured from the tetrachloromethane by naming reaction. Naming reaction என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். Naming reaction. Very good ரா, பரவாயில்ல, good. Schwarz reaction. Schwarz is the correct answer. Schwarz reaction. Next. Schwarz தான். நேமிங் ரியாக்ஷனில் அதில் என்ன டவுட்டு? ஸ்வாட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு த ரா மெட்டீரியல் ஃபார் ராஸ்டிக் ப்ராசஸ். ராஸ்டிக் ப்ராசஸ் ரைட்டா? ராஸ்டிங் ப்ராசஸோட ரா மெட்டீரியல் என்ன? ராஸ்டிக் ப்ராசஸ் என்ன? குளோரோபென்சினா, ஃபீனாலா, பென்சினா, அனிசோலா? யாரை எடுத்துக்குவோம் நம்ம? யாரை எடுத்து அதுக்கப்புறம் ராஸ்டிக் ப்ராசஸ் பண்ணுவோம்? இதெல்லாம் ஆன்சர் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த லைவோட அதாவது குவிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ வந்து நேமிங் ரியாக்ஷன் கொஷின் அட்டன் பண்ணு, ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். பென்சன் இஸ் தி ஆன்சர். நேமிங் ரியாக்ஷனை பார்த்தேன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், புரிஞ்சிடலாம். ரைட்டா? ஓகே நிமல், ஐ ஜஸ்ட் ஷேர் இட் இன் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஹீமோக்ளோபின் ஆஃப் பிளட் ஃபார்ம்ஸ் சைக்ளோஆக்சி ஹீமோக்ளோபின் வித். ஞாபகம் இருக்கா? நம்ம பிளட்டில் சைக்ளோஆக்சி ஹீமோக்ளோபின் கலந்துரும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு படத்தை வேறு எக்ஸாம்பிள் சொன்னேன். சிவகார்த்திகேயன் நடித்த படம் ஒன்று வேறு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அது வேறு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். சரியா? கார்பன் டை ஆக்சைடு, டெட்ராக்ளோரைட், கார்பன் மோனாக்சைடு. சரியா? இதுக்கு பதில் வேறு யாரோ சொன்னாங்க. இந்த என்னது ஹார்ட் பீட் சீரீஸில் யாரோ ஒருத்தனை வேறு இதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னா சொல்லி படிச்சிருந்தாங்க. CO கார்பன் மோனாக்சைடு. சரியா? ரைட். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரியா? லாஸ்ட் கொஷின் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. த pH ஆஃப் நார்மல் ரெயின் வாட்டரோட pH எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? ஓகே. ரெயின் வாட்டரோட pH என்னவாக இருக்கும்? 6.5, 7.5, 5.6, 4.6. சரியா? என்னவாக இருக்கும்? நம்மளை நிறைய பேர் வாட்டர் அப்படிங்கிறனால 7 பக்கத்தில் இருக்க ஆன்சர் எழுதுவோம். எனக்கு தெரியும், அதான் பண்ணுவேன்னு. ஆன்சர் என்னது? 5.6. ரெயின் வாட்டர் ஆல்வேஸ் ஹேவிங் அ ஆசிட் கண்டென்ட்டோட தான் இருக்க போகுது. சரியா? 5.6. See the final leaderboard. சுஜிதா, ஸ்வேதா, அதுக்கப்புறம் ஜென்சி. குட். சுஜிதா பர் 35க்கு கிட்டத்தட்ட 28 கொஷின் ரைட் வாங்கியிருக்காங்க. இவங்க ஸ்வேதா 27 கொஷின், அதுக்கப்புறம் ஜென்சி 20 கொஷின். சுஜிதா அண்ட் ஸ்வேதா டூயிங் குட். நிறைய கொஷின் ரைட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏர் பொல்யூஷன் டாபிக்ஸ் செமினார் எடுத்தீங்களா? ஓகே ரைட். வாட் இஸ் யர் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரேங்க் என்ன? வேறு ரேங்க்கை போடுங்க. வாட் இஸ் யர் ரேங்க்? ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ரேங்க் என்னன்னு சொல்லுங்கள். ரேங்க் என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த பிடிஎஃப் ஏதோ வரலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சரியா? இதை நான் மாற்ற சொல்லிட்டேனே. இது ஆக்சுவலாக இப்போ இந்த லைவ் தானே போயிட்டுருக்கு நம்மளோடது. இதுதானே நம்ம லைவ். இப்போ நம்ம லைவ் தான். நம்ம லைவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க பாரு. ஆக்சுவலாக
ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் வீடியோவும் இருக்கா. ஸோ ஸ்டடி பிளான் வீடியோ கிளிக் பண்ணால் தான் வரும். இப்போ நான் வேறு ஐடியில் இருக்கனால என்னோடதில் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த ஸ்டடி பிளானில் என்னென்ன இருக்க போகுது, திஸ் இஸ் த ஸ்டடி பிளான் வீடியோ. இதுதான் இந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் கிளிக் பண்ணோன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கொஷின் தான் அட்டாச் ஆகிருக்கா, 5 மார்க்கு. அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன் வந்துடும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்துடும். ஓகே, இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்கு. நீ இந்த டாப் 100 கொஷின்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம். டாப் 100 கொஷின்ஸை படிச்சுட்டு இருக்கப்போ உனக்கு அதுக்குள்ளே வந்து ரைட்டாக டாப் 100 கொஷின்ஸ் எல்லாம் நீ படிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே அந்த கொஷினை நான் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன், அதை அட்டாச் பண்ணிடலாம். சரியா, பிடிஎஃப் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி இப்போயே படிக்க ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி ஃபார் த நேமிங் ரியாக்ஷன்? எஸ், கண்டிப்பாக உன்னோட கொஷின் பேப்பரில் நேமிங் ரியாக்ஷன் இருக்க போகுது. சரியா, நேமிங் ரியாக்ஷன் இருக்க போது. ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய நேமிங் ரியாக்ஷன் பார்த்துருப்பேன். இல்லைனாலும் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே, ரைட், சூப்பர், குட். ஸோ இந்த 100 கொஷினை பார்த்துக்கோ. நாளைக்கு காலையிலாம் இதில் இருக்கிறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம். நாளைக்கு சாயங்காலமும் இதில் இருக்க பேலன்ஸை நான் சொல்லிக் கொடுத்துறேன். இதில் இருக்க எல்லாத்தையும் நானே சொல்லிக் கொடுத்துறேன். சரியா, இதில் என்ன பேஜ் நம்பர் அப்படின்லாம் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அஸ் பேஜ் நம்பர்லாம் கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் இந்த 100 கொஷினையாவது படிச்சிருப்போம். இந்த 100 கொஷினையாவது இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நாளைக்கு காலையில் நாளைக்கு நைட்டுக்குள்ளே 100 கொஷினையாவது படி. சார் 100 கொஷினை படித்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி உங்கள் எல்லாத்துக்கும் மைண்ட்லேயும் வரும். 100 கொஷினை படிச்சுட்டு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரியா, யூ கேன் கெட் அ குட் ஸ்கோர். ஒரு நல்ல ஸ்கோர் உன்னால் கண்டிப்பாக வாங்க முடியும். சரியா, நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த டாபிக். சரியா, நம்ம உள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஸோ ஒரு தடவை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் நீட் ஜேஇ படிக்கணும்னு ஆசை, ஒரு சிலலாம் இப்போ நீட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நீட் ஜேஇ பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக நீ என்னோட வேதாந்து சென்டர் ஒரு தடவை ரீச் பண்ணி பாரு. அங்கே உனக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது எல்லாமே சரியா, ரைட். அசால்ட்டாக சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் பிடிஎஃப் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அட்டாச் பண்ணி அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோ. எஸ், என்னது அசால்ட்டாக சொல்கிறேன் நான்? 100 கொஷினை படிக்கிறதா? 100 கொஷின் அப்போ நீ படிக்காத. நான் என்ன சொல்கிறேன், 100 கொஷின் அப்போ ஏன் கூட படி. நான் 100 கொஷின் நான் சொல்லி கொடுத்துட்றேன், நீ ஏன் கூட 100 கொஷின் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ரைட்டா, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் ஒரு 50 கொஷின் 2 மணி நேரத்தில் 40லேருந்து 50 கொஷின் சொல்லிக் கொடு. நாளைக்கு நைட்டு திருப்பி கொஞ்சம் கொஷின். நீ ரெடியா? மிச்ச நேரம் பூரா நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறியா? நான் கேட்குறது உங்ககிட்ட சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். என் கூட ஸ்பெண்ட் பண்ணால் உனக்கு நிறைய சொல்லித்தரேங்கிறேன். அப்புறம் என்னடா மீதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது? அப்போ நீ பாட்டுக்கு உட்காந்துனீங்கன்னா என்ன பண்ணலாம்? யூ கேன் ஜஸ்ட் டூ யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன். நீயா ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்ல, பண்ணுங்கள். சரியா, ஸோ இந்த டைம் மட்டும் என் கூட இரு. ஐ வில் ஜஸ்ட் மேக் யூ டு கம்ப்ளீட் தர் 100 கொஷின். அந்த 100 கொஷினில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். சரியா, மித்த நேரம் நீ என்ன பண்ணு, ஒரு பக்கம் 100 கொஷின், ஒரு பக்கம் நேமிங் ரியாக்ஷனு, கம்பல்சரி ப்ராப்ளம். நம்மளுக்கு இருக்கிறது ஷார்ட் டைம். யூஸ்வலாக 2 நாள் 3 நாள் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டாப்பிக்காக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஷார்ட் டைம், அதனால் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்மியான டைமில் ஸ்மார்ட்டாக படிக்க முடியுமோ அப்படி ஸ்மார்ட்டாக படிக்கணும். அதனால தான் நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த நேமிங் ரியாக்ஷன். கடன்னு ஆரம்பித்து போயிட்டே இருக்கலாம். வாங்க, எங்கேயுமே ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ரைட், இப்போ ஆரம்பிக்கிறது தான் வண்டி. கிட்டத்தட்ட மணி எத்தனை? 7:25 ஆகுது. ரைட்டா, மணி இப்போ எத்தனை? 7:25 அப்ராக்சிமேட்டாக. we will stop at 8:30. நெக்ஸ்ட்டு 1 hour கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக படிக்க போகிறோம். 1 hour நான் ஸ்டாப் ட்ரெயினை நம்ம என்ன பண்ண போகிறோம்? போக போகிறோம். ரெடியா? ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் தட் 1 hour? நெக்ஸ்ட் 1 hour 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம், ஜஸ்ட் 1 hour ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? ஓகே, வுட்ஸ் ரியாக்ஷன். நான் சொல்கிற கம்பல்சரி ப்ராப்ளம் எக்ஸாமுக்கு வருதா? படிங்க, கண்டிப்பாக வரும் இந்த தடவை. வுட்ஸ் ரியாக்ஷன்னாலே இது எப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ரைட்டா, வெறும் நேமிங் ரியாக்ஷனோடையே வேறு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ரைட்டா, வுட்ஸ் ரியாக்ஷனோட சைடில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆல்கேன். ரைட்டா, ப்ரிப்பேர் ஆல்கேன் ஃப்ரம் ஹாலோ ஆல்கேன். ஹாலோ ஆல்கேன்லேருந்து எப்படி ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்றது கேட்பாங்க. சரியா, இதெல்லாம் வேறு கொஷின். ஒரே ஆன்சருக்கு பலவிதமான கொஷின்ஸ் இருக்கும்ல, அந்த டைப் தான் இது. இப்போ என்னது? ஃபஸ்ட்டு ஹாலோ ஆல்கேன். எந்த இது வேணால் எடுத்துக்கலாம். ரைட்டா,
ஊட்ஸ் ரியாக்ஷனுக்கு நான் இந்த ரியாக்டன்ட் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. நீ எதை வேணால் எடுத்துக்கலாம், எந்த விதமான ரியாக்டண்ட்டை வேணால் எடுத்துக்கலாம். CH3Cl ப்ளஸ் சோடியம், ரைட்டா, சோடியம் வித் ட்ரை ஈத்தர், Na வித் ட்ரை ஈத்தர், ரைட்டா. ட்ரை ஈத்தருங்கிறது போடலை அப்படின்னா தப்பாகிடும், ரைட்டா. ட்ரை ஈத்தர், கண்டிப்பாக ட்ரை ஈத்தர் போட்டே வேணும். சோடியம் வித் ட்ரை ஈத்தர், சோடியம் வித் ட்ரை ஈத்தர் என்ன ஆகும்ப்பா இது? வாட் வில் ஹேப்பன்? சோடியம் வித் ட்ரை ஈத்தர் போடுறப்ப இது ரைட்டா என்ன பண்ணணும்? 2 moles எடுத்துக்கணும். we have to take 2 moles. அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க, இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது? இந்த நான் வந்து என்ன பண்ணுறேன், I just do the shading process, ரைட்டா. நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அப்படியே ஷேட் பண்ணி காமிச்சேன். யார் யாரோட போவாங்களோ அவங்கள ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுறேன். இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, இவங்க கூட சேர்ந்துக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ CH3 ப்ளஸ் 2 NaCl, கிளியரா? 2 NaCl, கிளியரா? ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான், ரைட்டா. தட்ஸ் இட் 2 moles, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் பேர் எழுத சொன்னாங்க அப்படின்னா பேர் எழுதிட்டா பெட்டர், ரைட்டா. இல்லைனா 1/2 மார்க் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் குறைச்சிடுவாங்க. மெத்தில் குளோரைடு, இதுக்கெல்லாம் பேர் எழுத தேவை. இது என்னது ஈத்தேன். ஓகே, அடுத்த ஒரு கிரியேட்டிவ் கொஷின்ஸ். ஊட்ஸ் ரியாக்ஷன் இவ்வளோ நேரம் பண்ணோம், உங்கள் எல்லாருக்கும் ஊட்ஸ் ரியாக்ஷனை பற்றி நல்லா கிளியராக தெரியும். இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அல்லது 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஊட்ஸ் ரியாக்ஷன் இஸ் பெஸ்ட் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேஷ் ஆல்கேன். ஊட்ஸ் ரியாக்ஷன் வந்து எந்த மெத்தடை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஊட்ஸ் ரியாக்ஷன் வந்து எந்த விதமான எந்த ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ண பெஸ்ட் மெத்தட். ஊட்ஸ் ரியாக்ஷன் இஸ் பெஸ்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈவன் ஆல்கேன், ரைட்டா. ஈவன் நம்பர் ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஊட்ஸ் ரியாக்ஷன் பெஸ்ட்டு, சரியா. இங்கே பாரு ஈத்தேன் வந்திருக்கா. நீங்கள் அடுத்து இங்கே வந்து ப்ரொப்பைன் எடுத்துருக்கீங்க. ப்ரொப்பைன் என்னது? மீத் ப்ரோப்பு, 3 கார்பன் இருக்கிறது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்னதுங்க 6 கார்பன் வரப்போகுது, ரைட்டா. ஏன்னா அப்படியே டபுள் ஆகும். இங்கே என்ன இருக்கோ 2 times நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது அப்படியே டபுள் ஆக போகுது. அப்போ எந்த நம்பரை டபுள் பண்ணாலும் த ஆன்சர் வில் பி ஈவன் நம்பர். அப்போ ஊட்ஸ் ரியாக்ஷன் இஸ் பெஸ்ட் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈவன் ஆல்கீன். ஈவன் நம்பரில் இருக்கக்கூடிய ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. அப்போ அடுத்த கொஸ்டின் நீ கேட்கணும் என்கிட்ட, சார் அப்போ ஆட் நம்பர் ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ண பெஸ்ட் மெத்தட் யார்? விச் மெத்தட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஆட் நம்பர் ஆல்கேன்? சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆட் நம்பர் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் மெத்தட்? நான் வேணா ஆப்ஷன் கொடுக்குறது ஊட்ஸு, கோல்ஸு, கோரி ஹவுஸு, அதுக்கப்புறம் கிரினாட் ரியேஜென்ட், ரைட்டா. ஊட்ஸு, கோரி ஹவுஸு, கோல்ஸு, கிரினாட் ரியேஜென்ட். கோரி ஹவுஸ், இட் இஸ் கோரி ஹவுஸ், வெரி குட் ரோஸ். கோரி ஹவுஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கோல்பும் ஈவன் நம்பர் தான் வரும். கோரி ஹவுஸில் ஆடும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஈவனும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கோரி ஹவுஸ் இஸ் பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆல்கேன், ஸ்பெஷலி ஆட் நம்பர் ஆஃப் ஆல்கேன். ஆனால் ஊட்ஸில் வெறும் ஈவன் நம்பர் ஆல்கேன் மட்டும்தான் வரும். அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, ரைட். அடுத்து பார்க்கலாம், சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஊட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஃபிட்டிக் ரியாக்ஷன் என்னது? அரீன்ஸ் அல்லது என்ன சொல்லலாம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபிட்டிக் ரியாக்ஷனை நம்ம எழுத போகிறோம், ரைட்டா. ஃபிட்டிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹாலோ அரீன்ஸ். பென்சின் எடுத்துக்கலாமா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பென்சின். 2 times பென்சின் வித் 2 times சோடியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சோடியம் யாரோ ஒருத்தவங்களோட ரியாக்ட் பண்ண போதில்ல, அந்த ஒரு காரணத்துக்காக, ரைட்டா. சோடியம் யாரோ ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ண போதில்ல, அதுக்காக என்ன சோடியம் எடுத்துக்கணும்? ஹாலோ அரீன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் வரைஞ்சிருக்கிறது வெறும் அரீன் தான். அப்போ ஹாலோ அரீன்னா என்னதுப்பா? சிஎல்லோடு எடுத்துக்கணும், ரைட்டா. குளோரினோட ஹாலஜனோடு எடுத்துக்கணும், சரியா. கிவ்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளோரின் வில் கோ வித் Na. குளோரின் என்ன ஆக போகுது? Na-வோட ரியாக்ட் பண்ணி வெளியே போயிடும். குளோரின் என்ன ஆகிடும்? Na-வோட ரியாக்ட் பண்ணி வெளியே போயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது எனக்கு? பென்சன் 2 times ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணி, ரைட்டா. பை அரேல்னு சொல்லுவாங்க, பை அரேல் அல்லது பை ஃபினைல். இது பேர் என்னது? பை அரேல் அல்லது பை ஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. NaCl 2 times NaCl, பை ஃபினைல், பை அரேல், ரைட்டா.
படிக்காமே 90 எடுத்துட்டிங்களா? வெரி குட் வெரி குட். இந்த தடவை படித்து என்ன பண்ணுங்கள், 90க்கு மேலே எடுத்துருங்க. சரியா? ஹாலோ அரேன் சோடியம் வித் ட்ரை ஈத்தர், இட் இஸ் கோயிங் டு கிவ் பை அரேன் அல்லது பை ஃபினைல். செகண்ட் மிட்டமை விட ஹாஃப் இயர்லி இஸ் லிட்டில் பட் டஃபர், கொஞ்சம் கவனமாக நம்ம டீல் பண்ணணும். ரைட்டா? வூட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன், வூட்ஸும் ஃபிட்டிக்கும். அப்போ ஹாலோ ஆல்கேன் ப்ளஸ் ஹாலோ அரின், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம், ஒன்றா சேர்க்க போகிறோம். ரைட்டா? ஆல்கேன் அண்ட் அரினை ஒன்றா சேர்க்க போகிறோம். வெரி குட். சரியா? ஸோ ஹாலோ ஆல்கேன் என்னது, மெத்தில் எடுத்துக்கலாமா, CH3Cl. ரைட்டா? மெத்தில் CH3Cl. ஓகே, CH3Cl மிக்சிங் ப்ளஸ் 2Na ப்ளஸ் Cl வித் பென்சன் ரிங்கு. என்ன பண்ண போகுது, ட்ரை ஈத்தர் போடலை அப்படின்னா அது தப்புப்பா. ட்ரை ஈத்தர் வேணும். ட்ரை ஈத்தர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரை ஈத்தர் யார் யாரெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க? ஸோ இந்த குளோரின் இவங்க எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஜாயின் டுகெதர். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும், யார் ரெண்டு பேர், இந்த பாயிண்ட்டும் இந்த CH3 என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஜாயின் டுகெதர். எப்படி வரையலாமா, அதோட அவுட்புட் வரையலாமா பாருங்கள். CH3 இதோட பேர் என்னப்பா, யாராவது இதோட பேர் மட்டும் சொல்ல முடியுமா எனக்கு? வாட் இஸ் த ப்ராடக்ட் நேம்? நேம் ஆஃப் த ப்ராடக்ட் என்னது? நேம் ஆஃப் த ப்ராடக்ட் என்னது? நேம் ஆஃப் த ப்ராடக்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்? வெரி குட். நான் திரும்புறதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்துருச்சு. இட் இஸ் டொலுவின். இது பேர் என்னது? டொலுவின். வெரி குட் வெரி குட். டொலுவின் ஆன்சர் டொலுவின். வெரி குட்ரா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட். நெக்ஸ்ட் கோல்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். இப்போ கோல் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் வரப்போ நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய ஒன் வேர்டு, நிறைய விஷயங்கள் நோட் பண்ணணும். தெரியும்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? கவனிங்க. ஸோ அப்போ கோல்ஸ் எலக்ட்ரோலிசிஸை பொறுத்த வரைக்கும், அல்லது இதுக்கு பேர் என்னது, டீகார்பாக்சிலேஷன் மெத்தட் அல்லது டைமரைசேஷன் கூட சொல்லுவாங்க. சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ டைரெக்டாக கோல்புன்னு கொடுக்காம உனக்கு வேறு மாதிரி கொடுத்தாலும் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், CH3COONA ப்ளஸ் வாட்டரோட ரியாக்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், இதை OHHன்னு எழுதிக்கிறேன். அதுவும் 2 டைம்ஸ், இவங்களையும் 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். நம்ம 2 டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இப்படி கீழே எழுதிக்கிறேன். சரி, எக்ஸாமில் இப்படி கீழே எழுதிக்கலாமா? தாராளமாக எழுதிக்கோ, பிரச்சனையே கிடையாது. யாரும் உன்னை ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ரைட்டா? ரைட், கீழே எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இல்லை உங்கள் மேம்லாம் உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க, உனக்கு பயமாக இருக்குன்னா நீ டேரெக்டாக இப்படி எழுதிக்கோ. அப்போ நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. C ப்ளஸ் 2H2Oன்னு எழுதிடு, ப்ராப்ளமே கிடையாது. 2H2O. அப்போ இதோட அவுட்புட் என்ன வரப்போகுது, இதில் அவனுக்கு புரியறதுக்காக பண்ணேன். ஸோ உங்கள் ஸ்கூலில் கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்போ CH3 இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. COவோட ஒன்றா சேரப்போகுது. அதுக்கப்புறம் NA யாரை கூட சேரப்போகுது, NA வந்து OHோட சேர்ந்துடும். NA வில் கோ வித் NaOH. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இவங்க எல்லாத்தையும் அப்படியே செட்டாக நீ என்ன பண்ண போகிற, ஒன்றா சேர்த்து எழுதுனா ஆன்சர் முடிஞ்சு. இவங்க எல்லாத்தையும் செட்டாக ஆன்சர் எழுதுனா முடிஞ்சிச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது, ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி CH3. சரி, இது கரெக்டாக இப்படி தான் எழுதணுமா? ஏன் நான் வந்து CH3ன்னு எழுதக்கூடாதா, ஆர் C2H6ன்னு எழுதக்கூடாதா? எழுதலாம். ஆனால் யூ கேனாட் ரைட் இட் அஸ் CH3 ட்வைஸ். இப்படி கூட எழுதலாம். ஆனால் முன்னாடி 2 போட்டு எழுதக்கூடாது. 2 டைம்ஸ் CH3ன்னு எழுதக்கூடாது. இப்படி எழுதுனீங்கன்னா அது தப்பு, இப்படி எழுதுனா அது தப்பு. சரி, இந்த மாதிரி மட்டும் எழுதக்கூடாது. வேறு எந்த ஃபார்மேட்டில் வேணால் நீ என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? ரைட். ப்ளஸ் இதோட அடுத்து என்ன இருக்குது, அப்படியே வரிசை எழுதுங்க. ஆர்டர் மாற்றி எழுதுறாத, ஆனோட் கேத்தோடு தப்பாயிடும். 2CO2 ப்ளஸ் NaOH ப்ளஸ் H2 கேஸ் வெளியே போகுது. இவங்க யார், these are called ஆனோட். இது என்னதுப்பா, திஸ் இஸ் ஆனோடு. ஃபஸ்ட்டு வருதுல ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், ஆனோடு. அதுக்கப்புறம் தான் C வரும். அதனால் இதுக்கு அடுத்து என்னது, கேத்தோட். ஆனோட் கேத்தோட். சரியா? ஆனோட் கேத்தோட். கிளியரா? ஆனோட் அண்ட் கேத்தோட். ரைட்டா? டப்பாவாக வரும். வெரி குட். எஸ். சரியா? ஆனோட் அண்ட் கேத்தோட். அடுத்து போகலாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு பேர் எழுது. இதோட பேர் என்ன, இந்த காம்பவுண்டோட பேர் என்ன, சோடியம் அசிட்டேட். ரைட்டா? சோடியம் அசிட்டேட். சரியா? சோடியம் அசிட்டேட்டு. அதுக்கப்புறம் வாட்டர். இது வந்து என்னது, ஈத்தேன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின், செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் ரியாக்ஷன் அல்லது ஹைட்ரஜனேஷன் கொடுப்பாங்க, அல்லது கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் சொல்ல போகிறாங்க. எப்படி வேணால் சொல்லலாம். ரைட்டா? வி கேன் புட் எனி திங். ரைட்டா? எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். ரைட்டா? ஓகே.
ஸோ அப்போ கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் டபுள் பாண்ட் இருக்கணும் ரைட்டா, டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்டு கூட இருக்கலாம். ஸோ அப்போ டபுள் பாண்ட் ஒன்று எடுத்துக்கலாமா, CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னது யாரை H2 கொடுத்துருக்கீங்கன்னா ஹைட்ரஜனேஷன் சொன்னாங்களே, H2 ஆட் பண்ணுறோம். செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் என்னது செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் ரியாக்ஷன். அப்போ நிக்கல் வித் 298 கெல்வின் கண்டிப்பாக வந்துருக்கணும் ரைட்டா, நிக்கல் வித் 298 கெல்வின்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட். நிக்கல் வித் 298 கெல்வின் டெம்பரேச்சர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன் இல்லைனா இந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. திஸ் கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் செகண்ட் மிட்டமில் கேட்டிருந்தாங்களா, ஓகே குட். அப்போ என்னது ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி எழுதிட்டா ஆன்சர் முடிஞ்சிச்சு. CH3 CH3 அதான் என்னது செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் ரியாக்ஷன், தட்ஸ் இட். செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் அதுதான் ஈத்தேன். ஓகே, வெறும் ஹைட்ரஜனேஷன் சொன்னாங்கன்னா, வெறும் ஹைட்ரஜனேஷன் இல்லை கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன்னா யூ கேன் யூஸ் பிளாட்டினம் ஆர் பெலடியம் ஆல்சோ ரைட்டா, பிளாட்டினம் ஆர் பெலடியம் ஆல்சோ. தட் டசன்ட் ரெக்வயர்ட் எனி டெம்பரேச்சர், அதுக்கு டெம்பரேச்சர் எதுவும் தேவை கிடையாது சரியா. இவ்வளோ தான் நேமிங் ரியாக்ஷன் எல்லாம். நீ என்ன நினச்ச, கஷ்டம்னு நினச்சியா, இவ்வளோ தான், ஈஸி தான் சரியா. ஸோ செபேட்டியர் சென்டென்ஸ்னால் இது எழுதணும் ரைட்டா, ஆல்கீன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் செபேட்டியர் சென்டென்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க, அப்போ உனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கணும். ஒரு ஈத்தீனோட நம்ம ஆட் பண்ணணும், ஈத்தேனோட ஆட் பண்ணணும். யார் வந்து என்ன அப்படின்னா ரியாக்டன்ட், யார் ப்ராடக்ட்டுங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா போதும் சரியா. ஓகே, வாங்க ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலேஷன் ரைட்டா, ஃப்ரீடல் கிராஃப்ட் alkylation reaction, Friedel-Crafts alkylation reaction ரைட்டா, Friedel-Crafts alkylation. இது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் டே, இந்த PDF தானே கேட்குறீங்க, இந்த PDF ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதில் இருக்க பாரு இந்த கொஷின், இந்த கீழே ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, அதில் ஆல்ரெடி இந்த நேமிங் ரியாக்ஷன் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம எழுதின ரியாக்ஷன் இருக்குது, அதை நான் கொடுத்துட்டேன். அதனால் எழுதுனது இருக்குது ஏற்கனவே, ஊட்ஸ் ரியாக்ஷன்லாம் எழுதுனது PDF கொடுத்துட்டேன். ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்த கிளாஸ் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸில் இருக்கிறத எழுதி முடிச்சிட்டேன். இங்கே பாரு அதே மாதிரி கொஞ்சம் கூட மறாமல் அப்படியே எழுதியிருக்கேன் ரைட்டு. இதெல்லாம் உன்னோட கொஷின் கொஞ்சம் அடிஷ்னலாக கேட்டிருப்பேன், அதனால் அது இருந்திருக்கும். மித்தபடி அதே தான். ஸோ யார் யார் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் டேக் தட், ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து இதை லிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது ஆல்ரெடி, அதனால் லிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறத கொடுத்துருக்கேன். யூஸ் தட், அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கும் சரியா. ப்ராப்ளம் எப்படி இன்னும் ஒரு மணி நேரம் 9 மணி ஆகிடும், ப்ராப்ளம் பார்க்க 9 மணி ஆகிடும். பாபா கடகடன்னு பார்த்துடலாம். Friedel-Crafts alkylation reaction, Friedel-Crafts alkylation reactionல பென்சன் ரைட்டா, அல்கலைசேஷனுங்கிறது Friedel-Crafts எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பென்சனில் ரைட்டா, பென்சனில் சரியா. பென்சினோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேர் என்னது அல்கலைசேஷன் ரைட்டா, அல்கைல் குரூப்பை ஆட் பண்ண போகிறோம். பென்சினோட அல்கைல் குரூப்பை ஆட் பண்ண போகிறோம் ரைட்டா, பென்சினோட அல்கைல் குரூப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரைட்டா, அல்கைல் குரூப் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன அல்கைல் குரூப் RX, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம CH3I எழுதிக்கலாம், CH3Cl எழுதிக்கலாம், CH3Cl. ப்ரெசன்ஸ் ஆஃப் எப்பா நீ எப்பப்பெல்லாம் உனக்கு Friedel-Craftsன்னு உன் மைண்டில் உங்ககிட்ட யாராவது Friedel-Crafts அப்படின்னு சொன்னாங்கன்னா உன் மனசில் AlCl3 ஞாபகம் வரணும். Friedel-Craftsங்கிற வார்த்தையை சொன்னாலே உன் மைண்டில் என்ன வரணும், AlCl3ன்னு வரணும் ரைட்டா. AlCl3ங்கிறது உன் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஓகே ஹரி, போயிட்டா போ ஒரு படிங்க. எங்கேயாவது போய் எதாவது படிச்சிங்கன்னா சரிதான். அப்போ என்ன பண்ணணும், ஆன்ஹைட்ரஸ் AlCl3, ஆன்ஹைட்ரஸ் AlCl3 தான் எனக்கு இதோட ஆன்சர். இன்றைக்கே எவனும் வரமாட்டேங்கிறேன், நாளைக்கெலாம் எவனும் வரவே மாட்டேன் போல. ஏன்னா நான் நாளைக்கு தான் நீ வரமாட்டேன், நாளைக்கு நான் ஒரு 1 hour அல்லது ஒரு 2 hours மட்டும் நடத்திட்டு நாளைக்கு விட்டுடலான்னு நினச்சேன். இன்றைக்கே என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன். கெமிஸ்ட்ரி அவ்வளோ பயத்தை கொடுக்குதுன்னு, கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு நம்மளை பயத்தை கொடுக்குதுன்னு அப்படி இருக்குது கரெக்டா. கெமிஸ்ட்ரி அப்படி நம்மளை போட்டு பயன்படுது. யார் யாருக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி இருந்துச்சு ரொம்ப பயமாக இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு பயப்படுறவங்க, திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ரியாக்ஷனா? ஓகே டேனிஷ், குட். வருவீங்க. ஒரு சிலருக்கு பயம் இருக்குன்னா, நிறைய பேருக்கு பயம் இருக்குன்னா, கெமிஸ்ட்ரி உள்ளே உட்காந்து வேலையை காட்டுறேன்னா பரவாயில்ல, ரைட் பயம் இருக்குது. ஓகே தருண், இன்னைக்கு 12 மணி வரைக்கும் கிளாஸ் கவனிக்க ரெடியாக இருக்காண்ணா. நோ ஃபியர் அண்ட் பிரகாஷ் ஹாரிசர். அப்புறம் எதுக்கு நான் போய் படிக்க போகிறேன், இங்கே கவனிக்க வேண்டியதானே. போய் படி சரியா, போய் படிச்சுட்டு வா.
சரியா? அதான் ரொம்ப முக்கியம், படிக்கிறது தான் முக்கியம். நீ உன் மைண்டில் ஏற்றிக்கணும். சரியா? இப்போ என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே இருக்க ஹைட்ரஜனோட இந்த சிஎல் இங்கே இருக்க ஹைட்ரஜனோட என்ன அப்படின்னா இந்த சிஎல் வெளியே போய்டும். ஏதோ மாற்றி போட்டு ஹைட்ரஜனோட CH3 வெளியே போய்டும். ஹைட்ரஜனோட சிஎல் வெளியே போய்டும். இந்த சிஎல் என்ன பண்ண போகுது, அதுக்கப்புறம் இந்த CH3 திரும்ப என்ன பண்ண போகுது, இங்கே அட்டாச் ஆக போகுது. ரைட்டா? CH3 அங்கே போய்டும், ஹைட்ரஜன் வெளியே வந்துடும். சரியா? ஓகே ரைட். கவனிங்க. ஒரு பக்கம் கேமரா பிரச்சனை பண்ணுது, ஒரு பக்கம் போர்டு பிரச்சனை பண்ணுது. என்னங்கடா இன்னைக்கு நம்ம படிக்கிற அன்றைக்கி தான் எல்லாம் பிரச்சனையும் வரும் போல். ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி மேலே CH3, இட் இஸ் கோயிங் டு பி toluene + CHCl, toluene + HCl. சரியா? toluene + HCl ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பயம் இல்லைன்னா 17 marks in my hand, so I am not fear. 17 மார்க் உங்கள் கையில் இருக்கா, பிரச்சனை இல்லை. ஓகே, பயோன்னு இல்லை, ரிவைஸ் பண்ண டைம் பார்த்தாது, அவ்வளோதான். ஓகே சரியா? ஸோ திஸ் இஸ் ஃப்ரீடல்கிராஃப்ட் அல்கலைசேஷன். இதுக்கு கீழே அப்படியே ஃப்ரீடல்கிராஃப்ட் அசைலேஷன். அசைலேஷனுக்கு அசைல் குரூப்போட ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் அசைல் குரூப்? அசைல் குரூப்போட ஃபார்முலா, அசைல் குரூப் ஃபார்முலா டக்குன்னு போட்டு பார்க்கலாம் சாட்டில். எஸ், அசைல் குரூப்போட ஃபார்முலா, அசைல் குரூப்போட ஃபார்முலா, அதுக்கு பேர் தான் பயம். என்ன கம்பல்சரி மட்டும் தந்துடுவா. கம்பல்சரி ப்ராப்ளம் நீ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ப்ராப்ளம், அது ஞாபகம் வச்சுக்கோ. அது இவ்வளோ நாள் அட்டன் பண்ண ராஜ்குமார் கூட பார்த்துருக்க மாட்டான் அந்த மாதிரி. சரியா? COCl இருக்குன்னு. ஓகே, அசைல் குரூப்ன்றது COCl. ஸோ பென்சினோட CH3COCl gives அதே anhydrous AlCl3. என்ன நடக்க போகுது, யாரோட ஜாயின் ஆக போகிறா? ஸோ அதே மாதிரி தான் CH3 என்ன அப்படின்னா இங்கே போய் ஜாயின் ஆக போகுது, அதே இடத்துல இருக்கக்கூடியது. ரைட்டா? CH3CO சேர்ந்து ஜாயின் ஆகும். ரைட்டா? CH3COCH3 ப்ளஸ் HCl. சரியா? அசைல் குரூப்பை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? 10th வரும். 10th ஆஷா மேம் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆஷா மேம் இன்றைக்கி வருவாங்க. சரியா? உங்கள் மேம் இதெல்லாம் சொல்லி தரவே இல்லையா? ஓகே. ஸ்ராவணி மேம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 12th முடிஞ்சிருச்சுல, 11th நான் தானே கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன். அப்புறம் என்ன? ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஆகா என்ன அந்த மாதிரி இருக்கு. என்ன ரைட்? நெக்ஸ்ட் இதான் அசைலேஷன். அதை பார்த்துட்டோம். இதோட பேர் என்ன? இது ஒரு கீட்டோன். அப்போ கீட்டோன்னா என்னது? திஸ் இஸ் கால்ட் அசிட்டோஃபீனோன். கீட்டோன் பேர் என்னது? அசிட்டோஃபீனோன். ரைட்டா? சைடு கேப்பில் கலாச்சிட்டார் பார்த்தியாமா என்னடி. அடுத்து கோரிக் ஹவுஸ். அப்போதே சொன்னால கோரிக் ஹவுஸ் பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் போத் ஆட் அண்ட் ஈவன் ஆல்கீன். ரைட்டா? ஆட் நம்பர் ஆல்கீனும் சரி, ஈவன் நம்பர் ஆல்கீனும் சரி, ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் நம்மளோட கோரிக் ஹவுஸ். ரைட்டா? ஓகே, கவனிங்க. வில் கோ வித் தட். நெக்ஸ்ட், ஸோ அல்கைல் ஹாலைடு ப்ளஸ் டை அல்கைல் லித்தியம் குப்ரைட். அல்கைல் ஹாலைடுனா என்னது? நம்ம எதை எடுத்துக்கலாம்? நம்ம எப்பயும் போல் மெத்தில் குரூப்பே எடுத்துக்குவோம், அதுதான் நம்மளுக்கு ஈஸி. அதுக்கப்புறம் CH3 the twice lithium Cu. என்ன பண்ண போகுது நம்மளுக்கு? ஆன்சர் என்னது? இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் டிஃப்ரெண்ட் ஆன்சர். நல்லா கவனி, வித்தியாசமான ஆன்சர் வரப்போகுது. என்னென்ன ஆன்சர்லாம் வருதுன்னு பாரு. யாரோட ஜாயின் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்கா, இதில் ஒன்று வந்து என்ன பண்ண போகுது? இங்கே இருக்கக்கூடிய இந்த CH3 அட்டாச் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த குளோரின் என்ன பண்ண போகுது? லித்தியமோட அட்டாச் ஆக போகுது. இந்த Cu மிச்சம் இருக்கக்கூடிய ரைட்டாக இந்த CH3 என்ன பண்ண போகுது? Coட அட்டாச் ஆக போகுது. அப்போ யாரோட அட்டாச் ஆகிறாங்க நான் அவனுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஈஸியாக இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம்? எழுதிடலாம். சரியா? இதை வச்சு ஈஸியாக நீ எழுதிடலாம். ரைட்டா? இங்கே பாரு, ஒரு ஸ்கூலில் லாஸ்ட் 3 லெசன் நடத்தவே இல்லையா, 13, 14, 15 நடத்தவே இல்லையா, அதுக்குள்ளே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ என்னது? CH3 யாரை சேர்க்கணும்? இன்னொரு CH3 சேர்க்க போகிறோம். சரியா? CH3 ப்ளஸ்
LiCl plus CH3Cu. சரியா? CH3Cu. இதான the answer. CH3Cu. ஸ்கூலில் செகண்ட் வால்யூமே நடத்தலையாம். அங்கே ஒருத்தர் 3 லெசன் நடத்தலைன்னு சொன்னால் ஒருத்தன் அவனோட நான் பெருசு அப்படிங்கிறான், இன்னொருத்தன் செகண்ட் வால்யூமே நடத்தலைன்னு. ரைட். பால் ஸ்கீமன் ரியாக்ஷன். இப்போ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரியாக்ஷனு. எக்ஸாமில் ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ஃப்ளூரோபென்சன்னு கேட்பாங்க. ஃப்ளூரோபென்சன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் எதுன்னு 1 வேர்டில் கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நார்மலாக ஃப்ளூரினேஷன் அல்லது ஹாலஜனேஷன் அப்படின்னு ரியாக்ஷன்லாம் இருக்கும். மீதியெல்லாம் டேரெக்டாக என்ன பண்ண ஹாலஜன்ஸை நம்ம போட்டு ஆட் பண்ணிடலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. சரியா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பால் ஸ்கீமன் ஒன்லி ஃபார் ஃப்ளூரினுக்கு மட்டும் இருக்கக்கூடியதான் பால் ஸ்கீமன். இதே இது குளோரின் புரோமின் அயோடின்லாம் ஒரே ரியாக்ஷனில் குளோரினுக்கு பதிலாக குளோரின், புரோமினுக்கு பதிலாக புரோமினுக்கு பதிலாக அயோடின் போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ளூரினுக்கு தனியான ரியாக்ஷன் வரணும். சரியா? ஃப்ளூரினுக்கு மட்டும் தனியாக. ஓகே, அந்த லெசன்லாம் பற்றி எதுவுமே தெரியாதா? சரி, ஓகே. பென்சன் டயசோனியம் குளோரைட் முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் ஸ்கீமனுக்கு பென்சன் டயசோனியம் குளோரைட். ரைட்டா? ஆமாம், இதெல்லாம் நேம் ஆமாம் சயின்டிஸ்ட் நேம் தான். அது எல்லாமே தீஸ் ஆர் ஆல் தி சயின்டிஸ்ட் நேம் who discovered that reaction. சரியா? ஸோ பென்சின் டயசோனியம் குளோரைட், பென்சின் டயசோனியம் என்ன சொல்லியிருக்கேன், N2 குளோரைடு, அப்போ Cl. அதோடு என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் வேறு சேர்த்து போடணும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? பென்சின் டயசோனியம் குளோரைடை இப்படி தான் எழுதணும். சரியா? ஓகே, ரைட். சரியா? ஓகே, ரைட். பென்சன் டைசோனியம் குளோரைடோட ஃப்ளூரோபோரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? மாட்டினியா? இப்போ சொல்லு பார்க்கலாம். யாரெல்லாம் கவனிச்சுருக்கிறது? ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? செகண்ட் மிட்டை முன்னாடியே முடிச்சிட்டாங்களா? வேறு லெவல். சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா? நான் தான் கண்டுபிடிச்சேன்னா? சரி, ஓகே. ஆமாம், ப்ளஸ் மைனஸ்லாம் போடணும். பென்சன் டைசோனியம் குளோரைடுக்கு ப்ளஸ் மைனஸ் போடு. அதுதான் உன்னோட பேப்பருக்கு கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஃப்ளூரோபோரிக் ஆசிட் ஃபார்முலா சொல்கிறா கடகடன்னு. ஃப்ளூரோபோரிக் ஆசிட் ஃபார்முலா ஒரு பையன் சொல்கிறானா பாரு. HbF4 ரைட்டா? HbF4ங்கிறது என்னது? ஃப்ளூரோபோரிக் ஆசிடோட ஃபார்முலா. சரியா? இந்த பிடிஎஃப்லாம் படித்தா 90+ எடுக்கலாமா? நீங்கள் படிங்க, கண்டிப்பாக எடுத்துடலாம். படித்தா எடுக்கலாம். அதுக்காக பேய் சிம்பல்லாம் போடாதீங்க. ரைட். இதோட ஆன்சர் என்ன வரப்போகுது? ஃப்ளூரோபென்சன். ரைட்டா? ஃபஸ்ட்டு டயசோனியம் ஃப்ளூரோபோரேட். ரைட்டா? முதல் என்ன வரும்? இன்பிட்வீனில். ஸோ வாட் இஸ் தட் இன்பிட்வீன் காம்பவுண்ட்? ரைட்டா? இன்பிட்வீன் காம்பவுண்ட் ஒன்று வரப்போகுது. என்னது அது? டயசோனியம் ஃப்ளூரோபோரேட்டு. ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஃப்ளூரோபென்சன். ஃபைனல் ஆன்சர் என்னது? ஃப்ளூரோபென்சன். ஃப்ளூரோபென்சன் என்னது? வெறும் எஃப் மட்டும் இருக்கக்கூடியது. ரைட்டா? வெறும் எஃப் மட்டும் இருக்கிறது தான் ஃப்ளூரோபென்சன். அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். சரியா? ரைட். கரெக்ட். ஓகே, யார்? டேனிஷா? நிமல். குட். பிரிட்ஜ் ரிடக்ஷன் எப்போ செகண்ட் மிட்டம்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்துருப்பாங்க. ரைட்டா? பிரிட்ஜ் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு, அல்லது ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் சைக்ளிக் டையின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு. ரைட்டா? சைக்ளிக் டையின் அப்படின்னா என்ன அப்படின்னு வேறு கேட்டிருப்பாங்க. சரியா? டெவில்னா என்ன, கோஸ்ட்னா என்ன, ஏதோ ஒன்று விடுங்கடா டே. பென்சன் கிவ்ஸ் 1,4 cyclohexadiene. ரைட்டா? பென்சின் என்ன பண்ண போகுது? gives 1,4 cyclohexadiene in presence of sodium or lithium with liquid ammonia. பிரிட்ஜ் ரிடக்ஷன். பென்சின் இருக்கா? பென்சின் என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது. யாரோட ரியாக்ட் பண்ணுது பென்சின்? யாரோட சொல்லியிருக்காங்க? சோடியம் ஆர் லித்தியம், இது வேணா இருக்கா? சோடியம் வித் லிக்விட் அமோனியா. நம்ம என்ன பண்ணலாம்? சோடியம் வித் லிக்விட் அமோனியா எழுதிக்கலாம். ரைட்டா? லிக்விட் அமோனியா NH3 என்ன வரப்போகுது? 1,4 cyclic diene. ரைட்டா? 1,4 cyclic diene அப்படின்னா என்னது? இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, அவ்வளோதான். 1,4 cyclic diene. சரியா? அதை மட்டும் போட்டால் போதும். கர்மி இப்போதைக்கு அப்டேட் பண்ண முடியாது. நான் வெளியே போனால் தானே அப்டேட் பண்ண முடியும். நான் இங்கே நடத்திட்டு இருக்கேன்ல, அதனால் அப்டேட் பண்ண முடியாது. நான் தனியாக வந்து நடத்துகிறேன். சரியா? முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நடத்துகிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க. சோடியம் வித் லிக்விட் அமோனியா. 3H2 எதுக்கு 3H2? ஹைட்ரஜனை ரிமூவ் தானே. வெளியே வந்துருச்சா? வெளியே வந்து சொல்கிறீங்களா?
வெளியே வந்ததா, வெளியே வந்தது நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம், வெளியே வரதை போட்டுக்கலாம், போடாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஆல்கோஹால் வேறு இருக்குது ரைட்டா, OH வேறு போட்டுக்கோ ரைட்டா. OH வந்து எத்தனால் போட்டால் ரைட், ஓகே. CH3 CH2OH, ஒரு ஆல்கோஹால் வேறு இருக்கணும் சரியா, ஆல்கோஹால் ப்ரெசன்ஸில் நடக்கணும். ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் ரைட்டா, ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் தான் நல்லா கவனிச்சுக்கோ. இது கொஷின் பேப்பரில் 14th சாப்டர்லேயே 17th சாப்டர்லேயே என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா how will you convert RX to another RX ரைட்டா, ஒரு RXலேருந்து இன்னொரு RX வர மாதிரி ரைட்டா. RX in presence of triacetone gives அயோடோஆல்கேன், அதாவது அயோடோ ஆல்கேன் ப்ரோமோ பென்சின்ல இருந்து, ப்ரோமோ பென்சின் தானே, அல்லது ப்ரோமோ மீத்தேன் அல்லது ப்ரோமோ ப்ரோப்பேன் அல்லது ஏதோ ஒரு ப்ரோப்பேன் ரைட்டா, ஏதோ ஒரு ப்ரோமோ, ஒரு ப்ரோமோலேருந்து அயோடோ மாற்றுறதுக்கு, ப்ரோமோலேருந்து அயோடோ மாற்றுறது தான் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். நம்மளுக்கு நிறையா இருக்குது சரியா, கவனிங்க ரைட்டா. காட்டுப்பூச்சி முட்டைப்பூச்சி எல்லாம் இருக்கும், அதனால் அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம பாட்டுக்கு போட பார்த்து கவனிச்சுட்டே இருப்போம். CH3 CH2 Br என்ன பண்ணுது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரையாசிடோன் ரைட்டா. சோடியமோட அதாவது அயோடோ ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அயோடோ ஃபார்மில் அயோடினை ஆட் பண்ண போகிறோம். அயோடினை ஆட் பண்ணுறதுனால எண்ணெய் நம்ம எடுத்துக்கிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் ரைட்டா. ட்ரை அசிட்டோன் ரொம்ப முக்கியம், ட்ரை அசிட்டோன் அல்லது ஆஸ்டான் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அசிட்டோன். அப்படியே என்ன பண்ணிவிடும், ரெண்டு பேர் இடம் மட்டும் மாற்றிக்குவாங்க, CH2I வந்துடும், அங்கே NaBrன்னு போயிடும் சரியா, NaBr. இவங்க மட்டும் இடத்த பிளேஸை மட்டும் என்ன பண்ணிக்குவாங்க, இவங்க ரெண்டு பேரும் they will exchange their place. இவங்க ஒருத்தவங்களும் இவங்களும் பிளேஸ் உட்காந்துக்குவாங்க, இவங்க ரெண்டு பேரும் திருப்பி தனியாக பிளேஸ் மாற்றிக்குவாங்க, அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேர் பிளேஸும் ஒன்றா மாறப்போம். Br2I, வெரி குட், எஸ். ஞாபகம் இருக்கா, இந்த நேமிங் ரியாக்ஷன்லாம் எவ்வளோ நேரம் எடுத்து படித்தோன்னு, 12வது நேமிங் ரியாக்ஷன் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி பாரு 9:30க்கு 7:30க்கு ஆரம்பித்தோமா, ஜஸ்ட் 20 minutes 12 ரியாக்ஷன் படிச்சிட்டோம் சரியா, 12 ரியாக்ஷன். ரைட்டா. ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒன் வேர்டில் பார்த்தோமா, ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் என்ன கேட்டிருந்தாங்க, யாரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் பேர் வச்சுருந்தாங்க, ஹீட்டட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் AgF டு கிவ்ஸ் ஃப்ளூரோ ஆல்கேன் ரைட்டா. ஃப்ளூரோ காம்பவுண்டோட மெத்தல் ஃப்ளூரைடு, எத்தல் ஃப்ளூரைடு, எத்தல் ஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட்டா, அதுக்கு நம்ம we are going to use ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் சரியா. மூட்டைப்பூச்சியா, மூட்டைப்பூச்சினா என்ன, அதாவது மூட்டைப்பூச்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பெய்ட் பேட்ச். பெய்ட் பேட்ச்சில் மூட்டைப்பூச்சி தொலை இருக்காது, அன்வான்ட் ஸ்பேம் மெசேஜ் பண்ணுறவங்க, அதாவது அவன் தனியாக இருக்கு, நான் ஒரு கண்டென்ட் சொல்லி கொடுத்தா அங்கிட்ட அவன் ஒரு கண்டென்ட் ஓட்டிக்கிட்டு இருப்பான், அந்த கண்டென்ட்டை ஓட்டுறவங்களுக்கு பேர் தான் மூட்டைப்பூச்சி. அன்வான்ட்லாம் மூட்டைப்பூச்சி அதுதான். சரி இப்போ பாரு RX எடுத்துக்கலாமா, CH3 ஃப்ளூரோ ஆல்கேன் ஃபார்ம் பண்ண போகிறோம் ரைட்டா. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளூரோ ஆல்கேன் CH3 Br + AgF. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் எல்லாத்தையும் எழுதுனது மட்டும் கவனமாக எழுதுக்கோங்க. SbF3 Hg2F2 எழுதிட்டோம் அப்படின்னா இது என்ன வரப்போகுது, CH3F + AgBr. இப்போ ஃப்ளூரினுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரியாக்ஷன். ஃப்ளூரினை பென்சினோட ஆட் பண்ணுறதுக்கு என்ன ரியாக்ஷன் ரைட்டா, ஃப்ளூரினை பென்சினோட ஆட் பண்ணுறதுக்கு என்ன ரியாக்ஷன், எஸ் ஃப்ரீயான் 12. வெரி குட் ரோஸ், ஃப்ரீயான் 12 ஓகே. ரைட். இப்போ பதில் சொல்லு, பென்சினை ஃப்ளூரோ பென்சினை மாற்றுற ரியாக்ஷன் பேர் என்ன, பென்சினை ஃப்ளூரோ பென்சினை மாற்றுற ரியாக்ஷன் பேர் என்ன, ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டாங்களா, சரி. பென்சினை ஃப்ளூரோ பென்சினை மாற்றுற ரியாக்ஷன் பேர் என்னது, ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷனா, ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷனா, இஸ் தட் ரைட். இப்போ தானே பார்த்தோம் நம்ம இல்லையா, ஃப்ளூரோ பென்சின் இன்னும் பார்த்தோமா பார்க்கலையா, என்னப்பா பேர் வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் போட்டிருக்கு கரெக்டில், ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ரோஸ் அண்ட் தருண் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். என்ன பால்ஸ்கீமன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோமா இல்லையா, பால்ஸ்கீமன் என்ன ஆச்சு, பால்ஸ்கீமன் ஃப்ளூரோ பென்சின் எதுக்கு, அதாவது ஃப்ரீடல் கிராஃப்ட் எதுக்கு, ஃப்ரீடல் கிராஃப்டில் என்ன பார்த்தோம் நம்ம, ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் அண்ட் அல்கலேஷனில் டொலுவினும் அசிட்டோஃபினோனு வரும், டொலுவின் அண்ட் அசிட்டோஃபினோனுக்கு தான் இந்த ரியாக்ஷன் ரைட்டா, டொலுவினுக்கும் அசிட்டோஃபினோனுக்கு தான் இந்த ரியாக்ஷன் சரியா, கவனிங்க.
பால் ஸ்கீம் என்றா ஃப்ளூரினுக்கு மட்டும் எல்லாம் தனித்தனியாக இருக்கும், ஃப்ளூரினுக்கு மட்டும் தனித்தனி ரியாக்ஷன், மித்த ஹாலஜன்ஸ்க்குலாம் அப்படி கிடையாது ரைட்டா. பென்சினோட ஃப்ளூரின் அட்டாச் பண்ணனா பால் ஸ்கீம் என்ன, அதே இது அல்கைல் குரூப்போட நம்ம ஃப்ளூரின் ஆட் பண்ணோன்னா அதுக்கு ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் சரியா. பிரிட்ஜில் என்ன பண்ணுவோம், பிரிட்ஜில் கிரியேட்டிவ் 1 மார்க்குன்னு கூட சொன்னேன்னா ரெண்டுமே அதில் தான்டா இருக்குது தருண, ரெண்டுமே அதே தான், ரெண்டுலேயுமே ஒரே இதை 2 ஸ்லைடில் நடத்திட்டேன், ரெண்டையுமே ஒரே ஸ்லைடில் முடிச்சிட்டேன் ரைட்டா. இது அசைலேஷன், இதான் அசைல் குரூப், இது அசைலேஷன், இது அல்கைல் குரூப். அடுத்த ஸ்லைடில் இருக்குது, வெறும் பேர் நான் ஒரே இதில் எழுதுனா ஈஸியாக புரியும் நடத்திருக்கேன் ரைட்டா. அல்கலைசேஷன், அசைலேஷன் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ என்னமோ ஒரு கொஷின் கேட்டேன், என்ன கேட்டேன், வாட் டஸ் பிரிட்ஜோட ஆன்சர் என்னது, வெரி குட் காவியா. பிரிட்ஜோட ஆன்சர் என்னதுப்பா 1,4 சைக்ளிக் டையின் ரைட்டா. சைக்ளோஹெக்ஸாடையின்ங்கிறதா என்னது பிரிட்ஜோட அவுட்புட். பிரிட்ஜ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ரைட். அடுத்த ஸ்வாட்ஸ் பார்த்துட்டோம். ஸ்வாட்ஸ்க்கு அடுத்து ஹன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன் என்ன கொடுக்க போகிறோம் நம்ம, நான் சொல்லல யாரை வேணும் நம்ம எடுத்துக்கலாம் சரியா. ப்ரோமோ ஆல்கேனு அல்லது அயோடோ ஆல்கேன் அந்த மாதிரி யார் வேணுமோ அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது. சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ரைட்டா, சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் CH3COOH போட்டுக்கலாம்ல, COONA. சில்வர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ல அப்போ COOAG + Br2 in presence of CCl4. ஓகே, அடுத்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். CCl4 is polar or non-polar? பிரிட்ஜ் ரிடக்ஷன் கிடையாது, பிரிட்ஜ் ரியாக்ஷன் தானே. ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அங்கே ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனில் இருக்குது. பிரிட்ஜ் ரியாக்ஷனா ரிடக்ஷனா, பிரிட்ஜ் வந்து ரிடக்ஷன் போட்டிருக்கு. ஆமாம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷன் தான். ரிடக்ஷன் பென்சினில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும், we are just adding hydrogen. பிரிட்ஜ் ரிடக்ஷன். ஓ வெரி குட், இப்போ தான் ரோஸ் ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு புரியுது சரியா. ரைட், கவனி. இந்த பிரிட்ஜில் ஏன் ரோஸ் அப்போ வந்து சார் ஏன் ஹைட்ரஜன் போடக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது ரைட்டா. இதில் ஹைட்ரஜன் போட்டுக்கலாம் ரைட்டா, ப்ராடக்ட் இல்லை 3H2 ரைட். வெரி குட் ரோஸ், குட், வெரி குட். PDF டவுன்லோட் பண்ணிவிட்டேன், ஆனால் ஃபோட்டோ தான் வருதா? என்ன ஃபோட்டோ வருது? PDF டவுன்லோட் பண்ணால் என்னடா ஃபோட்டோ வரும்? என்ன ஃபோட்டோ வருது? It is an organic compound. Yes, CCl4 is an organic compound which is non-polar. It is a non-polar, right? Which is non-polar. சரியா? Non-polar. Silver salt of fatty acid plus Br2 in presence of CCl4, right? CCl4 gives bromoalkane plus AgBr. என்ன கொடுக்க போகுது? bromoalkane AgBr. bromoalkane என்னதுப்பா? CH3 Br plus CO2 plus AgBr. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வேறு இங்கே வெளியே வந்துடும். கார்பன் டை ஆக்சைடு அப்படியே போட்டுறாது ரைட்டா. கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும், இந்த CO2 தனியாக போயிடும். இந்த CH3யோட தான் இந்த Br ஆட் ஆக போகுது சரியா. இந்த CH3யோட தான் இந்த Br ஆட் ஆக போகுது. CH3 is going to added with Br. இன்னொரு Br யாரோட ஆட் ஆக போகுது? Br is going to added with Ag. CO2 தனியாக அவங்க மட்டும் அவங்க கூட போயிடுவாங்க, அவங்க தனியாக அவங்களே போயிடுவாங்க சரியா. போலரைசபிலிட்டி, போலரைசிங் எபிலிட்டி எல்லாம் சொல்லவா உனக்கு? இப்போ என்ன டங் ட்விஸ்டராக நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏண்டா? ப்ராப்ளம்ஸ் PDF அந்த ஃபைலில் இல்லையா? சரி பார்ப்போம், என்னென்னு செக் பண்ணலாம். ரைட், அடுத்த பிரதர்ஸ். ஹியர் கம்ஸ் த ட்வின் பிரதர் சாண்ட்மேயர் அண்ட் கேட்டர்மேன் ரைட்டா. சாண்ட்மேயர் அண்ட் கேட்டர்மேன் போத் ஆர் பிரதர்ஸ். ஆக்சுவலாக பிரதர்ஸ்லாம் கிடையாது, இப்படி எழுதிடாத சரியா, அவங்க பிரதர்ஸ் கிடையாது. என்னாச்சு காவியா, வை யூ ஆர் ஹேவிங் டவுட் இன் திஸ்? சிம்பிள்டா, சோடியம் அல்லது சில்வர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்னு எழுதுவோம், CH3COONA எழுதுவோம். இங்கே சில்வர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். இது ஹன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன்னா சில்வரை வெளியே வச்சுருப்போம், சில்வரை யூஸ் பண்ண போகிறோம். CH3COOAG ப்ளஸ் Br2. இந்த ரியாக்ஷன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் மூலமாக நடக்கணும், ஒரு நான் போலார் காம்பவுண்டில் நடக்கணும். ஏன் நான் போலார்? ஏன் இங்கே நான் போலார் யாராவது சொல்ல முடியுமா? இட் இஸ் ஆன்சர். இது ஒரு சூப்பர் கொஷின். ஏன் இங்கே நான் போலார் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க? ஒரு H2O யூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு பேஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், ACCl4 யூஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஏன் இங்கே நான் போலார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த Br
வெளியே போன உடனே என்ன பண்ணும், Br ப்ளஸ் மைனஸ் இருக்குமா, அங்கே யாராவது போலார் காம்பவுண்ட் இருந்தால் அவங்களோட போய் ரியாக்ட் பண்ணிடும். எனக்கு என்ன நடக்கணும், இந்த Br நேராக போய் இவங்களை அட்டாக் பண்ணணும், இந்த Br நேராக போய் Ag அட்டாக் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க வேறு யாரோடையும் போய் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு ரியாக்ஷனுக்காக தான் இந்த ப்ராசஸ். Br to CCl4 அப்போ CH3Br, ஒரு Br CH3யோடையும் CO2 தனியாக கலண்டரும் Ag Brோட ரியாக்ட் பண்ணும். தட்ஸ் இட். சரியா, இன்னும் ப்ராப்ளமே பார்க்கல. இது வந்து நேமிங் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷன் இதையாவது பார்த்துட்டு போகணும். சரியா, சாண்ட்மேயர் ரியாக்ஷன் அண்ட் காட்டர்மேன். ரைட்டா, சாண்ட்மேயரும் காட்டர்மேனும் என்ன சொன்னாங்க, தே ஆர் பிரதர்ஸ். என்ன பண்ண போகிறோம் நம்ம, இவங்க ரெண்டு பேர் மூலமாகவும் we are going to prepare only the chlorobenzene. அப்போது உங்ககிட்ட எக்ஸாமில் how will you prepare chlorobenzene சொன்னால் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் எடுத்துக்கலாம். ரைட்டா, chlorobenzene ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. யூ கேன் சூஸ் எனி மெத்தட். ரைட்டா, எந்த மெத்தட் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சன் டைசோனியம் குளோரைட். ஆனால் சாண்ட்மேயர் காட்டர்மேன்னு சொன்னால் பென்சன் டைசோனியம் குளோரைடு தான் மைண்டில் வரணும். இதுக்கு முன்னாடி பென்சன் டைசோனியம் குளோரைடை எங்கே யூஸ் பண்ணோம், இதுக்கு முன்னாடி எந்த ரியாக்ஷனில் பென்சன் டைசோனியம் குளோரைடு யூஸ் பண்ண சொல்லுங்கள். டானிஷ், தட் இஸ் ஆல்சோ குட். பென்சன் டைசோனியம் குளோரைடு இதுக்கு முன்னாடி எங்கே யூஸ் பண்ணோம் சொல்லுங்கள். பென்சன் டைசோனியம் குளோரைடு எந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணோம், கோரி ஹவுஸ் இல்லை, இட் இஸ் பால்ஸ்கீமன். ரைட்டா, பால்ஸ்கீமன். ரைட்டா, அதைத்தான் நானும் சொன்னேன். பாசிட்டிவ் இருந்தால் அவங்க கூட போய் ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் விஷயம். நிமல், நான் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கெமிக்கல் கான்செப்ட் படி சொல்கிறீங்க. அவ்வளோதான் விஷயம். ரெண்டும் ஒன்று தான். அந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்துடும். டீஜெனரேட்டட் ஆர்பிட்டாலோட போய் ரியாக்ட் பண்ணிடும். அதுக்காக ஸ்டாப் பண்ண சொல்கிறேன்றதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ பென்சன் டைசோனியம் குளோரைடு, பென்சன் டைசோனியம் குளோரைடுனா N2 ப்ளஸ் Cl மைனஸ். பென்சன் டைசோனியம் குளோரைடை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டு ரெண்டு Cu2Cl2 வித் HCl. ரைட்டா, வித் HCl. அப்போ என்ன கிடைக்க போகுது, எனக்கு குளோரோபென்சின் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குளோரோபென்சின் கிடைக்க போகுது. அப்போ Cl போட்டாச்சு. அடுத்து அதே பென்சன் டைசோனியம் குளோரைடை Cu வித் HCl. ரைட்டா, அது கேட்டர்மேன். ரைட்டா, கேட்டர்மேன். கேட்டர்மேன் வந்து இது காட்டர்மேன், இது சாண்ட்மேயர். சரியா, இது கேட்டர்மேன், இது சாண்ட்மேயர்னு பார்த்துக்கோங்க. சரியா, குட். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, கீழே வரும். கீழே இருக்குது, கீழே இருக்குது. ரைட்டா, கீழே இருக்குது, போங்க கீழே பார்த்துட்டே இருங்க. ஓகே, அடுத்து ராஸ்டிக் ப்ராசஸ். ஒன் வேர்டில் பார்த்தோமா, ராஸ்டிக் ப்ராசஸோட யார் ரியாக்டன்ட்னு பார்த்தோம். ரைட்டா, யார் ரியாக்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். யார் ரியாக்டண்ட்டாக இருந்தாங்க, தட் வாஸ் பென்சின்னு பார்த்தோம். பென்சின்லேருந்து நம்ம இந்த ரியாக்ஷனை எடுத்துகிட்டு போனோம். கரெக்டாக, பென்சின்லேருந்து நம்ம இந்த ரியாக்ஷனை எடுத்துகிட்டு போட்டோம். ரைட்டா, இதெல்லாம் யார் முதல்ல கண்டுபிடிச்சா, என்ன பண்ணுறது, இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல. ரைட், பெஸ்ட் கமர்ஷியல் மெத்தட் ஃபார் குளோரோபென்சின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, குளோரோபென்சினோட பெஸ்ட் கமர்ஷியல் மெத்தட். தஞ்சாவூர் கொஷின் பேப்பரா அல்லது திருப்பத்தூர் கொஷின் பேப்பரான்னு தெரியல, அங்கே என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் குளோரோபென்சின் கொஷின் கேட்டிருந்தாங்க. குளோரோபென்சின் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி தான் நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். காட்டர்மேன் எழுதலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது சாண்ட்மேயர் எழுதலாம், இல்லை டேரெக்டாக பென்சினோட Cl2 போட்டு எழுதலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன். குளோரோபென்சின் ஆமாம், காட்டர்மேன் கூச்சப்படுவார். காட்டர்மேன் கூச் ரியாக்ஷன் இருக்குது, அது 12th இருக்குது. காட்டர்மேன் கூச்சப்படுவார், அது வந்து காட்டர்மேன் கூச் ரியாக்ஷன் 12th இருக்குது. சரியா, அதான் சொல்கிறேன்ல, பெஸ்ட் மெத்தடுன்னு கேட்டாங்கன்னா சாண்ட்மேயரும் கிடையாது, காட்டர்மேனும் கிடையாது. பெஸ்ட் மெத்தட் கேட்டால் ராஸ்டிக் ப்ராசஸ் தான். ரைட்டா, ராஸ்டிக் தான் பெஸ்ட் மெத்தட் ஃபார் குளோரோபென்சின். சரியா, ஓகே, கவனிங்க. பெஸ்ட் மெத்தட் ஃபார் குளோரோபென்சின் ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்போ பென்சின் வித் HCl. பென்சின் என்ன பண்ணுறோம் நம்ம, HClோட. பென்சின் என்ன பண்ணுறோம் நம்ம, HClோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். பென்சின் வித்
HCl heated with the supply of air, ரைட்டா? supply of air, யார் என்ன பண்ண போகிறோம், நிறைய காற்று கொடுக்க போகிறோம், ரைட்டா? இங்கே வேணால் நீங்கள் ஓட்டு சும்மா இங்கே போட்டுக்கிட்டாலும் சரி, என்னன்னாலும் சரி. குப்ரிக் குளோரைட் CU2Cl2 gives benzene, gives chlorobenzene. என்ன கொடுக்க போகுது, chlorobenzene, Cl, ரைட்டா? chlorobenzene என்ன கொடுக்க போகுது, chlorobenzene கொடுக்க போகுது, சரியா? 14th ரிப்பீட் பண்ணவா, ஏன் 14th என்னாச்சு, 14 ஒன்றுமே கிடையாது, இதை ரெண்டை மாற்ற போகிறீங்க, Cu2Cl2 அல்லது Cu, இதை மாற்றணும். Cu2Cl2 போட்டிங்கன்னா அது சாண்ட்மேயர் ரியாக்ஷன், Cu போட்டால் அது கேட்டர்மேன் ரியாக்ஷன், அவ்வளோதான், மித்தபடி எதுவுமே கிடையாது. இங்கே Na2 N2Cl இருக்கணும், N2Cl, சரியா? N2Cl அது ரியாக்ஷன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதணும்னா அப்போ 1/2 போட்டுக்கலாம். பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1/2 போட்டுக்கலாம். நான் பேலன்ஸிங்லாம் பண்ணல, டேரெக்டாக வெறும் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் தானே எழுதியிருக்கேன், அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். டார்சன்ஸ் ஹாலஜனேஷன், ரைட்டா? டார்சன்ஸ் ஹாலஜனேஷன், டார்சனோட ஹாலஜனேஷன் ரியாக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறது, ரைட்டா? யாருன்னா ஆக்சிஜன், அவ்வளோதான். டெம்பரேச்சரை மறந்துட்டேனா, இங்கே நான் டெம்பரேச்சர் எழுதாம விட்டுருக்கேன். ராஷிக் 870 525 கேள்வினா எல்லாத்தையும் மறந்துட்டேனா நான். நீ புக் வச்சிருக்கியா என்ன, புக் வச்சிருக்கியா என்ன, ஆச்சரியமாக இருக்கேன் என்ன. எஸ், CuCl2 இங்கே பாரு. ஐயோ என்னாச்சு இன்னைக்கு, ஆகா பசியோடு இருந்தால் மண்டை வேலை செய்யாது போலையே, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, மண்டை வேலை செய்யலை போல், அதுதான் என்ன லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ அம்மா, ரைட். ரைட், ஓகே, படிச்சாச்சா? ஓகே, படிச்சுட்டேன்னா ரைட். டார்சன்ஸ் ஹாலஜனேஷன், ஆல்கஹால் ரியாக்ட் வித் thionyl chloride gives alkyl halide, ரைட்டா? டார்சன்ஸ் ரியாக்ஷன், டார்சன் என்னது, டார்சன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா ஆல்கஹால், ரைட்டா? ஏதோ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், ரைட்டா? thionyl chloride இருக்கிறப்ப alkyl halide CH3 CH2 OH ப்ளஸ் SOCl2, ரைட்டா? thionyl chloride SOCl2 தான் thionyl chloride, ரைட்டா? thionyl chloride ஓட ரியாக்ட் பண்ணுறப்ப, ரைட்டா? என்னையை பீட் பண்ணும், உண்மையிலே என்னையை பீட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரியா? ரைட். CH3 CH2 OH ப்ளஸ் SOCl2 என்ன பண்ண போகுது, ஆல்கைல் ஹைட்ரேட். ஆன்சர் என்ன வரப்போகுது இதில், thionyl chloride பண்ணுறப்ப ஆல்கைல் ஹைட்ரேட் CH3 CH2 Cl ப்ளஸ் SO2 ப்ளஸ் HCl, சரியா? SO2 ப்ளஸ் HCl. அதாவது சார் மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, இல்லை சார் 523 கெல்வின் போடணும்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அப்படின்னு வேற சொல்கிறான். என்ன டீச்சிங் வித் எம்டி ஸ்டமக்கா அப்படின்னு நேற்றெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஆனால் ஓகே, அது பேச ஆரம்பித்தாலே கொஞ்சம் நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும். முந்தானேத்து தான் ரொம்ப டயர்டாகிடும். முந்தானேத்து 10th ஸ்டாண்டர்டுக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சதா, 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணிக்கு முடிக்கிறப்பெல்லாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. நீங்களாம் 11 மணி வரைக்கும் தாங்குவீங்களான்னு தெரியலடா இன்றைக்கி. SOO அதுக்கப்புறம் திரும்ப ஹைட்ரஜனை சிஎலோட போட்டு விட்டோன்னா முடிஞ்சு போச்சு, HCl. ஓகே, நோ பிரேக்கெல்லாம் தேவையே கிடையாது, ரைட்டா? அப்போ தான் திரும்பவும் மிஸ்டேக் பண்ண மாட்டேங்களாம். இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஜாஸ்திடா அவனே. ரைட், அடுத்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பேர்லேயே இருக்கு என்னது, ஈத்தர் அப்படின்னு, ரைட்டா? பேர்லேயே என்ன இருக்குது, ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ஈத்தர் சிந்தசிஸ்லாம் நான் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், சரியா? ரைட். ஹாலோ அல்கேன் ப்ளஸ் சோடியம் அல்காக்சைட் கிவ்ஸ் ஈத்தர். சோடியம் அல்காக்சைட் ஃபார்முலா என்ன, சோடியம் அல்கு ஆக்சைடு, ரைட்டா? அல்கைல் குரூப்பு அதுக்கப்புறம் ஒரு ஆக்சைடு இருக்க போகுது, சரியா?
ஹாலோ ஆல்கின். ஹாலோ ஆல்கின் என்னதுப்பா? CH3 CH2 Cl ப்ளஸ் சோடியம் அல்காக்சைடு ஃபார்முலா என்னதுப்பா? Na. அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? சோடியம் அல்காக்சைடு எப்படி எழுதலாம்? CH3 எப்படி எழுதலாம்? CH3. சோடியம் அல்காக்சைடு ஃபார்முலா என்னது? சோடியம் அல்காக்சைடு ஃபார்முலா என்னதுடா? அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. ஓகே, ரைட். எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். சோடியம் அல்கு ஆக்சைடு, அவ்வளோதான். CH3ONA. CH3ONAன்றது என்னது? சோடியம் அல்காக்சைடு. சரியா? சோடியம் அல்காக்சைடு கிவ்ஸ் ஈத்தர். ஈத்தர்னா என்னதுப்பா? ஈத்தர்னா என்ன பண்ண போகுது? பார்த்தாலே தெரியுது யார் யாரோட சேருவாங்க அப்படின்னு. நம்மால் என்ன பண்ணுவார்? நம்மால் நேராக போய் குளோரினோட ஜாயிண்ட் அடிச்சிடுவார். ரைட்டா? இட் வில் கோ அண்ட் ரியாக்ட் வித் குளோரின். மீதி இருக்க எல்லாரும் they all will come together and they all react with, அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ the final answer is CH3 CH2O CH3. சரியா? CH3 CH2O. ரைட்டா? அவ்வளோதான். யாராவது புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தேன்னா சொல்லுங்கடா. நான் புக்கு பேஜ் நம்பரே எடுத்துகிட்டு வரல. புக்கு பேஜ் நம்பர் யாராவது பார்த்தேன்னா அந்த பேஜ் நம்பர் சொல்லுங்கள். ரைட்டா? 10th லைவ் வர மாட்டேங்க. 10th 8:30 தானடா லைவு. 8:30 தானே ஆஷா மேமோட லைவு. 8:30 வரும், கவலைப்படாது. 8:30 தான் லைவு. அதுக்குள்ளே எப்படி வரும்? ஆஷா மேம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கடா லைவ். அப்புறம் என்னடா? கவனிங்கடா லைவை கவனிங்கடா. எப்பா யாரா அது? ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோவில் பிடிஎஃப்ன்ற வார்த்தையை கிளிக் பண்ணுங்கள். பிடிஎஃப்ன்ற வார்த்தையை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வரும் அதில். சரியா? இந்த ரியாக்ஷன் கன்ஃபியூஸ் பண்ணுதா? டேனிஷ் பரிசெல்லாம் படிச்சிடறான் இஸ்மாயில். ஆனால் சின்னதுக்கெலாம் கோட்டையை விட்டுறான். ஏண்டா இது ஒன்றுமே கிடையாது. பார்த்தாலே தெரியுது சோடியமும் குளோரினும் ஒன்றா போயிடுவாங்க அப்படின்னு. அதனால் இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். மார்கானிக் ஆஃப் அடிஷன்னா என்ன? மார்கானிக் ஆஃப் ரூல் தெரியல. மார்கானிக் ஆஃப் ரூல் எழுத சொல்லுவாங்க. ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல். மார்கானிக் ஆஃப் ரூல்னா என்னது? வாட் இஸ் மார்கானிக் ஆஃப் ரூல்? ப்ளஸ் NaCl போடணும். நான் போடலை, அவ்வளோதான். சரியா? ரைட். இப்போ என்னது? சிமெட்ரிக்கல் ஆல்கினா. சிமெட்ரிக்கல் ஆல்கினா என்னது? அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்குது. இதில் மார்கானிக் ஆஃப் ரூல் அப்ளை ஆகாது. ரைட்டா? மார்கானிக் ஆஃப் அப்ளைஸ் ஒன்லி ஆன் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின். ரைட்டா? அன்சிமெட்ரிக்கல் ஆல்கினில் மட்டும்தான் மார்கானிக் ஆஃப் அப்ளை ஆக போகுது. மார்கானிக் ஆஃப் ரூல் படி இங்கே என்ன வரும்பா? டபுள் பாண்ட் CH2. இப்போ HBr ஆட் பண்ணுறேன் நான். HBr இவங்களோட ஆட் பண்ணேன்னா வாட் ஹேப்பன்ஸ்? யார் மார்கானிக் ஆஃப் ரூலில் சொல்லு. HBrக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. மார்கானிக் ஆஃப்க்கு சொல்லுங்கள். மார்கானிக் ஆஃப் என்னது? பாசிட்டிவ் கோஸ் டு விச் டேர்ம், நெகட்டிவ் கோஸ் டு விச் டேர்ம். அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். நான் கேட்கவே மாட்டேன். அதுக்குள்ளே டைப் பண்ணிடுவானுங்க. ஏண்டா? ரைட்? சொல்லுங்கள். பாசிட்டிவ் கோஸ் டு வேர், நெகட்டிவ் கோஸ் டு வேர். ரைட்டா? பாசிட்டிவ் பார்ட் கோஸ் டு ஆல்வேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா HBr HClன்னு எழுதிடுவேன். அதுதான் விஷயம். HBr HClன்னு எழுதிடுவேன். இன்கேஸ் நம்மளுக்கு H2O ஆல்கோஹால்லாம் கொடுத்தா உனக்கு தப்பாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாசிட்டிவ் கோஸ் டு மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், நெகட்டிவ் கோஸ் டு லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்னா என்னது? டபுள் பாண்டுக்கு இந்த பக்கமும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கக்கூடிய குரூப்பு. அதுதான் அல்கீன்ஸ். அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். இது மார்கானிக் ஆஃப். ஆன்டி மார்கானிக் ஆஃப் என்னது? அப்படியே மார்கானிக் ஆஃபோட ஆப்போசிட். அதாவது பாசிட்டிவ் பார்ட் கோஸ் டு லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். எப்போ? அண்டர் ஒன்லி ஒன் கண்டிஷன். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் என்னது? அது ஆன்டி மார்கானிக் ஆஃப். ஆன்டி மார்கானிக் ஆஃப் எப்போ மட்டும்தான் நடக்கும்? இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வென் ஆன்டி மார்கானிக் ஆஃப் அப்ளிகபிள் ஒன்லி வென்
சிமெட்ரிக்கலுக்கும் ஆட் பண்ணலாம். சிமெட்ரிக்கலில் நீ எப்படி வேணால் ஆட் பண்ணலாம்ல. சிமெட்ரிக்கல் ஆல்கேனில் ஹெச்எக்ஸை நீங்கள் எப்படி ஆட் பண்ணாலும் ஒன்று தானே, ரைட்டா? ஆன்டி மார்கானிக் ஆஃப் வந்து ஆன்டி மார்கானிக் ஆஃப் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஹெச்பிஆர் வித் பெராக்சைட். ஹெச்பிஆர் என்ன இருக்கணும், பெராக்சைடோட இருக்கணும், H2O2. சரியா? சிமெட்ரிக்கல் ஆல்கேனுக்கு போட்டிருப்பாங்க. சிமெட்ரிக்கல் ஆல்கேனுக்கு போடுறப்ப நீங்கள் ரூல் ஃபாலோ பண்ண தேவையில்லை, எப்படி வேணால் போட்டுக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிப்பீங்க சிமெட்ரிக்கல் ஆல்கேனில்? CH2 டபுள் பாண்ட் இருக்குது. இதில் யாரில் ஆட் பண்ணாலும் யார்கிட்ட கொடுத்தாலும் சேம் தான். சரியா? அதனால் அதில் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஓ ரோஸ் பாருங்கள், சி ஹேவிங் ஹைட்ரஜனா. ஓகே, ரோஸ் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஓ இங்கே நான் ஆன்சரே எழுதியிருக்கேன், ஏன்னா நான் அதை பார்க்கவே இல்லை. புது சப்ஜெக்ட் மாதிரி இருக்கா? சரி, இதுக்கப்புறமா அது ரெகுலராக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அப்போ அது உங்களுக்கு புரியும். வீடு கட்டலாமா? வீடு கட்டலாமா? ஷால் வி பில்ட் அ ஹோம்? வீடு கட்டலாமா? எஸ், ரைட், வீடு கட்டலாம் வாங்க. ஓகே, வெரி குட் டேனிஷ், வெரி குட், சூப்பர். ஓசோனாலிசிஸ், ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ், ரைட்டா? பார்க்கலாமா? ரைட். என்ன பண்ணலாம்? ஆல்கின் டபுள் பாண்ட் யாரை வேணால் எடுத்துக்கலாம். சரியா? CH3 CH2 CH3 CH டபுள் பாண்ட் CH2. இந்த மாதிரி ஒரு ஆல்கீன் அதோட ஓசோன் ரியாக்ட் பண்ணுது, O3 ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன வரப்போகுது? 3 ஆக்சிஜனும் டபுள் பாண்ட் இருக்க இடத்துல போய் ஜாயின் பண்ண போகுது. 3 ஆக்சிஜன் என்ன பண்ண போகுது? டபுள் பாண்ட் இருக்க இடத்துல ஜாயின் பண்ண போகுது. 3 ஆக்சிஜன் என்ன பண்ண போகுது? டபுள் பாண்ட் இருக்க இடத்துல ஜாயின் பண்ண போகுது. டபுள் பாண்ட் எங்கே இருக்கு? CH3 CH, இங்கே மேலே ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் CH2 இருக்கா? இவங்க ஒரு ஆக்சிஜனோடையும் இவங்க ஒரு ஆக்சிஜனோடையும் ஜாயின் ஆக போகிறாங்க. ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஜாயின். ரைட்டா? பேஜ் நம்பர் 203 சொன்னீங்க, அது மறந்துடுச்சா? என்னதுடா 203 இருக்குது? என் பழங்காலத்து புக்லேயும் அதே பேஜ் நம்பர் தானா? வரேன். அது ட்ரிபிள் பாண்டு தானே, ட்ரிபிள் பாண்டுக்கு சொல்லித்தரேன். இது டபுள் பாண்டை முடிச்சு ட்ரிபிள் பாண்டுக்கு வரேன். ரைட்டா? ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன், இது அல்கீனுக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டா? அல்கீனுக்கு பிரச்சனை இல்லை, அல்கீன் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அல்கைனுக்கு வரேன், அல்கைனுக்கு அடுத்து வரேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகும்? இதுக்கு அடுத்து நம்ம இது பேர் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்னால் Z10 வித் H2O. ரைட்டா? ஜிங்க் வித் வாட்டர் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த வீடு டமால் டுமில் பிரேக் ஆகிடும். இவங்க they are going to get breakdown. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க? இவங்க மொத்தமாக உடைய போகிறாங்க. எப்படி உடைய போகிறாங்க? இந்த காம்பவுண்ட் தனியாக உடஞ்சிரும், இந்த காம்பவுண்டு தனியாக உடஞ்சிரும். அப்போ உடையிறப்ப ஆக்சிஜன் டேரெக்டாக டபுள் பாண்டில் இவங்க கூட போய் சேர்ந்துருவாங்க. ஆக்சிஜன் என்ன ஆகிடுவாங்க? டபுள் பாண்டில் போய் சேர்ந்துருவாங்க, இவங்க கூட டபுள் பாண்டில் சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன இருக்குது? CH3 CHO ப்ளஸ் HCHO. சரியா? HCHO, அதான் என்னது ஆன்சர். ரைட்டா? திஸ் இஸ் ஓசோனாலிசிஸ். திஸ் இஸ் சிம்பிளஸ்ட் ஓசோனாலிசிஸ். இது கண்டிப்பாக வரும் உனக்கு கொஷின் இருக்க போது. ஸோ சிம்பிளாக ஓசோனாலிசிஸ் இப்படி தான் எழுத போகும். ரைட்டா? கிளியரா? ஓகே, சரியா? ஓசோனில் வீடு கட்டவா? என்ன கட்டுவோம்? என்னப்பா ரோஸ், வீடு கட்டிடலாம். சாட் ஏன் எப்படி போகுது? நீங்கள் தான் சாட் படிக்கிறீங்க, நான் சாட் படிக்கிறதில்ல, அதனால் எனக்கு தெரியல. அந்த சாட்டை அது பாட்டுக்கு போடுறேன். நான் அதில் ஒரு மெசேஜ் கூட எனக்கு யார் மெசேஜ் தேவையோ அவங்களோட மட்டும்தான் நான் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் நான் எப்போயுமே பார்ப்பேன்ல, இந்த பேருன்னு அதை மட்டும் தான் பார்ப்பேன், வேறு எதுவும் பார்க்கல. அது பாட்டுக்கு போகட்டும் விடு. அவங்களுக்கு பாவம் பொழுது போகலை, அவங்களாம் சென்டம் எடுக்கிற ஒரு தெனாவட்டில் இருக்கானுங்க போல். அவங்களாம் நம்மலாம் சென்டம் எடுத்துடலாம், 11th பப்ளிக் இல்லைல்ல, நம்மலாம் என்னமோ பைத்தியக்கார மாதிரி படிச்சுட்ருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. அவங்க நினச்சிட்டு போட்டோம். ரைட்டா? அவன் நம்மளை பைத்தியம் நினச்சிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். சரியா? ரைட். முடிய போது அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 கொஷின், அதுக்கப்புறம் கம்பல்சரி 8:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கம்பல்சரி. சரியா? ரைட். இப்போ இந்த ஓசோனாலிசிஸில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணும், கவனமாக கவனிங்க. ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன் பார்த்தோம், அல்கைன் பார்க்கணும்ல. அல்கைனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அல்கைனை பொறுத்த வரைக்கும். சரியா? அல்கைனை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் என்ன? ட்ரிபிள் பாண்டுக்கு மட்டும் இப்போ நம்ம பார்த்த ஓசோனாலிசிஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? அதோட அவுட்புட் ப்ராடக்ட் மட்டும். ரைட்டா?
ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்போ இதோட அவுட்புட் இப்போ என்ன பண்ணுறேன் இதை O3 ஆட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஓசோன் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆக போகுது இந்த இடத்துல 2 பாண்ட் இருந்துச்சு, 2 பாண்டும் பிரேக் ஆகிட்டு ஆக்சிஜனோட சேர்ந்தாங்க. இங்கே 3 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு தான் பிரேக் ஆக போகுது, மிச்சம் ஒரு பாண்ட் அப்படியே இருக்க போகுது. ரைட்டா? மிச்சம் ஒரு பாண்டு அப்படியே இருக்க போகுது. அப்போ பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு, CH இந்த CHக்கு நடுவில் பாண்ட் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், கூரை வீடு மாதிரி வரப்போகுது. இங்கே பாருங்கள், இங்கே இவங்களுக்கு நடுவில் இந்த மொத்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே பாண்டு அப்படியே இருக்கும். சரியா? அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அதில் அப்படியே ஓசோன் இங்கே அதே மாதிரி ஆட் ஆக போகுது. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோர் வச்ச வீடு மாதிரி, இது ஃப்ளோர் இல்லாத வீடு. சரியா? இது ஃப்ளோர் இல்லாமல் இருக்கா, ஃப்ளோர் இல்லாமல் டேரெக்டாக வீடு இருக்குது, இது ஃப்ளோர் வச்ச வீடு, அவ்வளோதான். சரியா? சிம்பிளாக ஃப்ளோர் வச்ச வீடு அந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதை திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட்டா, அடுத்து என்ன பண்ணுறோம் எகெயின் நெக்ஸ்ட் வி வில் டூ வித் த வாட்டர். அதாவது இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கப்பயே ZnH2O போட்டிருப்போம்ல, அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் ஃபஸ்ட் என்ன பண்ணுதா இந்த ஓசோனாய்டு காம்பவுண்ட், இது பேர் என்னது ஓசோனாய்டு காம்பவுண்ட், இந்த ஓசோனாய்டு காம்பவுண்டோட டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுது. அதாவது ஜிங்க் போட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாட்டர் என்ன பண்ணுது ஹைட்ரோலைசிஸ் மூலமாக ரியாக்ட் பண்ணிடுது. அந்த வாட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணுது, ஆக்சிஜனை பூரா தனித்தனியாக பிரேக் பண்ணுது. என்ன பண்ணுது நல்லா கவனிங்க, இதுதான் இந்த கொஷினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இந்த பாண்டை தனியாக பிரேக் பண்ணுது, இந்த பாண்டை பிரேக் பண்ணுது. ரைட்டா? வீடை மொத்தமாக உடைக்கலை, முன்னாடி வீடு 2ஆக பிரிஞ்சிடும், இங்கே வீடு 2ஆக பிரியலை. யார்? மதுஸ்ரீ, சூப்பர் குட். ரைட்டா? வீடு 2ஆக பிரிய போகிறதில்ல, இங்கே என்ன பண்ண போகுது வீடு பாதியாக உடஞ்சிருக்கு, ஜஸ்ட் கிராக் விட்டுருக்கு. ரைட்டா? கிராக் விட்டுருக்கு. ரைட்டா? ஒரு ஜஸ்ட் கிராக் மட்டும் விட்டுருக்கு, அவ்வளோதான். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள், இது உடஞ்சி பிரிஞ்சு போயிடுச்சா, இது போயிடும், இது சம்மந்தமே இல்லாமல் வெளியே போயிடும். மிச்சம் இருக்கவங்க மட்டும் பாருங்கள், CH பாண்ட் CH டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O. சரியா? டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் Oன்னு வந்துட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன் திஸ் அல்கைனை போடுறப்ப நம்ம we will be giving peroxide. ரைட்டா? we will be giving peroxide. ரைட்டா? என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே ஜிங்க் போடுறோம் அல்லது பெராக்சைடு போடுறோம். ரைட்? ஜிங்க் வித் வாட்டர் நம்ம அப்படியே போடலாம். ரைட்டா? ஜிங்க்கு ப்ளஸ் வாட்டர் போடுறப்ப ஹைட்ரோலைசிஸ் முடிஞ்சு கடைசியாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வெளியே போச்சுல, இந்த ஆக்சிஜன் போய் வாட்டரோட ரியாக்ட் பண்ணி இன்பிட்வீனில் பெராக்சைடு அதுவாக ஃபார்ம் பண்ணிடும். ரைட்டா? இந்த ஆக்சிஜன் உள்ளே போய் பெராக்சைடு ஃபார்ம் பண்ணிடுது. அந்த பெராக்சைடு என்ன பண்ணுது இங்கே திருப்பி வந்து ரியாக்ட் பண்ணுது. ரைட்டா? அந்த பெராக்சைடு இவங்களுக்குள்ளே வந்து இவங்கள அடித்து துவம்சம் பண்ணுது. என்ன சொல்லுது, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்ருக்கா, நீங்கள் உன் இஷ்டத்துக்குலாம் நடந்துக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பாண்டெல்லாம் பிரேக் பண்ணுங்கள், எல்லா கோட்டையும் அழிங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அவங்கள தனியாக பிரித்து கொண்டுட்டு போக போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுது இந்த இடத்துல பாண்டை பிரேக் பண்ணு. இட்ஸ் ஜஸ்ட் பிரேக்கிங் த பாண்ட். பிரேக் பண்ணி இதில் OH ஆட் ஆகுது. ரைட்டா? இதில் என்ன ஆட் ஆகுது CH HCOOH ஆட் ஆகுது. ரைட்டா? HCOH ரெண்டுமே இருக்கா 2 டைம்ஸ். ரைட்டா? ஆசிட் ஃபார்ம் பண்ண போகிறேன். இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஆசிட். ஆக்சிடைஸ் ஆகி என்னது இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஆசிட். ரைட்டா? பெராக்சைடு கிவ்ஸ் ஆசிட். ரைட்டா? பெராக்சைடு என்ன பண்ண போகுது ஆசிட் கொடுக்க போகுது. சரியா? பெராக்சைடு என்ன கொடுக்க போகுது ஆசிட். டேய் நான் உனக்கு நாளைக்கு வந்து நான் யோசிச்சிருக்கேன், ஐ வில் ட்ரை மை மேக்ஸிமம் கிவ் மை பெஸ்ட். அதாவது யாரோட யார் ரியாக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா when alcohol reacts with இவங்க, அதாவது நம்ம இங்கே சென்டென்ஸ் எழுதியிருக்கோம்ல, இங்கே எங்கே இருந்துச்சு அந்த சென்டென்ஸ் ஒன்று ஒரு கொஷின் இந்த இருக்கு பார்த்தியா, when alcohol reacts with thionyl chloride what is the product. ஆல்கோஹால் thionyl chloride ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உனக்கு எழுதி தரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஐ வில் ட்ரை. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உனக்கே தெரியும் நம்மளோட 13th சாப்டர் PDF பார்த்துருப்பேல நீங்கள், நம்ம 13th சாப்டர் PDF. ஆனால் அது 13th சாப்டருக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 13th சாப்டர் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ரைட்டா? 13th சாப்டரோட இந்த 1 ஷார்ட் PDFல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். புக்கில் இருக்க எல்லா ரியாக்ஷனும் ஒன்று விடாமல் இது ஒரு 85 ஸ்லைடு இருக்குது. இதை பார்த்தா போதும், இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். இது வந்து how will you convert chloroethane into ethane, இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு, அதுக்கப்புறம் ஆன்சர், அதோட ரியாக்ஷன் என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா யார் யாரெல்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண? நம்ம 13th சாப்டர் ஒரு நாள் நைட்டு பார்த்தோம், நைட் ஸ்டடியில் தனியாக. ஆமாம், H2O2 தான் பெராக்சைடு. காவியா எஸ், இது ஞாபகம் இருக்கா? யார் யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதுக்கு மேலே உனக்கு ரோஸ்
இதுக்கு மேலே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா? இந்த ஹேண்ட் ரிட்டன் வச்சுக்கோங்க. இதுவே ஹேண்ட் ரிட்டன் தானே, என் கையால் தானே எழுதுனேன், உங்கள் முன்னாடி தானே எழுதுனேன். சரியா? நானாக திருப்பி எழுதணுமா? சரி எழுதுனேன். ஆனால் இந்த ராஜ்குமார், இந்த ரோஸு, இவங்களுக்குலாம் இறக்கமே கிடையாது. என்னை டார்ச்சர் பண்ணுறதுல முதலாக இருப்பானுங்க. ஏண்டா என்ன வேணால் டார்ச்சர் பண்ண, மார்க் மட்டும் வாங்காமல் இரு, அப்புறம் வச்சுக்கிறேன்னா. ஓகே ரைட். ஓகே பிரதீபா, வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் குட். அதனால் இந்த பிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ரியாக்ஷன் விடாமல் எல்லா ரியாக்ஷனும் பார்த்துருப்போம் நம்ம. இதில் ஒரு ரியாக்ஷன் விடாமல் முழுவதுமாக அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுதி அதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்டு என்னென்னலாம் தேவை ஃபுல்லாக எழுதி ஒரு நாள் நைட்டு பூரா இரவு முழுவதும் நம்ம உட்காந்து படித்தோம். அதனால் இது உனக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பார்த்துக்கோ. அந்த பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கேன், இதில் இருக்குது. இது எதுவும் எனக்கு மெயினாக தேவை. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுக்கல, அது எதோ தப்பாக பின் பண்ணிவிட்டேன். அதை நான் அடுத்து மாற்றி உனக்கு கொடுத்துறேன், அதுக்கப்புறம் அதை பார்த்துடலாம். சரியா? ரைட். நேமிங் ரியாக்ஷன் அவ்வளோதானா? நேமிங் ரியாக்ஷன் பார்ட் 1 முடிஞ்சிருக்கு, பார்ட் 2 இன்னும் இருக்குது, இன்னும் முடியலை. இப்போ நம்ம ஒரு பார்ட் 1 தான் முடிக்க போகிறோம். இப்போ ஒரு 4 இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. அது ஈஸி தான், பென்சினோடது. அதை முடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடும். அடுத்து பாருங்க, பேஸ் ரியேஜன். பேஸ் ரியேஜன் என்னது? வாட் இஸ் பேஸ் ரியேஜன்? எஸ். என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க? திடீர்னு ஏதாவது சிரிக்கிறானுங்க. மெசேஜ்லாம் மேலே போயிடுச்சு, என்ன மெசேஜுக்கு சிரிக்கிறானுங்கன்னே தெரியல. ஓகே ரைட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க கஷ்டமாக இருக்கா? கிளாஸை கவனிங்க, அதான் டிப்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸ் கவனிக்கணும். மொதல் கிளாஸ் கவனிக்கிறப்ப பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். ரைட்டா? இந்த 11th நீ இருக்கியா, அதே மாதிரி 10th ஒரு பொண்ணு இருக்கா. 10th அன்ஷிகா, அதுக்கப்புறம் சோனிகான்னு ஒரு சில. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸில் சோஷியலெல்லாம் சென்டம் வாங்கிடுவாங்க, சயின்ஸில் மட்டும் வாங்கவே மாட்டானுங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் மாவன் மித்த சப்ஜெக்டெல்லாம் வாங்குவானுங்க, எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க. ஓகே பிரதீபா, குட் குட், சூப்பர் 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 குட். பிரதீபா, விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங்? நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? பேஸ் ரியேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும், பேஸ் ரியேஜென்ட். வாட் இஸ் பேஸ் ரியேஜென்ட்? கோல்டு அல்கலைன் டைலூட் KMnO4, ரைட்டா? கோல்டு அல்கலைன் டைலூட் KMnO4 தான் என்னது? பேஸ் ரியேஜென்ட், ரைட்டா? ஓகே, கோல்டு அல்கலைன் KMnO4, ரைட்டா? நான் இப்போ தான் ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மெசேஜை பார்த்துட்டேன். அதாவது ஒருத்தர் வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாராம் இன்னொருத்தரை. ஏடா அவன் வாழ்க்கையில் படிக்கலை, படிக்க முடியலை, படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். இவர் யாரையோ என்னமோ அவரை கேர் பண்ணுறாராம். என்ன கேர் பண்ணுறானோ? செகண்ட் மிட் டேர்மில் சென்டம் வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஹாஃப் இயர்லியில் சென்டம் வேணும். ஹரி, ரைட், ஹாஃப் இயர்லியில் சென்டம் வேணும். அது வர மாட்டேங்குது. அதெல்லாம் வரும் வரும் வரும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வரும். சரியா? 11th தான் பிரதீபா. ஓகே, குட் குட். இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தா போதும், இதையாவது பார்த்துட்டு போங்கடா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி வாங்க, நானும் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறானுங்க. பேஸ் ரியேஜென்ட் என்னது? கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4. அதான் என்னது? KMnO4 போட்டோன்னா கோல்டு டைலூட் அல்கலைன் KMnO4 தான் பேஸ் ரியேஜென்ட். பேஸ் ரியேஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? டு ப்ரொடியூஸ் விசினல் டயால். யாருப்பா விசினல் டயால்? விசினல் டயால் அப்படின்னா அட்ஜசன்ட் கார்பனில், ரைட்டா? அட்ஜசன்ட் கார்பனில் 2 ஆல்கஹால் குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் விசினல் டயால். விசினல்னா அட்ஜசன்ட் கார்பன். இங்கே டை ஆல்னு கொடுத்துருக்காங்க. டை ஆல்னா 2 ஆல்கஹால். சரியா? அதுதான் டயால். சரியா? விசினல் டயால். அப்போ என்ன வரப்போகுது? அல்கீன். அல்கீன் என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2 plus KMnO4 gives CH-OH CH2OH. சரியா? CH2OH. கிளியரா? ஸோ தட்ஸ் இட். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 இருக்குல்ல,
இதில் இருக்க மேங்கனீஸ் வந்து Mn2 ப்ளஸ் ஃபஸ்ட் என்ன பண்ண போகுது டார்க் க்ரீனாக மாறப்போகுது டார்க் க்ரீன் எடுத்து ப்ரௌனாக மாறும் ஸோ அப்போ Mn2 ப்ளஸ் என்ன கலரில் இருக்குன்னு உனக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க ரைட்டா 1 மார்க்கில் கேட்பாங்க என்னது Mn2 ப்ளஸ் என்னென்ன பர்பிள் கலரில் இருக்க போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா Mn6 ப்ளஸ் வந்து டார்க் க்ரீன் கலர் Mn4 வந்து ப்ரௌன் கலர் கடைசியாக ப்ரௌன் கலரில் மாறிடும் ரைட்டா ஜெம் ஹாலைட் அதாவது இது விசினல் டையால் இதே மாதிரி விசினல் டைஹாலைடுன்னு இருக்குது விசினல் டைஹாலைட்னா என்ன ஜெமினல் டைஹாலைட்னா என்ன விசினல் டைஹாலைட் ரைட்டா விசினல் டைஹாலைட்னா பக்கத்து கார்பன் கார்பனில் ஹாலஜன் இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் இது கூட வேறு யார் வேணால் இருந்துட்டு போகிறாங்க அதே இது ஜெமினல் ரைட்டா ஜெமினல் டைஹாலைட் ரைட்டா டைஹாலைட் ஷார்ட்டாக ஜெம் டைஹாலைட்னு போடுவாங்க இதை விஸ் டைஹாலைட்னு போடுவாங்க ரைட்டா இது என்னது ஒரே கார்பன் ரைட்டா ஒரே கார்பனில் 2 ஹாலஜன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு ஒரே கார்பனில் 2 இருந்துச்சுன்னா அது ஜெமினல் ரைட்டா ஒரே கார்பன் வந்து ஜெமினல் மேங்கனீஸ் ஜென்ரலாக KMnO4 இருக்கப்பையும் மேங்கனீஸ் இருக்கப்போ பர்பிள் கலரில் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து போக அது கலர் மாறிட்டே இருக்கும் ரைட்டா விசினல்லாம் அட்ஜசன் ஜெமினல்லாம் ஒரே கார்பன் எஸ் சூப்பர் குட் அடுத்த கொஷின் நைட்ரேஷன் ஆஃப் பென்சன் பென்சனில் எப்படி நைட்ரேஷன் பண்ணுறது பென்சினை எடுத்துகிட்டு வாங்க பென்சினை தூக்கிட்டு வாங்கடா அந்த பென்சினை தூக்கிட்டு வந்து நைட்ரேஷன் பண்ணணும் அப்போ 2 ஆசிட் ஆட் பண்ணணும் கான்சன்ட்ரேட்டட் HNO3 ப்ளஸ் HNO3 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஆன்சர் என்ன வரும் NO2 ரைட்டா நைட்ரோபென்சின் இது 1 நைட்ரோபென்சின் ரைட்டா இது 1 நைட்ரோபென்சின் 1,2 அதாவது டைநைட்ரோபென்சின் வேணும் என்ன பண்ணுறது 2 நைட்ரோ குரூப் இருக்கக்கூடிய பென்சின் வேணும்னா ரிப்பீட் அடுத்து 3 வேணும்னா திரும்பி ரிப்பீட் சரியா அவ்வளோதான் ஓகே ஆப் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடுச்சா சரி பரவாயில்ல ரைட் பார்த்துக்கலாம் ரைட்டா நோ வரிஸ் வந்தால் சொட்டா செத்தா ரிப்பீட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டட் மோடில் போட போகுது ரைட்டா அடுத்து ஹாலஜினேஷன் ஆஃப் பென்சினோட ஹாலஜினேஷனுக்கு என்ன பண்ணணும் பென்சினோட ஹாலஜினேஷனுக்கு டைரெக்டாக ஹாலஜன் என்ன தேவையோ X2 போடுங்க இங்கே ஒருத்தவங்களை போடணுமே அது யாருன்னு மட்டும் சொல்ல முடியுமா who is that person அதான் கேட்பேன்னு தெரியுமா அதான் முன்னாடியே சொல்லிட்டியா சரி ஓகே ரைட் இங்கே என்ன வரும் வாட் இஸ் கோயிங் டு கம் ஹியர் இங்கே என்ன வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் இங்கே என்ன வரும்னு மட்டும் சொல்லுங்கள் பிடியா பிளாட்டினமா வரும் இஸ் தட் பிளாட்டினம் வெரி குட் ரிதா குட் FeX3 சரியா FeX3 வரப்போகுது AlCl3 FeX3 சரியா இங்கே என்ன எடுக்கிறோமோ அந்த எக்ஸ் தான் எடுக்கணும் இங்கே என்ன எடுக்கிறோமோ அதுதான் குளோரின் எடுத்தால் குளோரின் ப்ரோமின் எடுத்தால் ப்ரோமின் அயோடின் எடுத்தால் அயோடின் ஃப்ளூரின் வராது ஃப்ளூரினுக்கு என்ன மெத்தடு பால் ஸ்கீமன் இருக்கா பால் ஸ்கீமன் வழியாக தான் ஃப்ளூரின் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஃப்ளூரோபென்சின் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் பென்சனில் ஹைட்ரஜனேஷன் பிரிட்ஜ் ரிடக்ஷன் சரியா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நம்ம இன்னொன்று ரெட் ஹாட் ஐரன் டியூப்பில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஹெக்சைன் கிடச்சிடும் ரைட்டா சைக்ளிக் ஹெக்சைன் கிடைக்க போகுது ரைட்டா சைக்ளோஹெக்சைன் சரியா ஸோ இத்துடன் முடிகிறதுன்னு நினைக்கிறேன் ரைட்டா பிஹெச்சி இதுக்கு மட்டும் சொல்லு பிஹெச்சி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஹெச்சி மட்டும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் ஓ இதுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேனா ஓகே ரைட் ப்ராப்ளம் கண்டினியூஸாக தான் இருக்குது நான் இன்னொரு பிடிஎஃப்ல இருக்குன்னு நினச்சிருக்கேன் பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடுக்கு என்ன பண்ணணும் பென்சினோட யாரை ஆட் பண்ணணும்ப்பா பென்சின் ப்ளஸ் 3Cl2 கரெக்டா பென்சின் ப்ளஸ் 3Cl2 இஸ் தட் ரைட்
பென்சன் ப்ளஸ் 3Cl2 கரெக்டா? பென்சன் ப்ளஸ் 3Cl2 ரைட்டா? UV ரேடியேஷன் வேணும். ஓகே ரைட்டு. என்ன வேணும்? பென்சன் ப்ளஸ் 3Cl2. கிளாஸ் எப்போ முடியும்னு தெரியல. ஒரு 10 ப்ராப்ளம் பார்க்க வேண்டியது. அந்த 10 ப்ராப்ளம் பார்த்துன்னு முடிச்சிருவேன். சரியா? இஸ் தட் ரைட்? கரெக்ட். ஓகே ரைட். நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா அடுத்து போயிடலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 6 குளோரினையும் 6 இடத்துல என்ன பண்ணுங்க, டப்பு டப்புன்னு அட்டாச் பண்ணி விட்ருங்க. ரைட்டா? 6 குளோரினையும் 6 இடத்துல டமால் டுமில் அட்டாச் பண்ணி விட்ருங்க. குளோரின் 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 குளோரின். அவ்வளோதான். இந்த ராஜ் பையா ஹைட்ரஜன் போடுங்க, அப்போ தான் தாறுமாறாக இருக்குன்னுவான். இப்போது உனக்கு ஹைட்ரஜனையும் போட்டு விட்டுறேன், பார்த்துக்கோ, என்ஜாய் பண்ணுங்கள். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். உள்ளே முட்டை போடணுமா போட தேவையில்லையா? எஸ் ஆர் நோ? உள்ளே ரவுண்டு போடணுமா போட தேவையில்லையா? உள்ளே ரவுண்டு போடணுமா போட தேவையில்லையா? அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். அதான் கேட்கலான்னு வந்தியா? உள்ளே ரவுண்டு போடணுமா போட வேண்டாமா? நோ. சரியா? போட தேவையில்லை. போட்டால் தப்பாகிடும், போட தேவையில்லை. அந்த ரவுண்டுக்கு பதிலாக தான் 6 குளோரின் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஓகே, சூப்பர். அடுத்த ப்ராப்ளம் போலாமா? இந்த ப்ராப்ளமு எஸ் சி தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ். இதுக்கு முன்னாடி பப்ளிக் அண்ட் ஹாஃப் இயர்லியில் கம்பல்சரியில் கேட்டிருந்த ப்ராப்ளம்ஸ். சரியா? தீஸ் ஆர் கோயிங் டு பி த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததெல்லாம் சின்ன சின்னது. ஏன்னா இவ்வளோ நாள் குட்டி குட்டி எக்ஸாம் லைக் மிட் டேர்ம் டெஸ்ட் அதிலலாம் கேட்டது. பட் இதுக்கப்புறம்லாம் ஃபுல் போர்ஷனில் தெர்மோடைனமிக்ஸ் லெசன்லேருந்து உள்ளே எடுப்பாங்க. யாரா இது? சி ப்ளீஸ் டோன்ட் சென்ட் மணி அண்ட் ஆல். அமௌண்ட்லாம் அனுப்பாதீங்க, தயவு செஞ்சு யாரும் அனுப்பாதீங்க ப்ளீஸ். வி ஆர் நாட் டூயிங் தேட் ஃபார் நான் அதுக்காக வி ஆர் நாட் டேக்கிங் த கிளாஸ். சரியா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ அமௌண்ட் சேர்த்து வச்சு நீ வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணி, இல்லை நிறைய கிளாஸ் கோர்சஸ் இருக்குது, அதை பே பண்ணி நீ அதுக்காக படி. இந்த மாதிரிலாம் அமௌண்ட் பண்ணாதீங்க. சரியா? ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். ஓகே ரைட். அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். சரியா? தெர்மோடைனமிக்ஸ் சொல்யூஷன்ஸ் சாப்டரு, அதுக்கப்புறம் யூக்லிபிரியம் அயானிக் அண்ட் யூக்லிபிரியம் லெசன் இருக்குல்ல, கெமிக்கல் யூக்லிபிரியம், அந்த லெசனில் இது எல்லாத்துலேயும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ஸோ ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஜஸ்ட் லைட்டை நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் பென்சினா இப்போ தான் நான் பார்த்தேன். பென்சினோட ஹைட்ரஜனேஷன், பென்சினோட ஹைட்ரஜனை போட்டால் ஹெக்ஸேன் வந்துடும். அவ்வளோதான். டுமாரோ லைவ் சேம் 6:30. ரைட்டா? டுமாரோ ஆல்சோ சேம் லைவ் 6:30. ரைட்? பிரெயின் பிளாஸ்ட் ஆகிடுச்சா? பெய்ட் பேட்சில் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காங்களே, சைமல்டேனியஸாக ரெண்டுலேயும் போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஓகேவா? ரைட், ஆரம்பிக்கலாமா? ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் 20 மினிட்ஸ் பிரேக்கு. கடன் பிரேக் போயிட்டு வந்துடு. பிரேக் போய் சாப்பிட்டுட்டு வந்துடு. என்கிட்ட டின்னர் பிரேக் கேட்காத. ரைட்டா? டின்னர் பிரேக் கேட்காத. சரியா? ஃபோனை சார்ஜ் போட்டு வை.
Hello Pasangla, am I audible? Just tell me that. Am I audible? Audio video clear irka? Audible clear. Okay, let us start with the first question. First question poila without any further delay. Right, okay. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி பப்ளிக்கு அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், படிச்சுக்கணும். பா ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம், பெய்டு பேட்சில் செஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெய்டு பேட்சில் ஏன் கிளாஸ் எண்ட் ஆச்சு, ஒரே ஒரு நிமிஷம் தான். பசங்களை ஆக்சுவலாக பெய்டு பசங்களுக்கு கிளாஸ் எண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஜாயின் இன் யூடியூப். அதை நான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மறந்துட்டேன். சரியா, டைம் எண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெய்டு கிளாஸில் டைம் எண்டட்னு வந்திருக்கும். ஆக்சுவலாக கிளாஸ் வந்து 6:30 to 8:30 தான் அதில் இருந்திருக்கு. நான் 11 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னோன்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால தான் நோ ப்ராப்ளம், வி வில் கண்டினியூ ஹியர். நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கண்டினியூ பண்ணிடலாம். அது அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? ஆரம்பிக்கலாமாப்பா? கொஞ்சம் நேரம் தான்ப்பா, கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் நேரம் கவனி. ஈஸியாக கடகடன்னு முடிச்சிடலாம். சரியா, சூப்பராக ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம்ப்பா. ஓகேவா? ரைட், ஐ ஹோப் யூ வில் பி கோஆப்ரேட்டிங் வித் மீ. ரைட், ஆரம்பிச்சிடலாம். வாங்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். கால்குலேட் த யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னதுப்பா? கேசி கண்டுபிடிக்கணும். ரைட்டா, we have to find Kc. equilibrium constant என்னது? we have to find Kc நம்ம கண்டுபிடிக்கணும். Kc equal to என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கம்பல்சரி ப்ராப்ளம் அல்லது 5 மார்க்கில் நம்மளுக்கு இதை சொல்ல போகிறாங்க. சரியா, ஓகே ரைட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா Kc ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது கேட்க போகிறாங்க. அப்போ Kc ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அடுத்து என்னென்னலாம் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, Kp Kc. இப்போ இது கேபியா கேசியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க, calculate the equilibrium constant for the formation of NH3 from Na and N3 and NO, nitrogen and hydrogen, even the equilibrium concentration. இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, mn molarity தானே கொடுத்துருக்காங்க, mn கொடுத்துருக்காங்களா? ஸோ molarity கொடுத்துருக்கனால we have to find Kc. Kcயோட ஃபார்முலா என்ன? Kcயோட ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் என்னது? N2 plus H2. It is a reversible reaction. Equilibrium constant நால it gives NH3. ரைட்டா, என்ன கொடுக்க போகுது? NH3 கொடுக்க போதா? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணுமா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணுமா? ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? how will you balance the equation? ஓகே, என்ன அப்படின்னா 2 நைட்ரஜன் இருக்கா, அப்போ இங்கே 2 போடுங்க, இங்கே 3 போடுங்க. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா? the equation is balanced now. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிவன் டேட்டா எழுத போகிறோம். ரைட்டா, கிவனில் யார் யாருக்கு என்னென்ன கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு NH3 N2 அதுக்கப்புறம் H2 கொடுத்துருக்காங்க. ரைட்டா, NH3யோட கான்சன்ட்ரேஷன் என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 ஈக்குவல் டு, ரைட்டா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 இஸ் ஈக்குவல் டு 1.8 into 10 to the power minus 2. 1.8 into 10 to the power minus 2 molar. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா N2 ஓட கான்சன்ட்ரேஷன் N2 ஈக்குவல் டு 1.2 1.2
into 10 to the power minus 2 molar கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு H2 அடுத்து hydrogen H2 equal to 3 into 10 to the power minus 2 3 into 10 to the power minus 2 molar concentration ரைட்டா concentration எழுதியாச்சா இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் யாருக்காவது ஐடியா இருக்கா any idea of how அல்லது what formula which formula has to be used என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ஏதாவது இருக்கா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு ஏதாவது ஐடியா இருக்கா KC formula தானே டைரக்ட்டா KC formula கரெக்ட்டா டைரக்ட்டா we can put the KC formula KC formula என்னது what is the formula for KC KC ஓட formula என்னதுப்பா KC equal to product by reactant reactant by product product by reactant formula ரைட்டா product by reactant சரியா ரைட் அப்ப பாத்தீங்க அப்படினா now we are going to write KC formula KC equal to concentration of the product NH3 நல்லா கவனிங்க இங்க தான் நம்மள நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண போறோம் NH3 எழுதியாச்சு அதுக்கு முன்னாடி ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்குல இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் சேர்த்து போடணும் இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும் நீங்க சேர்த்து போடணும் இல்லனா தப்பாயிடும் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும் சேர்த்து போடணும் அப்ப NH3 twice divided by மீதி என்ன இருக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ரியாக்டன்ட்ல இருக்க ரெண்டு பேரும் N2 பவர்ல எதுமே கிடையாது H2 பவர்ல மட்டும் கியூப் இருக்கு அப்ப என்ன பண்ணுங்க முன்னாடி 3 போட்டுக்கோங்க இப்போ டைரக்ட்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா டைரக்ட்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க NH3 ஓட வேல்யூ என்னது 1.8 into 10 to the power minus 2 the whole squared whole divided by N2 value என்னதுப்பா 1.2 into 10 to the power minus 2 into இங்க 3 into 10 to the power minus 2 3 into 10 to the power minus 2 the whole cube பா இதுக்கு அப்புறம் தான் அடுத்த மிஸ்டேக் ஒன்னு மேல இருக்கத மிஸ் பண்ணிடுவாங்க ஒன்னு மேல இருக்கத மிஸ் பண்ணிடுவாங்க இப்போ கீழ இருக்கத மிஸ் பண்ண போறாங்க ரைட்டா இங்க என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ இத கால்குலேட் பண்ண போறோம் என்ன பண்ணலாம் அப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் இருக்கா அப்ப ரெண்டு தடவை எழுதிக்கலாமா ரெண்டு தடவை எழுதிக்கலாமா கவனிங்க சிம்பிளா ஈஸியா கால்குலேஷன் பண்ணலாம் இந்த ஸ்கொயரை பார்த்தலாம் பயப்படாத ஜஸ்ட் 2 டைம்ஸ் எழுது எல்லாத்தையும் என்ன பண்ண 2 டைம்ஸ் 1.8 ஸ்கொயர் அப்ப என்ன பண்ணலாம் 1.8 into 1.8 into 10 to the power 2 இருக்கு 2 ஸ்கொயர் பண்ணா 2 into 2 தானே பவர்ல இருக்கத மல்டிப்ளை பண்ணனா பவர் மல்டிப்ளை பண்ணா 10 to the power 4 வர போகுது அப்ப 10 to the power minus 4 whole divided by இங்க என்ன இருக்கு 1.2 தானே அப்படியே எழுதிக்கலாம் 1.2 into 10 to the power minus 2 இருக்கு into இது கியூபா 3 கியூப் வேல்யூ என்னதுப்பா 3 கியூப் வேல்யூ என்னது 3 into 3 into 3 ன்னு போட்டுக்கலாமா 3 into 3 into 3 போட்டுக்கலாமா அல்லது 3 கியூப் போட்டுக்கலாம் 3 into 3 ன்னு வச்சுக்கிட்டோம்னா மேலே 18 கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் ரைட்டா 18 கேன்சல் பண்றது ஈஸி 3 into 10 to the power 2 3s are 6 minus 6 நான் எழுதிருக்கேன் ரைட்டா 3 கியூப் 27 போடலாம் 27 போட்டு செஞ்சுக்கலாம் இல்ல நம்ம இப்படியும் வச்சுக்கலாம் 27 போட்டாலும் கரெக்ட் தான் ஏன்னா அடுத்து இந்த 18 ஓட கேன்சல் பண்ண போறோம் 18 இருக்குல 18 ஓட கேன்சல் பண்ணலாமா 1 3s are 3 எத்தனை 3s are 6 18 3 6 are 18 ரைட்டா 3 6 are 18 அப்ப 3 6 are என்ன பண்ணலாம் 6 க்கு பதிலா 0.6 ன்னு எழுதிக்கலாமா 6 க்கு பதிலா 1.8 இருக்கு அதனால 0.6 அப்ப இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படினா இது ஒரு 0.6 அடுத்த 3 கேன்சல் பண்ணுங்க இது ஒரு 0.6 கரெக்ட்டா 0.6 வந்துருச்சா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்து is there anything to be done இதுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் anything to be cancelled இது கேன்சல் பண்ணலாமா மேல இருக்குது கீழ இருக்குது கேன்சல் பண்ணலாமா 6 யும் கீழ இருக்குதையும் இதையும் கேன்சல் பண்ணலாமா மேல 0.6 இருக்கு கீழ 1.2 இருக்கு அப்ப இது 1 டைம் இது 2 டைம் கேன்சல் பண்ணலாமா 1 டைம் 2 டைம் இது 1 டைம் இது 2 டைம் இது 1 2s are 2 0.32s are 6 ரைட்டா அப்ப அடுத்து என்னது 3 கேன்சல் பண்ணுங்க இது கேன்சல் பண்ணா 0.1 அப்ப மிச்சம் இருக்கவங்கள மட்டும் எழுதுனா போதும் ரைட்டா மிச்சம் இருக்கவங்கள மட்டும் எழுதுனா போதும் மிச்சம் யார் இருக்கா 0.1 into 10 to the power minus 4 whole divided by 10 to the power minus 2 into
10 to the power minus 6 இருக்காங்க 0.1 எப்படி எழுதலாம் 10 to the power minus 1 எழுதலாமா can we write like this 10 to the power minus 1 எழுதலாமா எழுதக்கூடாதா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது பேக்ரவுண்ட் நாய்ஸ் என்ன வருது ஆனால் இங்கே ஏதோ திருவிழாவோ ஏதோ போல் பக்கத்தில் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ரைட் அது நம்ம கன்சிடர் பண்ண வேணால் நான் சத்தமாக பேசுகிறேன் ஆன்சர் வில் பி 10 கியூபா இது என்னது இது 5ஆக மாறிடும் 10 to the power minus 5 divided by 10 to the power minus 8 அப்போ 10 to the power cube ரைட்டாக 10 to the power 3 தான் இது ஆன்சர் இதோட யூனிட்டோடு எழுதணும் கான்சன்ட்ரேஷன் என்ன யூனிட் எழுதணும் இது ரைட்டா வாட் இஸ் த யூனிட்ப்பா யூனிட் என்னது வெறும் மோலார் மட்டும் கிடையாது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்டோட யூனிட்டு லிட்டர் ஸ்கொயர்டு மோல் மைனஸ் 2 ரைட்டா L square mole minus 2 ரைட்டா mole minus 2 mole minus 2 சரியா that's it சரியா L mole minus 2 ரைட் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ரைட்டா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் கொஷின் டே ஈஸியான கொஷின் தான் ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்ததே இல்லை ரைட் ஓகே டேனிஷ் வாங்க அங்கே லைவ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஆக்சுவலாக லைவ் வந்து நான் செஷன் என் பண்ணலை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன் அதனால் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிடலாம் கவனிங்க அடுத்து 1 mole of PCl5 is heated in 1 liter 1 mole of PCl5 என்ன பண்ணுறாங்க heated ரைட்டா 1 mole of PCl5 is heated எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மலாம் பல தடவை சொல்லி கொடுத்துட்டேன் எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மலாம் நீ தட்டி தூக்கிடுவேன் கரெக்டாக இப்போ வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா சொல்லி தரணுமா யாருக்கெல்லாம் எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் சொல்லி தரணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது இந்த எக்ஸாமுக்கு புதுசாக எதாவது படிச்சுட்டு போகணும் கரெக்டு தானே எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்லாம் நீ அடித்து நொறுக்கிடுவேடா எம்பிரிக்கல் ஃபார்முலா செஞ்சிருவேன் மொலாரிட்டி மோல் கான்செப்ட் சம்ம அதெல்லாம் நீ தட்டி தூக்கிடுவ பல தடவை நானே வச்சு தேய்ன்னு அரைச்சி கொடுத்துட்டேன் ரைட்டா போதும் அதெல்லாம் வேண்டாம் இதுதான் ரொம்ப முக்கியம் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்குது குறிப்பாக மெயினாக நான் இந்த 9th சாப்டர் சொல்யூஷன்ஸ் சாப்டர் அதுக்கப்புறம் 8th சாப்டர் அதுக்கப்புறம் 7th சாப்டர் அது மெயினாக இருக்குது இதில் 1 mole of PCl5 is heated in 1 liter of closed container. If 0.6 mole of chlorine is found at equilibrium, calculate the value of equilibrium constant. Again நம்ம என்ன பண்ணணும் equilibrium constant தான் கண்டுபிடிக்க போகிறோம் Kc சரியா Kc தான் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா Kc கண்டுபிடிக்கலாமா என்ன பண்ணலாம் நல்லா கவனிங்க இந்த ஈக்குவேஷன் எழுதுறது தான் இங்கே கான்செப்டே ரைட்டா PCl5 இருக்குது PCl5 யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணுது யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணுறப்ப என்னப்பா இருக்கும் PCl3 ப்ளஸ் Cl2 இருக்கும் கிவன் டேட்டா பாரு ரொம்ப கம்மியான கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியான கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க கவனமாக கவனிங்க சரியா ரொம்ப கம்மியான கிவன் டேட்டா இந்த கிவன் டேட்டாலேருந்து நம்ம என்ன பண்ணணும் கவனமாக எழுதணும் ரைட்டா மார்னிங் 5 AM யூடியூப்பில் தான் காலையில் யூடியூப்பில் தான் கிளாஸ் ரைட்டா யூடியூப்பில் தான் காலையில் கிளாஸ் சரியா ஓகேவா ரைட் பார்க்கலாமா ஆரம்பிக்கலாமா ரைட் நவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஓகே ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க யூக்லிபிரியம்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா யூக்லிபிரியம் கண்டிஷனில் என்ன இருந்திருக்கான் PCl5ல Cl2 வந்து 0.6 இருந்திருக்கான் இது 0.6 இது 0.6 இருந்தால் இது எவ்வளோ இருக்கும் இது 0.6 இருந்தால் இது எவ்வளோ இருந்திருக்கும் Cl2 0.6 இருக்குது அப்போ இது எவ்வளோ இருந்திருக்கும் ஒரே காம்பவுண்ட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க கரெக்டாக ஒரே காம்பவுண்ட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் எனி ஐடியா யூக்லிபிரியமில் 0.6 இருக்குது அப்போ இவங்களும் 0.6 தான் இருந்திருப்பாங்க ரைட்டா இவங்களும் 0.6 தான் இருந்திருப்பாங்க இப்போ கொஸ்டின் அடுத்து பாரு ஹவு தெல் பி ரைட் இது எவ்வளோ இருக்கும் PCl5 எவ்வளோ இருந்திருக்கும் சொல்லு பார்க்கலாம் இனிஷியலாக என்ன அப்படின்னா 1 mole ஆஃப் PCl5 எடுத்திருக்காங்க ரைட்டா PCl5 1 mole எடுத்திருக்காங்க எப்போ இனிஷியலாக 1 mole எடுத்திருக்காங்க பசங்களாம் நல்லா கவனி இனிஷியலாக என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்டார்ட்டே ஆகலை ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகாதப்ப இது 1 mole இது 0 இருந்திருக்கும் அட் யூக்லிபிரியம் அட்டைன் ஆகுறப்ப
இது 0.6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 0.6 இருந்தால் இதுவும் 0.6 இருந்திருக்கு யூக்லிபிரியமில். அப்போ இவங்க எவ்வளோ இருந்திருப்பாங்க? இவங்க எவ்வளோ இருந்திருப்பாங்க? 1லேருந்து 0.6 இங்கே போயிருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? இங்கே எவ்வளோ இருக்கும்? 1ல் 0.6 இந்த பக்கம் போயிடுச்சு. நல்லா கவனி, இவங்க சேர்ந்து தான் 0.6. டோன்ட் புட் ஹியர். இதை வந்து சேர்த்து 1.12 எழுதிடாத, 1.12 எழுதிடாத. பாத்தியா? காவ்யா இஸ் குட். டேய் நல்லா கவனி, ஒரு PCl5 தான் உடஞ்சு ரெண்டாக மாறி இருக்கு. இது ரெண்டுமே 0.6 தான். டோன்ட் திங்க் தட் 2 0.6. ரெண்டு 0.6 மைண்டில் ஏற்றிக்காத. 1 பிரேக் ஆகி 0.6 வந்திருக்கு. அப்போ 1 - 0.6 என்னவோ அதுதான் 0.4. அதுதான் எனது PCl5. 1ல் இவ்வளோ வெளியே போயிருக்கு. இந்த ஒரு மோலில் இருந்து வெளியே போனது 0.6 மோல்ஸ். அதுதான் இங்கே வந்திருக்கு. அப்போ மிச்சம் இங்கே எவ்வளோ மோல் இருக்கும்? 0.4. 1 - 0.4. 1 mole minus 0.6 mole equal to 0.4 mole. அதான் ஆன்சர். அப்போ இங்கே எவ்வளோ இருக்க போகுது? 0.4. டே இதுதான் முக்கியம். இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த ஒரு ஸ்டெப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால தான் இந்த ப்ராப்ளம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். ரைட்டா? ரைட்டா? நீங்களும் ஆன்சர் பண்ணீங்களா உஷா? ஓகே ரைட். நான் கவனிக்கலை. நெக்ஸ்ட் டைம் கவனமாக பார்த்து உங்களுக்கும் சொல்கிறேன். ரைட்டா? வெரி குட். சரியா? அதனால் இதை எழுதியாச்சு. இதுக்கப்புறம் சிம்பிள் கான்சன்ட்ரேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? கான்சன்ட்ரேஷன் தானே கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன்னா இப்போ என்ன பண்ணணும்? கட 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 கடன்னு கேசி ஃபார்முலாவில் போட்டுடலாமா? கேசி ஃபார்முலா என்ன? கேசி ஃபார்முலா கேசி ஈக்குவல் டு PCl3 PCl5 PCl2 முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லைல்ல, டிவைடட் பை சரி PCl2 இல்லை Cl2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 டிவைடட் பை PCl5. அவ்வளோதான். யாருக்கும் முன்னாடி ஒன்றும் இல்லை. ஈக்குவேஷனில் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. PCl3 என்னது? 0.6 இன்ட்டு 0.6 டிவைடட் பை 0.4. என்னப்பா ஆன்சர்? என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? ஆன்சர் சொல்ல முடியுமா? ஆன்சர் என்னது? ஆன்சர் 6 6 36னா 6 into 6 36. அப்போ 3.6 0.36. 0.36 டிவைடட் பை 0.4 ஈக்குவல் டு 0.9. ரைட்டா? 0.9. 0.9 ஆன்சர் கரெக்டாக? வெரி குட். எனக்கு முன்னாடி ஆன்சர் இருந்துச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ரிதா, ஹூ இஸ் தட் ரிதா? இன்னைக்கு சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. ரைட்டா? வெரி குட். ஓகே, இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 mole ஆஃப் PCl5 ஒரு கண்டெய்னரில் 1 mole ஆஃப் PCl5 எடுத்துக்கிறாங்க. க்ளோஸ்டு கண்டெய்னர், வெளியெல்லாம் யாரும் போல, உள்ளே யாரும் வரல. யூக்லிபிரியம் அப்போ, ரைட்டா? அட் யூக்லிபிரியம் ரீச் ஆனப்போ குளோரினோட மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.6 மோல்ஸ் இருக்குது. அப்போ யூக்லிபிரியம் ரீச் ஆகிறப்ப 0.6. இனிஷியலாக ரியாக்ஷன் நடக்கிறப்ப 1 mole இருந்த PCl5 உடஞ்சி கொஞ்சமாக வந்து இங்கே ஃபார்ம் ஆனதில் Cl2 0.6 வந்துடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் PCl5 எவ்வளோ இருக்கும்? இங்கேருந்து எவ்வளோ வெளியே போச்சோ அது போக மிச்சம் 1ல் 0.6 வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் 0.4 இங்கே இருக்க போகுது. இப்போ இது 0.6னா இதுவும் 0.6. இதுலேருந்து தானே வெளியே வந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட்டு கேசி ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடப்போகுது. சரியா? நெக்ஸ்ட், ஃபார் த ரியாக்ஷன் ஆஃப் SrCO3, ரைட்டா? SrCO3 SRO plus CO2, the value of equilibrium constant அது Kp. இந்த இடத்துல வந்து Kp கொடுத்துருக்காங்க. ரைட்? இது இங்கே பிரிண்ட் ஆகலை. இட் இஸ் Kp எஸ் 2.2 into 10⁻⁻⁴ at 1002 Kelvin. Calculate the Kc for this reaction. Kp கொடுத்து நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? Kc கேட்டிருக்காங்க. ரைட்டா? Kp கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? Kc கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் Kp அண்ட் Kc? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். Kp Kcக்கு என்ன ரிலேஷன்? ரைட்டா? Kp Kcக்கு என்ன ரிலேஷன்? Kp Kcக்கு என்ன ரிலேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் Kp அண்ட் Kc? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் Kp அண்ட் Kc? என்னடா ஆச்சு?
தமிழில் இந்த கொஷின் நீ தமிழில் எடு. இது ப்ராப்ளம் என்ன தமிழில் சொல்கிறதுடா, நீ தமிழில் கொஷினை மட்டும் எடு. இது வந்து 9th சாப்டர் 8th சாப்டர் தான். 8th சாப்டர் இந்த கொஷினை மட்டும் எடுத்தா வந்துடும். ரைட்டா? ஃபார்முலா என்னது? வெரி குட். இன்பா தானே? அதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண சொன்னால் அதுக்கு முன்னாடி யார்? உஷா. உஷா ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். கண்டுபிடிச்சிடும். இப்போ KP இஸ் ஈக்குவல் டு, ரைட்டா, KP இஸ் ஈக்குவல் டு KC இன்ட்டு KC எடுக்கிறது RT del NG. KC RT பவர் del NG ஃபார்முலா. என்னென்னலாம் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டாவில் KP கொடுத்துட்டாங்களா? KP இஸ் ஈக்குவல் டு 2.2 இன்ட்டு 10 to the power -4ன்னு கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கெல்வினில் தான் கொடுத்துருக்காங்க, 1002 கெல்வின். KC என்னன்னு கேட்டிருக்காங்க. KC ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க? ஆரோட வேல்யூ என்னதுப்பா? ஓ மை காட், முக்கியமான விஷயம் இல்லை. ஆரோட வேல்யூ என்னது? இட் இஸ் 0.0821. இட் இஸ் a constant value. ரைட்டா? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 0.0821ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். சரியா? கிளியரா? போகலாமா அடுத்து? ரைட். சரியா? கவனிங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓ மை காட், வாட் இஸ் திஸ் டெல்டா என்ஜி? டெல்டா என்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? மாட்டிக்கிட்டோமே. அச்சோ, மாட்டிக்கிட்டோமே. ரைட்டா? மாட்டிக்கிட்டோமே. என்னது மாட்டிக்கிட்டோமே? என்ன மாட்டிக்கிட்டோம்? எப்படி பண்ணுறது? See, இந்த கொஷினுக்கு நம்ம என்ன அப்படின்னா, ஃபார் திஸ் கொஷின் we have to take it as 0.0821. சரியா? ரைட். வெரி குட். del NG சூப்பர். del NG is equal to NP minus NR. ரைட்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட். அப்போ என்ன வரப்போகுது? ரியாக்ஷன் பார் ஈக்குவேஷனில் கேஸில் இருக்கவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும். கேஸியஸில் இது சாலிடு, இது கேஸ். கேஸுக்கு முன்னாடி 1 மோல் இருக்குது, இது 0, இதுவும் 0. அப்போ என்னது? 1 minus 0 equal to 1. del NG is equal to 1. அப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? KP equal to 2.2 into 10 to the power -4 is equal to KC தெரியாது, KC தான் கண்டுபிடிக்க போகிறோம். 0.0821. சரியா? 0.0821 0.0821 into 1002. அவ்வளோதானே? 1002 ஹோல் பவர் 1 தானே? 1 போடுறதுக்கு எதுவும் போடுறதில்லை. 1 போட்டாலும் சேம் அதே வேல்யூ தான் வரப்போகுது. அதனால் 1 போடலை. டேரெக்டாக அப்படியே என்ன பண்ணிட்டேன்? வச்சுக்கிறேன். ரைட்டாக? டேரெக்டாக அப்படியே நான் வச்சுட்டேன். அப்போ என்ன வரப்போகுது? KC is equal to இவங்களை போகிற இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துடலாம். சரியா? 2.2 into 10 to the power -4 divided by 0.0821 into 1002. கேன்சல் பண்ணலாமா? இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா? ஸ்டடி பிளான் பிடிஎஃப்ல இருக்கிறத படித்தா எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்? 70க்கு 50+ ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? புக்கில் கொஷின் எடுத்துகிட்டு அங்கே போல் என்ன அதுக்குள்ளே ஆன்சர் இருந்தது. கேல்குலேட்டர் கேல்குலேட்டர்லையாச்சும் போடு. கேல்குலேட்டர்லாம் போடாத. இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? எக்ஸாம் ஹாலில் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்தையும் ஹோல் நம்பராக அந்த மாதிரி மாற்றிப்பார். சரியா? ஹோல் நம்பராக மாற்ற எப்படி மாற்றலாம்? 22 into 10 to the power -4 ஹோல் டிவைடட் பை, இதுக்கு ஒரு 10 கீழே போட்டுக்கிறேன், இன்ட்டு 4 டிஜிட். அப்போ மேலே வந்து ஒரு 4 டிஜிட் நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். 4 டிஜிட் இருக்குல்ல, 4 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல 821 into 1002ன்னு வரும். அப்போ இந்த 4ம் இதுவும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் மிச்சத்தை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். 22 டிவைடட் பை பெரிய நம்பராக இருக்குன்னா 8210 into 1002. இட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஏன்னா நீ கவலைப்படாது. இப்போதைக்கு என்ன அப்படின்னா இதை வச்சு ட்ரை பண்ண. எக்ஸாமில் உனக்கு லாக் புக் எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் லாக் புக் வச்சு நம்ம செய்ய முடியும். சரியா? லாக் புக் வச்சு பண்ண முடியும். அதனால் இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டோமா? ஓகே, ரைட். பார்த்துட்டிங்கன்னா ஓகே, குட். ஸோ லாக் புக் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உனக்கு அடுத்த இப்போ சொல்லித்தர முடியாது, ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ரைட்டா?
5 மார்க்லாம் டீச் பண்ணுற மாதிரி இல்லை. 5 மார்க்லாம் ஆல்ரெடி நீங்களாக படிச்சிட்டீங்க, நீங்களாக படிக்க வேண்டியதான். 5 மார்க் PDF கொடுத்துட்டேன். சரியா? ஆன்சர் என்னது? 2.674 into 10 to the power minus 6 10 to the power minus 6. சரியா? That is Kc. Next question. Enthalpy of fusion of ice. Enthalpy of fusion of ice. Enthalpy of the fusion of ice. Ice oda enthalpy of fusion என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே. $15 PDF எந்த 15 PDF டா? திடீர்னு இருக்கான் ஏதோ 15 PDFங்கிறான். குவார்டர்லி லீவில் அதான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லை நீங்களாம் என்கிட்ட பேசுறீங்களா? உங்கள்கிட்ட வர வர கதை நிறைய பேச ஆரம்பிச்சிட்டிங்கடா. சரி, என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். ரைட்டா? என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். ஐஸோட என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? லெட் அஸ் டு இட். கால்குலேட் த என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங், அவங்க கொடுத்துருக்கிறது என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த என்ட்ரோபி. என்ன என்ட்ரோபி? என்ட்ரோபி சேஞ்ச். அப்போ டெல்டா எஸ் கண்டுபிடிக்கணும். என்ட்ரோபி சேஞ்ச் என்னது? டெல்டா எஸ் டியூரிங் த மெல்டிங் ஆஃப் 1 mole ஆஃப் ஐஸ். 1 mole ஆஃப் ஐஸை நான் மெல்ட் பண்ணுறேன். ரைட்டா? எதுவாக? வாட்டராக மெல்ட் பண்ணுறேன் 0 degree Celsius. ரைட்டா? லாக் புக் கேட்டதுக்கு என்கிட்ட தான் சொன்னியா? சரி, ஓகே. அண்ட் 1 atm pressure. என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச். என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அப்போ டெல்டா ஹெச் ஃபியூஷன் அர்த்தம். அப்போ கிவன் டேட்டா என்னது? டெல்டா ஹெச் ஃபியூஷன். என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 6008 ஜூல்னு அர்த்தம். ரைட்டா? 6008 ஜூல் மோல் மைனஸ் 1. ரைட்டா? இது என்னது? யூனிட். ஜூல் மோல் மைனஸ் 1 போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் கொடுத்துட்டாங்க. டெல்டா எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் என்னது? 0 degree Celsius. டெம்பரேச்சர் 0 degree Celsius கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கெல்வினுக்கு மாற்றணுமா? ஜென்ரலாக ப்ராப்ளம் எல்லாமே கெல்வினில் வச்சு தான் நம்ம செய்வோம். ஸோ 273 கெல்வின். சரியா? படிக்கிறேன்னா படிங்க, அதில் இருக்கிறத படித்தாலும் சரி. படிங்க எதனால ஓகே. ஏதாவது ஒன்று படி, வேலிடாக ஒரு இதை படி. மொத்தமாக இப்போ ஃபுல் புக்கு நீ ஏற்கனவே படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா ஓகே, படிக்கலைன்னா ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எல்லா PDF எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத. ஸோ என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் த மெல்டிங். மெல்டிங் ஆகிறப்ப என்ட்ரோபி சேஞ்ச் என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யாரை மெல்ட் பண்ணுறப்ப? 1 mole ஆஃப் ஐஸை மெல்ட் பண்ணுறப்ப. அப்போ 0 degree Celsiusலேருந்து மெல்ட் பண்ணுறாங்க. அப்போ என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6008 ஜூல். அப்போ என்ட்ரோபி ஃபார்முலா என்னது? ஃபியூஷனும் டெம்பரேச்சரும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ட்ரோபி டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஃபியூஷன் டிவைடட் பை டி. இதான் என்னது ஃபார்முலா. அப்போ டெல்டா ஹெச் ஃபியூஷன் என்னது? 6008. அப்போ ஃபார்முலா பாருங்கள். 6008 டிவைடட் பை 273. டிவைட் பண்ண என்னப்பா வரும்? டிவைட் பண்ண என்ன வரப்போகுது? அப்ராக்சிமேட் என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? என்ன ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? ஓகே ரூபா, குட். 22.007 ஜூல் கெல்வின் மைனஸ் 1. சரியா? சரியா? ஜூல் கெல்வின் minus 1 mole minus 1. சரியா? ஜூல் கெல்வின் minus 1 mole minus 1 approximately 22. சரியா? ரிகான் நான் அப்போதே உனக்கு ஓகே சொல்லிட்டேன், நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரியா? ஃபார் யூக்லிபிரியம் ரியாக்ஷன். ஓகே, ஃபார் யூக்லிபிரியம் ரியாக்ஷன், ஃபார் யூக்லிபிரியம் ரியாக்ஷன் இது கேபி. கேபி இஸ் ஈக்குவல் டு 0.0260 at 25 degrees Celsius and delta H equal to 32.4 Kelvin joule minus kilojoule mole minus 1. calculated KP என்னென்ன கொடுத்துருக்காங்க. சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். சரியா? என்னது ஐம் லக்கி நாடா பேசுகிறீங்க? மிட் டர்மில் கம்பல்சரி கொஸ்டின் இது. ரைட், பாருங்கள். யூக்லிபிரியம் கேபி, அதுக்கப்புறம் கால்குலேட் த கேபி கொடுத்துருக்காங்களா? கேபி கொடுத்துட்டு
கவனி திருப்பி கேபி தான் கண்டுபிடிக்கணும். கேபி at 37 டிகிரி செல்சியஸ். அவங்க கேபி at 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை கேபி at 37 டிகிரி செல்சியஸ் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டுபிடிக்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஃபஸ்ட்டு KP1. KP1 என்னது? KP1 ஈக்குவல் டு 0.0260 at 0 டிகிரி செல்சியஸ். ரைட்டா, at 0 டிகிரி செல்சியஸ். அப்போ T1 ஈக்குவல் டு என்னது? T1 ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ், அப்போ 273 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ் அப்போ என்னது? அது 273 இல்லை, சாரிப்பா 25 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸ். யாராவது சொன்னியா 25ன்னு? ஒருத்தனை ஆன்சர் பண்ணவே இல்லைன்னா கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ கவனிக்கவே மாட்டேங்கிற. நான் தப்பு பண்ணால் நீ கவனிக்கவே இல்லை. யூ ஆர் நாட் லிசனிங். முன்னாடிலாம் நான் மிஸ்டேக் பண்ணால் நீ கண்டுபிடிச்சி சொல்லுவேன். யூ கைஸ் ஆர் நாட் லிசனிங் நினைக்கிறேன். கவனமாக கவனிங்க. 25 டிகிரி செல்சியஸ் அப்போ ஆட் பண்ணோன்னா 25 + 273 கெல்வின் ஈக்குவல் டு 298 கெல்வின். T1 இஸ் ஈக்குவல் டு என்னது? 298 கெல்வின். சரியா, டைப் பண்ண டைமா? ஆனால் 25 டைப் பண்ணி என்னை அலாட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதா? ரைட், அடுத்து டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் என்னது? சேஞ்ச் இன் என்தால்பி. என்தால்பி சேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க? 32.4 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்கப்பா. கிலோ ஜூல் மோல் -1. சரியா, கிலோ ஜூல் மோல் -1. அப்போ கிலோ ஜூல்னால் என்ன பண்ணணும்? கே இருக்குல்ல, அப்போ 10⁻³ போடணும். சரியா, அது ஞாபகம் வச்சு. இல்லை அது நம்ம டேரெக்டாக ஃபைனல் ஆன்சரும் கிலோ ஜூலில் வச்சுட்டோன்னா பிரச்சனை இல்லை, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? KP2. KP2 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க T2 என்னது? 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாத்திரம் என்ன வரும்? 37 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு வந்தால் என்ன இருக்கும்? 37 டிகிரியை கெல்வினுக்கு மாற்றினா என்ன வரும்? 273 ஆட் பண்ணோன்னா 310 கெல்வின். 310 கெல்வின். 273 + 37 is 310. 310 கெல்வின் வரப்போகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம? வாட் இஸ் த ரிலேஷன்? இந்த மாதிரி KP1 KP2 இந்த மாதிரி 2 KP ஒரே காம்பவுண்டு வேறு வேறு டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா we have a formula that called log ஃபார்முலா இருக்குது. ரைட்டா, லாகில் ஒரு ஃபார்முலா இருக்குது. log KP2 log KP by log KP1. ரைட்டா, log of KP2 divided by KP1 equal to, this is the formula. இந்த மாதிரி 2 பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க 2 பேரையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டா ஹெச் டிவைடட் பை, ரைட்டா, டெல்டா ஹெச் டிவைடட் பை ஆர். டெல்டா ஹெச் divided by 2.303 R T2 minus T1. சரியா, T2 minus T1 divided by T1 into T2. சரியா, divided by T1 into T2. எனக்கு தெரிஞ்சு நான் நடத்துகிறதே ரொம்ப வேஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கேன். நீ எல்லோரும் பார்த்துட்டே அவனை என்ன பண்ண போகிறேன்னு. யூ ஆர் நாட் லிசனிங். கவனிங்க. log KP by KP2 divided by KP1 equals delta H divided by 2.303 R T2 minus T1 divided by T1 dot T2. சரியா, T1 dot. ஃபுல் PDF எப்போ வரும்? அப்துல் பாஷித். இந்த PDF உனக்கு இது உனக்கு என்ன அப்படின்னா வராது. இது நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா, ஆல்ரெடி நான் ப்ராப்ளம்ஸ்க்கு கொஷின் இருக்குது, நேமிங் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். வெஸ்பர் தியரி இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம், இம்பார்ட்டண்ட் தான், படிக்கணும். இப்போ log KP2 தெரியாதா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த KP2 KP1 அப்படியே வச்சுக்கும். இப்போதைக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இவனை அப்படியே வச்சுக்கலாம். லாகுக்குள்ளே இருக்கிறத நம்ம டேரெக்டாக அறுத்தாங்க. சால்வ் பண்ணோடனே ஆன்டி லாகுக்கு மாற்றுறதுக்கப்புறம் இவன் ஈஸியாக வெளியே போயிடும். அதனால் இவனை இப்படியே வச்சுக்கும். டெல்டா ஹெச் வேல்யூ என்னது? 32.4 டிவைடட் பை 2.303 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ இந்த இடத்துல ஜூல் தானே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜூலில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ 8.321. ரைட்டா, 8.321 அல்லது 8.34 போட்டுக்கலாம். 8.34 இன்ட்டு T2 என்னதுப்பா? 310 மைனஸ் 298 divided by 310 into 298.
ஸோ கேன்சல் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வரும் இதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா 32.4 இன்ட்டு சப்ராக்ட் பண்ணோன்னா 12 டிவைடட் பை 12 அதுக்கப்புறம் டிவைடட் பை என்ன வரப்போகுது இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக டிவைட் பண்ணலாமா 2.303 இன்ட்டு 8.34 இன்ட்டு 310 இன்ட்டு 298 அப்படி எழுதிக்கலாமா 298 எழுதிக்கலாமா shall we do like this இந்த மாதிரி செய்யலாமா செய்ய முடியாதா இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா இதோட வேல்யூ நீ தான் சொல்ல போகிற நீ கால்குலேட்டரில் போட்டாலும் சரி எதில் போட்டாலும் சரி வேல்யூ சொல்ல பார்க்கலாம் யாரெல்லாம் கவனிக்கிறேன்னு தெரிஞ்சிடும் வாட் இஸ் த வேல்யூ இந்த கொஷின் வருமா அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் இந்த கொஷின் வருமானு எனக்கு எப்படி தெரியும் யூ கேன் யூஸ் கேன்சல் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி பண்ணுங்கள் கேன்சல் பண்ணலாமா எது கேன்சல் பண்ணலாம் 12 டேபிள் அழகாக கேன்சல் பண்ணலாம் ரைட்டா 24 6 24 558 48 தானே வரும் 24 58 கடகடன்னு சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வருது எஸ் என்ன புரியலை மீன்ஸ் என்ன புரியலைன்னு சொல்லணும் ஓகே 0.218 சம்திங் வருதா நானே போடுறேன் கால்குலேட்டரில் என்ன நான் உங்களோட சேர்ந்து போடுவா கடன்னு 410 வருதா 32.4 இன்ட்டு 12 ஓகே 3 இது என்ன பெய்டு பேட்சை சார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு சார்ட்டெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது அந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒரு வடிவேல் காமெடி இருக்கும்ல என்னது என்னென்ன உங்களை இப்படிலாம் பேசுகிறா நீங்கள் எதுவும் கேட்காம இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம வி ஷுட் நாட் அட்ரஸ் தெம் அதாவது அட்ரஸ் பண்ணால் அதுக்கெலாம் நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சிரும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததெல்லாம் வந்து உட்காந்துருப்பானுங்க அவனெல்லாம் மதித்து மரியாதை கொடுத்து பேசிகிட்டா இருக்க முடியும் வேஸ்ட்டு ஃபெல்லோஸ் எல்லாம் 000ன்னு வருதா கால்குலேட்டர் தப்பாக சொல்லுதா சரி புக்கில் என்ன இருக்குது என் கால்குலேட்டர் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் என் கால்குலேட்டரில் இப்போ தான் நான் போட்டுட்ருக்கேன் 2.303 இன்ட்டு 8.34 இன்ட்டு 310 இன்ட்டு 298 சூப்பராக என் கால்குலேட்டர் ஆன்சர் பண்ணுது உங்கள் கால்குலேட்டருக்கு ஆன்சர் பண்ணல டேய் 13லாம் இல்லை 0.2198 சம்திங் வருதா 0.2198 சம்திங் வரணும் right I got it the answer 0.2191 something வருது 0.2191 டேய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க நான் என்ன தெரியுமா பண்ணேன் இது கால்குலேட்டர் தான் போட்டேன் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணேன் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 388.8 சம்திங் வந்துச்சு ரைட்டா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணதை நீ கரெக்டாக போடணும்ல இதை போட்டுட்டு அடுத்து ப்ராக்கெட் போட்டு இதை போடணும் இல்லைன்னா தப்பாக வரும் ரைட்டா எஸ் ரோஸ் யூ ஆர் விசிபிள் or your message is visible how come டேய் இப்போ உனக்கு மல்டிப்ளை பண்ணி சொல்லவா அப்போ இது நம்ம என் கால்குலேட்டரில் வரதா மல்டிப்ளை என் கால்குலேட்டரில் வரது உனக்கு வருதான்னு பாரு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 332 இன்ட்டு 4 இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 32.4 இன்ட்டு என்ன இருக்குது 12 38.8 388 மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோன்னா 388.8 இன்ட்டு 10⁻3 எதுக்கு சார் திடீர்னு 10⁻3 போட்டிங்க கிலோ ஜூல் இருக்குல்ல கிலோ விட்டுட்டோம் பார்த்தியா அப்போ சொல்கிறப்ப சொன்னேன் அப்புறம் விட்டுட்டேன் நான் அதான் இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணேன் ரைட்டா நவ் ஜஸ்ட் மல்டிபிள் த கண்டென்ட் which is present down bottom 2.303 இன்ட்டு 8.34 இன்ட்டு
310 into 298. இது ஒரு பெரிய நம்பர் வருது 1774344.5076 வருது. இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணுனா உனக்கு ஆன்சர் வருது. இப்போ டிவைட் பண்ணி பாரு. இப்போ டிவைட் பண்ணி பாரு ஆன்சர் வரும். இப்போ டிவைட் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ டிவைட் பண்ணினா ஆன்சர் இது மேலே இன்ட்டு 1000 போட்டுட்டு பண்ணு ரைட்டா. இல்லை ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அதோட 1000 மல்டிப்ளை பண்ணு. ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் 1000 மல்டிப்ளை பண்ணு. யூ வில் கெட் 0.2191 சம்திங் வருது. 0.2191. 443 இந்த ஆன்சர் தானே வருது. இப்போ 388.8 டிவைடட் பை 177,434,4.5 கரெக்டாக எனக்கு வருது 5076. அப்போ நான் டிவைட் பண்ண எனக்கு இந்த ஆன்சர் வருது. உனக்கு என்ன ஆன்சர் வருது? ஏன் உனக்கு ஆன்சர் வரல? வாட் ஹேப்பன் டு யூ கைஸ்? இங்கே பாரு, ஃபோக்கஸ் ஆகுதா? ஓரளவு ஃபோக்கஸ் ஆகும், பார்த்துக்கோ. 388 பாயிண்ட் போட்டா 0ல் தான் ஆன்சர் வரும். கரெக்டு தான். 0 பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் வரும். அதில் தப்பே இல்லை. ஆமாடா. அடுத்து ஒரு 1000 இருக்குல்ல மேலே, வந்த ஆன்சரோட 1000 மல்டிப்ளை பண்ணு. வந்த ஆன்சரோட 10 to the power 3 இருக்குல்ல, 1000 மல்டிப்ளை பண்ணு. 1000 மல்டிப்ளை பண்ணனா இந்த ஆன்சர் வரும். சரியா? 1000 மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். 0.2191 வரும். 0.2191. அதாவது நார்மல் கேல்குலேஷன் பண்ண சொல்லித்தரலாம். கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணுறதுக்கும் சொல்லித்தர வைக்கிறிய நீனு. இன்னும் சம்மே முடியலை. இப்போ தான் ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக? இப்போ தான் ஒரு பகுதியே முடிஞ்சிருக்கு. இப்போ என்னது 0.2191 வந்திருக்கு. இது என்னது லாக். இது என்னது லாகில் இருக்குது. அப்போ லாகில் இருக்கா. அந்த பக்கம் யார் இருக்கா? லாக் தம்பி இருக்கார். லாக் KP2 டிவைடட் பை KP1 இருக்காங்க. இந்த பக்கம் இருக்காங்களா? இருக்காங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது? 0.2191 இருக்குது. இந்த லாக் தம்பி இந்த பக்கம் வரப்போ என்னவா மாறுவார்? இந்த லாக் தம்பி இந்த பக்கம் வரப்போ ஆன்டி லாகுன்னு மாறிடுவார். ரைட்டா? ரைட்டா? இந்த லாக் தம்பி என்ன பண்ணிடுவார்? இந்த பக்கம் வரப்போ ஆன்டி லாகாக மாறிடுவார். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ KP2 divided by KP1 is equal to anti-log 0.2191. 0.2191. சரியா? ஆன்டிலாகாக மாறிடும். சரியா? ஆன்டிலாக். ஓகே. அப்போ ஆன்டிலாக் என்ன பண்ணணும்? ஆன்டிலாகுக்கு லாக் டேபிள் கொடுப்பாங்க. யூ ஹாவ் டு யூஸ் லாக் டேபிள். வேறு எதுவும் பண்ண முடியாது. ரைட்டா? ஆன்டிலாகுக்கு லாக் டேபிள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது. லாக் டேபிள் யூஸ் பண்ணி தான் நீ படித்தாகணும். வேறு ஒன்றுமே வேறு வழியே கிடையாது. சான்ஸே இல்லை. வேறு வழியே நம்மளுக்கு இல்லை. ஆன்டிலாக் டேபிள், லாக் டேபிள் எக்ஸாம் ஹாலில் கட்டாயமாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா ஆன்டிலாக் டேபிள் பார்க்க தெரியுமா அப்படிங்கிறது தான். சரியா? லாக் டேபிள் பார்க்க தெரியுமா அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. சரியா? அது என்னென்னு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக இதோட வேல்யூ என்னவோ அதை நான் எழுதிடுறேன். ரைட்டா? இதோட வேல்யூ 1.6585. ரைட்டா? 1.6588. ரைட்டா? 1.6588. ஓகேவா? 1.6588. இப்போது KP1 வேல்யூ என்னது? KP1 வேல்யூ என்னது? KP1 வேல்யூ என்னது? 0.0620. ரைட்டா? 0.0262 இருக்குல்ல, அதுதான். அதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா? அப்போ let us do this. மல்டிப்ளை பண்ண என்ன வரப்போகுது? KP2 is equal to 1.6588 into 0.0260. 0.6020 தானே? 0260. டே இதையாவது மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கடா. இதாவது மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். சரியா? இதையாவது மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். இதையாவது மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கடா. லாக் ஷீட் கொடுக்க மாட்டேன். உன்னோட ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ தான் பப்ளிக் எழுத போகிறது இல்லையே. பப்ளிக்லலாம் கொடுப்பாங்க, லாக் ஷீட் கொடுப்பாங்க. லாக் ஷீட் கொடுக்கலன்னா கஷ்டம் தான். இந்த சம்பளம் லாக் ஷீட் இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா ஆன்டி லாக் கண்டுபிடிக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு லாக் ஷீட் தேவை. லாக் ஷீட் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே. என்ன ஆன்சர்? ஃபைனல் ஆன்சர். அப்பா இப்போயாவது ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு. சூப்பர், குட். என்ன ஆன்சர்? 0.043. அப்போதே யாரோ போட்டுட்டாங்க ஆன்சர். 0.0431. அதானது KP2. இந்த சம்லாம் வந்தால் நாலு பேர் என்ன பண்ணுவேன்? எக்ஸாமில் இந்த சம்லாம் வந்தால் என்ன செய்வீங்க? வாட் யூ வில் டூ? வாட் யூ வில் டூ? வாட் யூ வில் டூ? இந்த சம்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க?
நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு. 1 2 3 4 5 சம்ஸ், இன்னும் ஒரு 5 சம் இருக்குது. 1 2 3 4 5 5 சம்ஸ் இருக்குது. 5 சம் முடிச்சோடனே வீட்டுக்கு விட்டுறேன் ரைட்டா. 5 சம் பார்த்துட்டு டக்குன்னு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி கொஷின் தான் பெருசு. இதுக்கப்புறம்லாம் பெருசாக வராது, அதுக்கப்புறம்லாம் சின்னதாக வரும் ரைட்டா. லாக் ஆன்டி லாக் வரப்போ தான் பெருசாக இருக்கும். நீ கரெக்டாக போர்ட் மார்க்ஸ்லாம் போட்டு நீ மல்டிப்ளிகேஷன் பண்ணி சொன்னால் செஞ்சிடலாம். நீ என்னையே மல்டிப்ளை பண்ண விட்ற. ஆமாம், இந்த மாதிரி சம் வரப்போ யூ ஷுட் நாட் கம்பல்சரியில் வந்தால் அது வந்து அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. கம்பல்சரி வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய சம் கம்பல்சரியில் வராது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அது கேட்டிருக்காங்களா? ஒரே நிமிஷம், ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் அவுட். இல்லை, இதுக்கு முன்னாடி அது கேட்கல. பட் கேட்டுட்டா என்ன பண்ணுறது, அவ்வளோதான், கேட்டுட்டா அதனால். ரைட், இப்போ பார்க்கலாம் வாங்க. தெர்மோடைனமிக்ஸ் ரைட்டா. கால்குலேட் டெல்டா ஜி நாட். டெல்டா ஜி நாட் கண்டுபிடிக்கணுமா ரைட்டா. ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரைட்டா. டெல்டா ஜி நாட்னது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிக்கணும் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு ஓசோன் ரைட்டா. ஆக்சிஜனாக ஓசோனை மாத்திரம். இல்லை இதுவும் இதே லெசன் தான், இதுவும் இதே லெசன் தான். கேபி கேசி வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிக்கணும் சரியா. இதுக்கு மேலேயும் கேட்கக்கூடாதா? வாய் வைக்கக்கூடாது. ஸோ இதனால் எஃப் கேபியா என்ன கண்டுபிடிக்கணும்? கேபி. கேபி தான் கண்டுபிடிக்கணும். கேபி ஃபார் திஸ் கன்வர்ஷன் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் ரைட்டா. டெல்டா ஜி நாட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டெல்டா ஜி நாட் அண்ட் கேபி? டெல்டா ஜி நாட்டுக்கும் கேபிக்கும் என்ன ரிலேஷன்? ஆமாம், மார்னிங் கிளாஸ் இருக்குது. என்ன ஆச்சு, வர வர 11th ஸ்டாண்டர்ட் முன்னாடிலாம் 5 மணி கிளாஸ் வைங்கன்னு சொல்லுவேன். இப்போ ஏன் இப்படி பதற? 10th ஸ்டாண்டர்டெலாம் நைட்டு 11 மணி வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு திருப்பி காலையில் 5 to 7. என்னடா ஆச்சு உங்களுக்கு? எக்ஸாம் நிறையா, மேக்ஸ் எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம்லலாம் அடி வாங்கிட்டியா என்ன ரொம்ப? ரைட்டா, என்ன பயங்கர அடி வாங்கிட்டியோ? நீங்கள் வருவீங்கன்னா 5:30 வைங்களா. ஆல்ரெடி 5 மணிக்கு ஷெடியூல் பண்ணியாச்சு. நான் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. நான்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா. இந்த வாரம் திங்கக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிது. இந்த வாரத்துலேயே எவ்வளோ நாள் தூங்கியிருப்பேன்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அன்றைக்கெலாம் 6 மணி to 11 மணி, திருப்பி நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி. நேற்றெல்லாம் எங்கள் குரூப், எங்கள் டீச்சர்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இது இருக்குது, இது இருந்தால் நம்ம தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இதுலேருந்து நம்ம இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நைட் 1 மணிக்கு நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து நேற்று வந்து 12:45 தூங்கிட்டேன். யாழ் சார், ஆஷா மேம், ஸ்டானு மேம் 3 பேரும் குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. நான் காலைல 3:30 மணிக்கு எந்திரிக்கிறப்ப பார்க்குறேன் 1:15 மணி வரைக்கும் மெசேஜ். அதுதான் சொல்கிறேன் சரியா. வி ஆர் ஆல் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஃபார் யூ. அதுவும் இந்த மாதம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் யாராவது ஒருத்தர் ஒரு சேனலில் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். நீ பார்த்தியா இப்போ 8th 9th வேறு வீடியோ போட்டுட்ருக்கோம். 8th 9th அவ்வளோ பேர் வேறு பார்க்குறான். 11th 12th விட 8th 9th ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. மூளைலாம் வேலை செய்ய மாட்டேன். நான்லாம் இப்படி தூங்கி ஒன்று தான் வேலை பார்த்துட்டே இருப்பேன். என் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பகல்லலாம் தூங்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தேன்னா நம்ம 8th 9th வேறு. அப்போ 8th ஒருத்தவங்க எடுக்கணும், 9th ஒருத்தவங்க, 10th ஒருத்தவங்க, 11th ஒருத்தவங்க, 12th ஒருத்தவங்க. 5 பேர் தினம் ஏதாவது கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். அந்த மிச்சம் ஒரு ஆள் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல, அந்த ஒரு ஆள் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. அது தமிழன் சாராக இருப்பார், அவர் வேறு ஒரு சேனலில் தமிழ் எடுப்பார், இல்லை ரெக்கார்டிங். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இதில் பெய்டு பேட்ச் தனியாக வேறு இருக்குது. 10th பெய்டு தனியாக, யூடியூப் தனியாக. ஐயோ முடியலை. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஆமாம், இப்போ 8th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் வேறு நிறையா அவனுங்க போட்டு பாடாக படுத்திட்டானுங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனை தரலையா, நாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னு. அதனால் 8th ஸ்டாண்டர்ட் வேறு போயிட்டுருக்கு நம்ம சேனல். இப்போ 8th 9th 10th 11th 12th 5 வருஷம் நம்ம ஸ்கூலில் இனிமேல் படிக்க போகிறாங்க ரைட்டா. ஓ ஒழுங்காக எழுதல, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ரைட் சரியா, சூப்பர். பார்க்கலாம் வாங்க. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணி சூப்பராக படிச்சு ரைட்டா. 10 மணிக்கு விட்டுறவா? சரி, அப்போ இந்த 5 சம் காலையில் பார்த்துக்கலாமா? இப்போயே விட்டுற, 10 மணி ஆச்சு ரைட். ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு கோ? ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து எக்ஸாம் முடிச்சு வந்திருப்பேன். இன்றைக்கி நீ போ, நான் இன்றைக்கி விட்டுறேன் சரியா. நான் கேட்டால் பாதி பேர் ஆமாம் வேணான்னு சொல்லுவேன். இன்றைக்கி போயிட்டு போ, பரவாயில்ல ரைட்டா. 6:30 கவனிச்சிடல. 6:30 7:30 8:30 9:30 4:30 மணி நேரம் ஆச்சு.
சரியா? இன்றைக்கி இப்போது மேக்ஸ் டஃப்பாக இருந்துச்சா? இன்றைக்கி மேக்ஸ் வருத்தத்தில் இருக்கியா? சரி, 4.5 மணி நேரம் இல்லை, 3.5 மணி நேரம் தான் இருக்குது, பரவாயில்ல. காலையில் நம்ம நாளைக்கு காலையில் 2 மார்க் படிப்போம்ல, 2 மார்க்கோடு சேர்த்து இதையும் பார்த்துடலாம், கடகடன்னு பார்த்துடலாம். ரைட்டா? காலையில் 7 மணிக்குள்ளே கடகடன்னு முடிக்கணும். காலையில் பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒன்லி வீச்சு தான், பேச்சே கிடையாது, வீச் மட்டும்தான். சரியா? மார்னிங் வி வில் சி. ஓகே, டாடா, பாய், see you. ரைட், பாய், டாடா, see you.